So, hi all, welcome you all for the 5 editorials of the week session. In this initiative, we'll be identifying 5 editorials from Hindu and we'll be discussing that with respect to the mains point of view. In the initiative main aim is to enable the mains answer rating. அப்பப்போ ப்ரிலிம்ஸுமே நம்ம 2-3 விஷயம் டிஸ்கஸ் பண்ணாலும் மெயினாக எய்மே வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் தான். ஓகே, ஸோ அகெயின் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஐ ஒன்ட் ஷேர் தி பிபிடி அண்ட் பிடிஎஃப் பிகாஸ் it will be effective only if you take the running notes from this initiative. Okay, so திரும்ப கமெண்ட்ஸ் வரதுனால நானும் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். So it is better if you take the notes by yourself, running notes, and revise it regularly. அப்படி பண்ணாதான் it will be better. And we have released almost all the videos of the economic survey also. நம்ம March 1 to 3 நடந்த economic survey உடைய என்டையர் வீடியோஸும் போன வாரம் சேனலே வந்து ஹை வால்யூம்னஸ் ஆகி எல்லாமே வந்து இதாயிடுச்சு. ஏன்னா வந்து டெய்லி வந்து 2 hours வீடியோ போட்டு ஸோ ஆல் தி 6 வீடியோஸ் ஆர் தேர் எக்ஸப்ட் 1 சாப்டர். அந்த 2வது சாப்டர் தவிர மிச்சம் எல்லாமே போட்டாச்சு. 2வது சாப்டர் கொஞ்ச நாள் கழிச்சு போடலாம், அது ப்ரிலிம்ஸ்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதனால அது போடல. இந்த 6 சாப்டர்ஸ் தான் வந்து உங்களுக்கு நாளைக்கு டெஸ்ட்டுக்கு இருந்ததுனால தான். தட்ஸ் வை வி ஹேட் டு டெய்லி ஏன் போட்டோம்னா நாளைக்கு டெஸ்ட் இருந்ததுனால தான். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ பார்த்தவங்க பாருங்க, பார்க்காதவங்க டேக் டைம் அண்ட் சி. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி தேர் இன் யூடியூப். அண்ட் பட்ஜெட் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கும் வந்து ஐம் கோயிங் டு டிஸ்கஸ். ஸோ அது இந்த வீக்கில் பண்ணலாமா இல்லைனா ஏப்ரலில் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஐ பிளான் அண்ட் ஐ இன்ஃபார்ம். ஓகே, ஸோ ஏன்னா இன்னும் பட்ஜெட் வந்து டிஸ்கஸ் பண்ணோம், ஸ்கீம்ஸ் என்னென்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அண்ட் ஹவு இட் வெண்ட் அப்படின்னு. பட் எல்லாமே ஒரே டைமில் சொன்னால் இல் பி டூ மச்ங்கிறதுனால தான் ஐ டேக்கன் தி கேப். அது என்னைக்கு டேட்டுங்கிறது ஐ இன்ஃபார்ம். சரியா? ஸோ வித் திஸ் வில் ஸ்டார்ட் தி டுடேஸ் செஷன். ஸோ வேற என்ன இருக்கு, அவ்வளோதான். So first editorial is about the Saudi, Iran and China, new West Asia. So West Asia ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, the peace accord which was signed by Saudi Arabia and Iran. And another twist என்ன அப்படின்னா, it was brokered by China. So இது ரெண்டுமே வந்து it's considered to be a very important turning point in the West Asian politics. Like you would have known the background of West Asian politics from the classes. அந்த West Asian Cold War எப்படி போகுதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு கோல்டு வார்ல இருக்க 2 countries வந்து they have signed the peace accord அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி குட் sign with respect to overall peace of West Asia. But we cannot say anything. We have to wait and watch. Second வந்து ESG norms and corporate responsibility. ஸோ என்வாரன்மெண்ட், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது தான் ESG நார்ம்ஸ். ஸோ அதை பற்றி வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் சர்வேல டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி வந்து டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல தே ஹவ் கிவன் அ பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன். எக்கனாமிக்ஸ் சர்வேல அட்டன் பண்ணவங்களுக்கு யூ வில் நோ வாட் இஸ் தட் அப்படின்னு. எல்லா வருஷமும் வந்து இது வந்து ஒரு 2 லைன் கொடுத்துருவாங்க எக்கனாமிக்ஸ் சர்வேல, செபி இப்படி பண்றாங்க அப்படின்னு. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வியூ வந்து வில் சி. நெக்ஸ்ட் வந்து டேட்டா கவர்னன்ஸ் ரெகுலேஷன் ரிஜைம். ஸோ கவர்மெண்ட் ரிலீஸ் த டிராஃப்ட் டேட்டா கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க். Draft data governance framework na how the government's data will be collected and regulated அப்படின்னு. ஸோ அதை பற்றினது தான் இந்த எடிட்டோரியல். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல் ரிட்டன் பை சசி தரூர், colonization and its impact. ஸோ இந்த colonization அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ டைரக்ட் டாபிக் இன் தி சிலபஸ் இன் தி வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி. வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில் டைரக்ட் சிலபஸ் டாபிக். அதை பற்றி ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் எடிட்டோரியல் விச் கேம் இன் தி ரீசென்ட் டைம்ஸ். ஸோ வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியம் அது. And last one is about the most controversial bill, which shouldn't be a controversy, women reservation bill, which is long pending reform in the parliament. It is pending only because of lack of political will and not because of any other reasons. So அந்த 5 விஷயங்களும் பத்தி we'll be discussing today. இன்னைக்கு வந்து டீடைல்டு எக்ஸ்பிளனர் வந்து உமன் ரிசர்வேஷன் பில் தான். ஸோ அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டாவே போயிட்டு ஒரேடியா டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா திரும்ப இந்த வருஷமே வந்து 3 தடவை வந்து நியூஸ்ல வந்துச்சு பேக் டு பேக்கா. கரெக்டா? ஸோ அதை பத்தி அதனால வந்து we'll just give a holistic idea of what it is. So these are all the 5 editorials. இதுல வந்து ESG regulation I have taken from text context. மிச்ச 4மே வந்து again women reservation it's from text context. 2 வந்து text context வந்து எடுத்திருக்கேன், 3 வந்து direct editorials. ஸோ 5மே வந்து ஹிந்துல இருந்து தான் எடுத்திருக்கோம். லாஸ்ட் வீக்ல இருந்து நான் எதுவுமே எடுக்கல, இந்த வீக்லயே வந்து it was sufficient. So next week வந்து if there is insufficiency we'll take from those 2 weeks which we missed. Okay, ஸோ அதுல இருந்து எடுத்துடலாம். ஸோ சவுதி ஈரானியன் நார்மலைசேஷன் சேலஞ்சஸ் இன் வெஸ்ட் ஏஷியா. ஸோ இது வந்து தால்மிஸ் அஹமத், ஹி இஸ் த ஃபார்மர் அம்பாசிடர் டு சவுதி அரேபியா, அவரே டைரக்டா எழுதியிருக்காரு. ஸோ தட் கிவ்ஸ் தி authenticity to the editorial. And followed by that we had an Hindu editorial and we also had the text context. Text contextல இந்த எடிட்டோரியலை விட இன்னொரு பெட்டர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருந்தது. ஸோ ஹவு திஸ் டீல் இஸ் கோயிங் டு பி அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த டீலை பொறுத்த வரைக்கும் 2 டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து குளோபல் அண்ட் வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ்ல இதோட இம்பாக்ட் என்ன, ரெண்டாவது வந்து ஆஸ் யூஷுவல் இந்தியா ஃபாரின் பாலிசியில இதோட இம்பாக்ட் என்ன, அதை வந்து we have to understand. ஸோ குளோபல் வெஸ்ட் ஏஷியன் பாலிசியில இது ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க்கான ஒரு டீல். ஸோ இப்போ இந்த மாதிரி வேற 2 கண்ட்ரியோட டீல்ல இருந்து நம்ம கொஸ்டின் வருமா அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சுன்னா
அதனால தான் இந்த கொஸ்டின் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? இது வந்து லாஸ்ட் இயர் வந்து 2021 உடைய மெயின்ஸ் கொஸ்டின். The newly tri-nation partnership AUKUS is aimed at countering the China's ambitious Indo-Pacific region. It is going to supersede the existing partnership in the region. Is it going to? அதே மாதிரி வந்து discuss the strength and impact of AUKUS in the present scenario. ஸோ ஆஸ்திரேலியா, யூகே, யூஎஸ் அவங்க 3 பேர் சைன் பண்ண ஒரு டீலை வச்சு வாட் இஸ் தி இம்பாக்ட் இன் தி குளோபல் சினாரியோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குளோபல் சினாரியோல இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த டீல்ஸ் வந்து வி ஹாவ் டு ரீட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ இன்டைரக்ட்லி அஃபெக்டிங் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனாலே வி ஹாவ் டு ஸ்டடி திஸ் டாபிக். இட் இஸ் வெரி மச் ரெலவென்ட் ஃபார் அவர் ப்ரிப்பரேஷன். அண்ட் ஆக்கஸ் வந்து ஆக்கஸ் அப்படிங்கிறத பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது யூபிஎஸ்சி கேட்டுட்டாங்க. போன வாரம் தான் பண்ணாங்க. 3 பேரும் ஒன்னா வந்து கையெழுத்து போட்டு போஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ அது பண்ணலான்னு பண்ணும்போது யூபிஎஸ்சி வில் ஆஸ்க் கொஸ்டின். ஸோ தட்ஸ் ஹவ் யூபிஎஸ்சி கோஸ். செய்யலாம்னு சொல்லும் போது தே வில் பி ஆஸ்கிங் கொஸ்டின். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன்ல இருக்க டாபிக்ஸே வந்து வி ஹவ் டு டேக் அண்ட் ரீட். ஸோ அதனாலதான் இந்த டீல் வந்து இப்போதான் இனிஷியல் ஃபேசஸ் அப்பயே எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். ஓகே. ஸோ எஃபெக்ட்ஸ் ஆன் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அந்த டைமென்ஷன்ல வில் சி அண்ட் ஜென்ரல் குளோபல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ பொதுவாக வந்து நம்ம வந்து வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வாட் இஸ் வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ் அண்ட் ஹவு it is going to play a major role. So West Asian politics பொறுத்த வரைக்கும் So West Asian Cold War is a famous Cold War. நமக்கு தெரிஞ்ச மேஜர் கோல்ட் வார் எது அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆருக்கும் யுஎஸ்ஏக்கும் இருந்த கோல்ட் வார். வெஸ்ட் ஏஷியா அது வந்து இட் வாஸ் டோட்டலி பேஸ்ட் ஆன் தி பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஐடியாலஜி ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் கம்யூனிசம். ஸோ அதனால வந்து ஒரு கோல்ட் வார். But this West Asian Cold War is a sectarian Cold War. So sectarian differences between the Islam, political Islam குள்ள இருந்ததுனால வரக்கூடிய ஒரு கோல்ட் வார். பட் மெஜாரிட்டரிலி வந்து இதோடைய ஆம்பிஷன்ஸ் வந்து இட் வாஸ் அபவுட் தி ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ். வெஸ்ட் ஏஷியால யாருக்கு ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து தி எய்ம் ஆஃப் திஸ் கோல்ட் வார் which was going on between the Saudi and Iran. So Saudi is a monarchy, Iran is a theocracy. So theocracy na வந்து theological state. So where clerics are having the ultimate control and it is an elected country தான், election இருக்க country தான், but clerics are having the ultimate control and the clerics takes the final decision அப்படிங்கிறதுனால it's a theocracy. இது வந்து monarchy. So ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த sectarian divide வந்து it's based on the Sunni Muslim, Shia Muslim divide. Okay. So who is going to be the authentic protector of Islam அப்படிங்கிற அந்த religious based questionல இருந்து ஆரம்பிச்சு ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் கொஸ்டின் குள்ள அது வந்து it entered. So till 1970s, Saudi is a monarch for a long period of time, but Iran became a theocracy only in 1979. அதுக்கு முன்னாடியே வந்து they were having this அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா who is going to hold the major power say அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆயில் ரெண்டு பேருமே ஆயில் எக்ஸ்போர்ட்டர்ஸா இருந்ததுனாலையும் யூஎஸ்ஏக்கு ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்ததுனாலையும் இட் வாசன்ட் கிரியேட்டிங் மச் டிஃபரன்ஸ். So USA had a very big impact in this region. USA வந்து it was friendly to both the countries till 1979 and it was importing oil from both the countries till 1979. So 1979ல என்ன நடக்குது, ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் இஸ் ஹேப்பனிங் இன் ஈரான். ஸோ அங்க வந்து ஒரு தியாலஜிக்கல் ஸ்டேட் வந்து உருவாகுது ஓவர் சீடிங் தி மொனார்கி. அப்போ வந்து ஈரான் மொனார்கியை டிஃபீட் பண்ணிட்டு ஒரு தியாலஜிக்கல் ஸ்டேட் வருது. அந்த தியாலஜிக்கல் ஸ்டேட் வந்து வாட் தே ஆர் டூயிங், they are taking they are becoming anti USA. So அந்த anti US stance மாறின பிறகுதான் the relations between the USA and Saudi Arabia is becoming closer. So USA Saudi Arabia relations அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகி தென் அது ஒரு சைட்ல இது ஒரு சைட்லங்கிற மாதிரி இட் இஸ் எமர்ஜிங். ஸோ இது கூடவே இன்னொன்று என்ன எமர்ஜ் ஆகுதுன்னா when the Iran's theology came they were proponents of Shia Islam. ஸோ அண்ட் சவுதி அரேபியா இஸ் அ ஃபாலோவர்ஸ் ஆஃப் சுன்னி இஸ்லாம் அப்படிங்கிறதுனால இந்த சுன்னி ஷியா கான்ஃபிளிக்டும் வந்து இந்த கோல்ட் வார் மேல அப்படியே உட்காந்துருது. ஸோ அது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் அப்படிங்கிற அந்த ரிலிஜன் இதுக்குள்ள போவானா, ஹூ இஸ் த சக்சஸர் ஆஃப் தி ப்ராஃபட் ஆஃப்டர் தி இஸ்லாம் வாஸ் ஃபவுண்ட் அப்படிங்கிறத வச்சு பேஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு செக்டேரியன் வருது. ஸோ தட்ஸ் அன் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இட்ஸ் டோட்டலி பொலிட்டிக்கல் ஸ்டோரி. ஸோ பொலிட்டிக்கல் இஸ்லாமுக்கு ரிலீஜியஸ் இஸ்லாமுக்கு டிஃபரன்ஸ் வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரிலீஜியஸ்லி தேர் இஸ் நாட் வெரி மச் டிஃபரன்ஸ், பட் பொலிட்டிக்கலி தான் அந்த டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ்னால ஒரு சைட்ல செக்டேரியன் டிஃபரன்ஸ் இருக்கு, இன்னொரு சைட்ல before 1979 USA was ally to both the countries. After 1979 USA is aligning with Saudi Arabia. This relationship is continuing. This Iran is entirely becoming anti USA. So automatically USA Saudi ஒரு டீம் ஆகும், அவங்களுக்கு ஈரான் ஒரு கவுண்டர் ஆகும். It is emerging again. இப்போ சவுதிக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா this is Saudi is having the holiest shrine of Islam. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஐ எம் தி ஆத்தென்டிக் ப்ரொடெக்டர் ஆஃப் இஸ்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ ஈரானோட கவுண்டரே என்னதுன்னா நீ எல்லாம் கிடையாது, நீ வந்து யூஎஸ்ஏ உடைய ஜால்ரா,
நாங்க தான் வந்து ஆத்தென்டிக் ப்ரொடெக்டர் அப்படிங்கிறதா ஈரானோட ஆர்குமெண்டா இருக்கும். ஸோ இதனாலேயே வந்து அந்த ஒரு ரோலை வந்து கேப்சர் பண்ணணுங்கிறதே வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் எய்மா இருந்தது சவுதி கிட்ட. ஸோ அபார்ட் ஃப்ரம் ஆயில் வித் யூஎஸ்ஏ, இந்த ரிலீஜியஸ் ஸ்ட்ரைஃப் வந்து இட் வாஸ் கிரியேட்டிங் அ டிஃபரன்ஸ். இது ரெண்டுத்துக்கும் இருக்கும்போது மூணாவதா ஒரு கௌஷிக் வந்ததுதான் வந்து இஸ்ரேல். ஆல்ரெடி வந்து இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை போதாதுன்ட்டு ஜுடாயிசமை பேஸ் பண்ணி இருக்கிற இஸ்ரேல் வந்து ஒரு கௌஷிகா வந்து மூணாவது ஒரு ஆக்டரா வந்து வேரியபிளா வர்றாரு. ஸோ இவங்க 3 பேருக்குள்ளயும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் வந்து போயிட்டு இருக்கும். ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்னா 3 பேர்ல யாரா 3 பேரும் அடிச்சுப்பாங்க. ஸோ தே 3 ஹேட் ஈச் அதர். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல வருது. சவுதி அண்ட் ஈரான் வந்து டுகெதர் ஆர் நாட் ஹாப்பி வித் இஸ்ரேல் மெயின்லி பிகாஸ் ஆஃப் தி இஸ்ரேல்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பாலஸ்தீனியன்ஸ். ஸோ பாலஸ்தீனியன்ஸ் வந்து அவங்க வந்து சரியா ட்ரீட் பண்ணி தே டுக் ஓவர் தேர் ரீஜன் அப்படிங்கிறதுனால தே போத் டுகெதர் தே ஹேட் தம். அண்ட் இஸ்ரேல் வந்து அதனால அந்த கவுண்டர் இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ளேயும் தேர் இஸ் ரைவல்ரி, இவங்க 2 பேருக்குள்ளேயும் ரைவல்ரி, இவங்க 2 பேருக்குள்ளேயும் ரைவல்ரின்னு அது பில்ட் ஆகி ஒரு திஸ் கிரியேட்டிங் மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இதுல வேர் யூஎஸ்ஏ வாஸ் ஸ்டாண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ஏ இஸ் அன் ஆலி ஆஃப் போத் சவுதி அரேபியா அண்ட் இஸ்ரேல். ஸோ யூஎஸ்ஏ வந்து சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட்டிவா இருந்து இவங்க 2 பேருக்குள்ள நெகோஷியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆஸ் அ யூஎஸ்ஏ ஆஸ் அ ஹோல் வந்து இவங்க 3 பேருமே தேவர் அகைன்ஸ்ட் ஈரான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த சைடு ஈரான், இந்த சைடு இவங்க 3 பேருமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் தே ஓன்ட் மச் அலைன் டுகெதர். யூஎஸ்ஏ அப்படிங்கிற அந்த ஒரு பின்னனால தான் தேவர் அலைனிங் அண்ட் ஃபைட்டிங் வித் ஈரான். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப் தான் வெஸ்ட் ஏஷியன் ரிலேஷன்ஷிப். இங்க வந்து நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டே பார்க்க முடியாது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் கிரே. ஜென்ரலி பாலிடிக்ஸ்ல சொல்ற காமன் டயலாக் தான். தேர் இஸ் நோ பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் இன் பாலிடிக்ஸ், எவ்ரிதிங் இஸ் கிரே. ஸோ எவ்ரிதிங் இஸ் கிரே தான். இதுதான் அது, அதுதான் இதுன்னு சொல்ல முடியாது. யார் கூட அடிச்சுக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ் வில் கோ. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இட் வாஸ் கோயிங் ஆன். இதுல வந்து நீங்க இதுல ஒரு திஸ் இஸ் ஒன் சைடு. இல்ல இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ஏ இஸ் த மேஜர் பிளேயர் வித் ரெஸ்பெக்ட் டு வெஸ்ட் ஏஷியா. ஸோ வெஸ்ட் ஏஷியானா யூஎஸ்ஏ தான் வந்து தே ஆர் கோயிங் டு பிளே ஸ்ட்ராட்டஜிக் ரோல். நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பீஸ் டீல்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் கேம்ப் டேவிட் அக்கார்ட்ஸ் ஆஃப் 1978 இருக்கட்டும், இல்ல ஓஸ்லோ அக்கார்ட்ஸ் ஆஃப் 1993 இருக்கட்டும், ஆர் இந்த மாதிரி எந்த ஒரு பீஸ் டீலா இருந்தாலும் அதுல யூஎஸ்ஏ தலையீடு இருக்கும். ஈராக் வார் ஆஃப் 2003 இருக்கட்டும், இல்ல ஆப்கானிஸ்தான் இன்வேஷனா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வந்து யூஎஸ்ஏ ஹேட் தேர் role with respect to brokering the deals and creating the rivalries and creating problems, creating the with respect to Afghanistan பாத்தீங்கன்னா USA trained and developed the Mujahideen forces against the USSR. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பாதி குழப்பங்களுக்கு அமெரிக்காவும் காரணம். அமெரிக்கா வாஸ் மேஜர் ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி ப்ரொவைடர்ங்கிற மாதிரி எமர்ஜ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ரோல் வந்து இட் இஸ் வைண்டிங் அவுட் ஆஃப்டர் தி டேக் ஓவர் ஆஃப் தாலிபான் டேக் ஓவர் ஆன பிறகு யூஎஸ்ஏ வந்து தே ஆர் வைண்டிங் அவுட். ஃபர்ஸ்ட் வந்து ஈராக்லயும் வந்து தே குடன்ட், இட் வாஸ் அ ஃபெயிலியர் மூவ். ஃபாலோட் பை தட் ஆப்கானிஸ்தான் இன்வேஷனும் இட் எண்டட் அப் இன் எ ஃபெயிலியர் ஃபார் யூஎஸ்ஏ. பொதுவா வந்து இந்த மாதிரி யூஎஸ்ஏ ஒரு ஸ்டேட்ல இருக்கும்போது இன்னொரு சைட்ல வந்து யூரோப்ல there is an issue rising in the form of Ukraine war. இன்னொரு சைட்ல சைனா இஸ் எமர்ஜிங் அஸ் அ ஸ்ட்ராங் போல் அகேன்ஸ்ட் தி யூஎஸ்ஏ அப்படின்னு இருக்கிறதுனால யூஎஸ்ஏஸ் ஃபோக்கஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் வெஸ்ட் ஏஷியா டுவர்ட்ஸ் யூரோப் அண்ட் இன் இண்டோ பசிபிக். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டோ பசிபிக் சைட்ல தான் போயிட்டு இருந்தது. இப்போ உக்ரைன் வார் இருந்தோன்னா வெஸ்ட் ஏஷியா யூரோப்புக்கு போயிடுச்சு. ஸோ யூஎஸ்ஏவோட ஃபோக்கஸ் வந்து இண்டோ பசிபிக் டு வெஸ்ட் ஏஷியா யூரோப்பு போன பிறகு தேர் இன்ட்ரெஸ்ட் ஆன் வெஸ்ட் ஏஷியா கேம் டவுன். செகண்டரிலி யூஎஸ்ஏ ஆல்சோ எமர்ஜ்ட் as தி லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர் அட் பிரசன்ட். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஆயில் ப்ரொடக்ஷன்லேயே அவங்க லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடக்ஷன் ஆனதுனால தே ஆர் நோ மோர் டிபெண்டன்ட் ஆன் சவுதி அரேபியா ஃபார் ஆயிலுங்கிறதுனாலையும் தேர் ஓகே இப்போ பாத்துக்கலாம் நமக்கு பிரச்சனை இதுதான் அப்படிங்கிற மாதிரி தேர் அன்வைண்டிங் ஃப்ரம் வெஸ்ட் ஏஷியா அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன். பிளஸ் அது கூட இந்த தாலிபான் செட்பேக், தாலிபான் வந்த பிறகு போதும் பாசாமி இந்த தலைவலியில நம்ம பண்ண வேணாம் அப்படின்ட்டு தே ஆர் கோயிங். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்வைண்டிங் நடக்குது. இந்த மாதிரி ஒரு அன்வைண்டிங் ஒரு சைட்ல போயிட்டு இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து சைனா யூட்டிலைஸ்ட் இட் அண்ட் தே வாண்டட் டு broker a deal between them. So why China wanted to broker a deal? அதை பத்தியும் we'll discuss. So this is the overall situation in this region. அந்த பவர் டைனாமிக்ஸ் தெரிஞ்சாதான் இதோடைய இஷ்யூவே புரியும். இல்ல இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட், அஃப்கோர்ஸ் நான் சொல்ல வந்துட்டேன், ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ். ஸோ ஒரு சைட்ல வந்து யூஎஸ்ஏ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு வந்து 2016 ஒபாமா ரிஜைம் வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் ஃபியூவலை வந்து என்ரிச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ யூஎஸ்ஏ வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் ஃபியூவலை என்ரிச் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எய்ம்ல யூஎஸ்ஏ என்ன பண்றாங்க, அலாங் வித் P5 கண்ட்ரீஸ் பிளஸ் ஜெர்மனி, இந்த P5+1 தே brokered a deal called Joint Comprehensive Plan of Action. ஓகே, Joint Comprehensive Plan of Action with ஈரான். என்ன சொல்றாங்க, ஈரான் நீ வந்து என்ரிச்மெண்ட் ஆஃப் யுரேனியம் பண்ணாத, நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெவலப் பண்ணாத, உங்க மேல நாங்கள் சாங்ஷன் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் யுரேனியம் என்ரிச் பண்ணும்போது போட்ட சாங்ஷன்ஸ் அதை ரிமூவ் பண்ணுங்க ஈரான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. நீ நியூக்ளியர் வெப்பன் டெவலப் பண்ணாத நாங்கள் ரிமூவ் பண்றோம்னு சொல்லி சரி அப்படிங்கிற அக்ரிமெண்ட் தான் 2016 வருது. பட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதை குழப்பி விட்டுறாரு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் ஒரு சைட்ல வந்து தே ஆர் நாட் ஹாப்பி வித் யூஎஸ்ஏ அண்ட் தே போத் ஆர் நாட் ஹாப்பி
both Saudi and Israel, they are not happy with the rest of the world becoming normalizing its ties with Iran through joint comprehensive plan of action. இவங்க ரெண்டு பேருமே வந்து யூஎஸோட ஆலிஸா இருந்ததுனால they ensured Trump to cancel the deal. ஸோ ட்ரம்ப் என்ன பண்றாரு வந்து இந்த ஜாயிண்ட் பிளான் ஆக்ஷன் கேன்சல் பண்ணிடுறாரு. இப்போ இந்த டீல் வந்து சைன் ஆயிடுச்சுன்னா ஈரான் மேல இருக்க சாங்ஷன்ஸ் போயிடும். ஈரான் மேல இருக்க சாங்ஷன்ஸ் போயிடுச்சுன்னா ஈரானோட எக்கானமி திரும்ப ரிலீஸ் ஆயிடும். ஸோ ஈரான் வில் பிகம் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளேயர். சாங்ஷன்ஸ் மேல இருந்த வரைக்கும் தான் அவங்களை கவுண்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சவுதிக்கும் இஸ்ரேலுக்குள்ள எய்மா இருக்கு. ஸோ அதனால ட்ரம்ப் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் ஈரான் ஐசோலேட், இப்போ ட்ரம்ப் வந்து இந்த ஜாயிண்ட் பிளான் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷனை கேன்சல் பண்ணிட்ட பிறகு ஸோ ஈரான் மேல திரும்ப சாங்ஷன்ஸ் போட்டாரு. ஓகே, வென் ஹி கேம் டு பவர். ஸோ ஈரான் மேல திரும்ப சாங்ஷன் பண்ணா எக்கனாமிக்கலி அவங்க வீக் ஆயிடுவாங்க அப்படின்னு போடும்போது இந்த டைம்ல ஈரானுக்கு வந்து இவங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இப்போ ரஷ்யா மேல சாங்ஷன் போடும்போதோ ஈரான் மேல சாங்ஷன் போடும்போதோ ஹூ இஸ் கமிங் அஸ் தி சேவியர் ஃபார் தம்? China, obviously. So China is coming and filling the shoes to save the Iran at this moment. இந்த டைம்ல இப்படி வருது. இன்னொரு சைட்ல யூஎஸ்ஏ பேரலா ட்ரம்ப் என்ன பண்றாரு, நம்ம இந்த ஈரான் இன்னும் கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்மளோட காமன் எதிரி ஈரானா இருக்கிறதுனால சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் இல்ல அந்த ரைவல்ரியை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நினைக்கிறாரு. ஸோ சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள ரைவல்ரி என்ன அப்படின்னா, சவுதி ரெப்ரசன்ஸ் தி அரப் வேர்ல்ட் விச் இஸ் தி பாலஸ்தீனியன் சைட் அண்ட் இஸ்ரேல் இஸ் தி ஒன் ஹூஸ் கிரியேட்டிங் தி இஷ்யூஸ் தேர். ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூல சவுதி ஸ்டாண்டிங் வித் தி பாலஸ்தீனுங்கிறதுனால தே ஆர் அகேன்ஸ்ட் தி இஸ்ரேல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அரபிக் வேர்ல்டுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கணும் தான் ஆப்ரஹாமிக் அக்கார்ட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் திஸ் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் ஆல்ரெடி வந்து இன் தி 70s அண்ட் இன் தி early 2000s வந்து early 90s வந்து we had Egypt and Jordan signing it. So Egypt and Jordan became the first Arabic states to have a friendly relationship with Israel. Followed by that, இப்போ டொனால்ட் ட்ரம்போட தலைமையில நடந்த அந்த அப்ரஹாம் ரெக்கார்ட்ஸ் நெகோசியேஷன்ஸ்ல UAE, பஹ்ரைன் இவங்க ரெண்டு பேருமே வந்து தே சைன்டு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா அமைஞ்சிச்சு. என்னதுன்னா, ஒரு அரபிக் வேர்ல்ட்ல இருக்கிற யூஏயும் பஹ்ரைனும் they are having a friendly relations with Israel. So USA was pushing Saudi Arabia to have a friendly relationship with Israel. ஒரு சைடு நம்ம இப்படி ஃப்ரெண்ட்லி ஆயிட்டோம்னா நம்ம ஒன்னா ஈரானை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து எப்போ நடக்குதுன்னா ப்ரீ உக்ரைன் வார். ஸோ டக்குன்னு உக்ரைன் வார் வந்துட்டதுனாலையும் இன்னொரு சைட்ல சைனாவோட டாமினன்ட் பொசிஷன் ஆனதுனாலையும் இந்த தாலிபானோட ரைஸ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து 2020 முன்னாடி நடக்குது. 2020ல we are having this பேண்டமிக் அப்புறமா இந்த தாலிபானோட ரைஸ் பிளஸ் உக்ரைன் வார் இந்த ரெண்டு ஷிஃப்ட் வந்ததுனால USA they withdrew from this region and they were focusing on the other side. ஸோ அந்த டைம்ல வந்து திரும்ப வந்து இவங்க கிட்ட வர்ற மாதிரி இருந்தது, இது பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திக்கிட்டு சைனா வந்து they are coming and negotiating a peace deal between these two, சவுதி அரேபியா அண்ட் ஈரான். இப்போ சவுதி அரேபியா எதுக்கு ஈரான் கிட்ட பீஸ் டீல் சைன் பண்றாங்க அப்படிங்கறது அடுத்த கொஸ்டின் வருது. விட்டுடு உங்களுக்கு குழம்பம் எனக்கு தெரியுது, பட் தட்ஸ் ஹவ் வெஸ்ட் ஏஷியா ஒர்க்ஸ். சரியா? ஸோ அவங்களுக்கே தெரியாதுங்க, சவுதி பிரின்ஸுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி தெரியும்? ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன்ல தான் போகுது. ஸோ ஒரு சைட்ல USA இஸ் ஃபோக்கஸிங் ஆன் தி அதர் சைட். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சைனா யூஸ் பண்ணிக்கிட்டு they are coming in. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த பிரீஃப் பேக்ரவுண்ட் பிஹைண்ட் திஸ். ஸோ இப்போ why China wants to come in and solve this deal? ஸோ அதை வந்து we have to understand. ஓகே, ஸோ பீஜிங் brokered an agreement. ஸோ இந்த அக்ரிமெண்ட்ல என்ன பண்றாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷி ஜின்பிங் என்ன பண்றாரு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு he is visiting சவுதி அரேபியா in 2022ல ஈரானுக்கு விசிட் பண்றாரு, சவுதி அரேபியாவுக்கு விசிட் பண்றாரு. விசிட் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் கன்சிஸ்ட் ஆஃப் யார்? இந்த கல்ஃப்ல இருக்க எல்லாருமே அதுல மெம்பரா இருக்கணும். பட் ஈரான் தவிர எல்லாருமே மெம்பரா இருப்பாங்க. குவைத், பஹ்ரைன், கத்தார், UAE, ஒமான் அண்ட் சவுதி அரேபியா இவங்க எல்லாருமே இருக்கிறதா வந்து கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். இப்போ என்ன சைனா ஒரு ஐடியா சொல்றாருன்னா, கிராஸ் கல்ஃப் கோஆபரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாரு. கிராஸ் கல்ஃப் இப்போ வந்து ஓபெக்னு ஒன்று, ஓபெக் பிளஸ் அப்படின்னு ஒன்று வந்தது இல்ல, அந்த மாதிரி தான் கிராஸ் கல்ஃப் கோஆபரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுல ஈரானி உள்ள சேர்த்துக்கிறாங்க. ஸோ ஈரான், சைனா அலாங் வித் தி கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில், இதுதான் வந்து கிராஸ் கல்ஃப் கோஆபரேஷன். ஸோ கல்ஃப் கோஆபரேஷன்ல யார் யார் இருக்கா? கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலோட 6 பேர் பிளஸ் சைனா பிளஸ் ஈரான். ஸோ இவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு நெகோசியேஷன்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நெகோசியேஷன் டீல் வந்து ஃபர்ஸ்ட் ஹி விசிட்டட் ஈரான், நெக்ஸ்ட் ஹி விசிட்டட் சவுதி அரேபியா. அந்த பேக் சேனல்ல வந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருந்தது. பேக் சேனல்ல அகைன் சவுதி அண்ட் ஈரான் வந்து they were having the deals. ஸோ அது எல்லாமே it is coming and confluencing. So இப்போ நம்ம will understand why Saudi Arabia came into this deal, Iran why they came into this deal, why China came into this deal. அது மூணுத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா will understand this. இப்போ USA ஏன் போச்சுங்கிறது புரிஞ்சிச்சுல, இப்போ இவங்க 3 பேர் ஏன் இது வரணும் அப்படிங்கிறது will understand. So first இந்த டீல்ல என்ன இருக்குன்னா, to re-establish the diplomatic ties. 2016ல they both வந்து they fought against each other because of a assassination of a Shia cleric in Saudi Arabia.
ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, சவுதி அரேபியாவுக்கு ஈரானுக்கு டிப்ளமேட்டிக் டைஸ் இல்லை, நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இனிமேல் பேசிக்க மாட்டோம், நோ எம்பசி அந்த மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தானோட ஒரு இந்தியா பாகிஸ்தான் டைரக்ட் வார் இருந்திருக்கு. அவங்க கிட்ட டைரக்ட் வார் இல்லைனாலும் இன்டைரக்டா அந்த கோல்டு வார் இருக்கு. டு ரீஎஸ்டாப்ளிஷ் தி டிப்ளமேட்டிக் டைஸ், டு ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் சாவர்னிட்டி, மெயின்டைன் நான் இன்டர்ஃபியரன்ஸ் இன் தி அதர்ஸ் டொமஸ்டிக் அஃபேர்ஸ். Agreement addressed the most serious regional confrontation. So it reduces the regional tension, puts into place basis for further dialogue. So இதுல மட்டும் என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேரும் என்ன ஒத்துக்குறாங்கன்னா, பீஜிங், ஸோ சவுதி they are planning to re-establish the diplomatic ties, respect each other's sovereignty. ரெண்டாவது என்னதுன்னா, they are bringing in a dialogue mechanism. ஃபியூச்சர்ல ரெண்டு பேருமே காமனா டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு காமன் டயலாக் மெக்கானிசம் கொண்டு வராங்க. ஏன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். இட் டசன்ட் மீன் தட் தே பிகம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்ட் ஆகலாம், பேசலாம்னு ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு அவன் என்ன பிளான் பண்ண போறான்னு நமக்கு தெரியாது, யூஎஸ்ஏ. ஸோ ஏதாவது ஒரு பிளான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். ஸோ ஃபார் தி ஃபர்தர் டயலாக் இதுல மெயினா ஒத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, இஃப் யூ குட் சி 7 இயர்ஸா வந்து தே ஆர் ஹேவிங் திஸ் ரைவல்ரி. ஸோ மெயினா வந்து ப்ராக்சி வார்ஸ் ஆர் ஹேப்பனிங். சிரியாவை பாத்தீங்கன்னா இப்போ இந்த சவுதி அரேபியா ஈரானோட எனிமிட்டி எப்படி டெவலப் ஆகுதுன்னா ப்ராக்சி வாரா மாறுது. எங்கெங்கெல்லாம் ப்ராக்சி வார்னா என்ன, கோல்டு வாரோட கான்செப்டே அதுதான். டைரக்டா சண்டை போட்டுக்காம வேற ரெண்டு பேர் கூட சண்டை போட்டுப்பாங்க. ஸோ சிரியால கவர்மெண்ட்டுக்கு வந்து ஈரான் சப்போர்ட் பண்ணுது, கவர்மெண்ட் அகேன்ஸ்டா இருக்கிற மிலிஷியாஸ்க்கு யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க, சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி யமன்ல பாத்தீங்கன்னா, யமன்ல கவர்மெண்ட்டுக்கு சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணும், கவர்மெண்ட் அகேன்ஸ்டா இருக்க மிலிஷியாஸ் அதாவது ஹவுதிஸ்க்கு யார் சப்போர்ட் பண்றாங்கன்னா ஈரான் சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஷியா கவர்மெண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு கிளர்ச்சியை உருவாக்குறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் உருவாக்கிடுவாங்க, சவுதி உருவாக்கி அவங்களை ஃபண்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து சுன்னி முஸ்லீம் கவர்மெண்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் உருவாக்கி ஈரான் ஃபண்ட் பண்ணிடுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் ஹேவிங் ஹவுதிஸ் இன் யமன் ஆர் ஹெஸ்போலாஸ் இன் லெபனன். ஸோ இந்த மாதிரி வந்து வி ஆர் ஹேவிங் மெனி குரூப்ஸ் எவ்ரிவேர். ஸோ அந்த மாதிரி வந்து திஸ் திங் இஸ் கோயிங் ஆன். ஸோ இந்த மாதிரி ப்ராக்சி வார் வந்து சீரியா அண்ட் யமன்ல போயிட்டு இருக்கு. இந்த யமன் சீரியா ப்ராக்சி வார், யமன்ல இருக்க ப்ராக்சி வார்ல என்ன சிவியாரிட்டி ஆயிடுச்சுன்னா, this Houthis வந்து they are getting arms from Iran and they started attacking not only the Yemen government but also they cross border வந்து சவுதியில இருக்கிற ஆயில் ஃபீல்டே அட்டாக் பண்ணாங்க. 2019ல அராம்கோவுடைய ஆயில் ஃபீல்டை வந்து ஹவுதிஸோட மிசைல் ஒன்று அட்டாக் பண்ணுச்சு. தட் லெட் டு வெரி பிக் எஸ்கலேஷன். ஆனா அந்த டைம்ல வந்து யூஎஸ்ஏ வந்து they weren't reacting much. ஸோ அதுவே வந்து சவுதிக்கு வந்து ஒரு இரிட்டேஷனா இருந்தது, இந்த மாதிரி ஒன்று நடக்குதே, நீங்க என்ன எதுவுமே பண்ணலையா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து திஸ் யமன்ல வந்து இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பீஸ் டீல ஃபர்ஸ்ட் என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா, ஈரானோடைய ப்ராக்சிஸ் வில் நாட் அட்டாக் சவுதி அரேபியா அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் டீல் விச் ஈரான் அக்செப்டட். எங்களோட ப்ராக்சிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, சவுதி அரேபியா அட்டாக் பண்ண மாட்டோம், உங்க ப்ராக்சிஸ் எங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டீல் ஒத்துக்கிறாங்க. ரெண்டாவது வந்து சவுதி சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க, ஈரான் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு நியூஸ் சேனல் இருக்கு. ஸோ இந்த ஈரான் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த மாடர்ன் டேஸ்ல வந்து நியூஸ் சேனல்ஸ் மூலமா தான் வந்து மக்களை ஏமாத்தி தே ஆர் கிரியேட்டிங் தி பொலிட்டிக்கல் ஒப்பீனியன். இந்தியாவிலே அதான் நடக்குது. ஸோ நியூஸ் சேனல் இஸ் a very important tool to create the political opinion. ஒரு அரசியல் கட்சி எல்லா நியூஸ் சேனலையும் வாங்கிடும், அது மூலமா they'll create opinion. ஸோ ஈரான் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற வந்து அந்த நியூஸ் சேனல் வந்து இட் இஸ் அ சவுதி அரேபியா பிசினஸ் மேன் சப்போர்ட்டட் நியூஸ் சேனல் விச் இஸ் ஃபங்க்ஷனிங் அகெயின்ஸ்ட் தி ஈரான். ஈரான் மேல ஒரு பொய் குற்றச்சாட்டையும், ஈரான் பொய் குற்றச்சாட்டுன்னு இல்லை, ஈரான் நடக்கிற உண்மைதான், ஈரான்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து வேர்ல்டுக்கு ஹைலைட் பண்றதுக்காக ஈரான் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து டோட்டலாவே ஈரானுக்கு அகேன்ஸ்டான ப்ராபகண்டா தான் நடக்குது. பட் இட் இஸ் ஃபண்டட் பை சவுதி. சவுதி ஃபண்டடா இருக்கிறதுனால அதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அந்த சேனல் தான் வந்து இட் கிரியேட் தி குளோபல் அட்டென்ஷன் அகேன்ஸ்ட் திஸ் ரீசெண்ட் இந்த ஹிஜாப் மூவ்மெண்ட் விச் இஸ் ஹேப்பனிங் இன் ஈரான். ஈரான்ல வந்து அது ஒரு மூவ்மெண்டா போச்சுல, மாஷா அமானியோடைய டெத்துக்கு அப்புறமா இட் கிரியேட்டட் வெரி பிக் ப்ரொட்டஸ்ட். ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்து குளோபலைஸ் பண்ணதே அந்த ஈரான் இன்டர்நேஷனல் தான். ஸோ சவுதி ஹஸ் அக்செப்டட் தட் சரி நாங்க இனிமேல் அந்த ஈரான் இன்டர்நேஷனல் ஃபண்டிங் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ that is the agreement which they have done, but still they are going to have a very big long way to go. This is just a start. Okay, so first one, the less enthusiasm and increasing regional disenchantment with the US. Disenchantment na lack of interest அப்படிங்கிறது தான் அர்த்தம். US க்கு வந்து they had the, so இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து மெயின்ஸ் கொஸ்டின்லயோ இல்லைனா எஸ்ஏ கொஸ்டின்லயோ வந்துருச்சுன்னா அந்த வார்த்தைக்கு மீனிங்கே தெரியலன்னா நம்மளால எழுதவே முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது ஒகேபுலரி படிங்க. Disenchantment with the USA as a security provider. So USA வந்து they are not interested in the West Asia after the failure of Iraq and Afghanistan. They are also, and they lost the credibility. ஆப்கானிஸ்தான்ல இப்படி பாதியில போகும்போது எல்லாருக்குமே வந்து யூஎஸ் மேல இருக்க அந்த கிரெடிபிலிட்டி போயிடுச்சு, இவனை நம்பி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ தட் லெட் டு தி இஷ்யூ. இப்போ நாளைக்கே வந்து என்டையர் யூரோப்பும் யூஎஸும் உக்ரைனுக்கு வந்து குண்டு தரலனா அவ்வளவுதான், ரஷ்யா வில் டெசிமேட் தி உக்ரைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும்.
ஸோ வெஸ்டோட சப்போர்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் உக்ரைன் குட் சர்வைவ் டில் டுடே. பட் எப்போ அவங்க வித்ரா பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்க நம்பி உக்ரைன் எப்படி இருக்குன்னு கூட தெரியல. ஸோ சைனா நீட்ஸ் அ ஸ்டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான், இவங்க போன பிறகு யூஎஸ்ஏ இஸ் வித்ராயிங். இப்போ சைனா வந்து இட் நீட்ஸ் அ ஸ்டேபிள் என்வாயன்மெண்ட் இன் திஸ் ரீஜன். ஸோ ஏன் வந்து சைனா இட்ஸ் நீட்னா, சைனா இஸ் ஹேவிங் 2 இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்ட். ஒன்னு வந்து இட் இஸ் ஹேவிங் ட்ரேட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சைனாவுடைய லார்ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி மேஜர் இம்போர்ட்டர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தா வெஸ்ட் ஏஷியா. வெஸ்ட் ஏஷியன் பீப்புள் ஆர் இம்போர்ட்டிங் லைக் எவ்ரி அதர் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட். வெஸ்ட் ஏஷியா இஸ் இம்போர்ட்டிங் அ லாட் ஃப்ரம் சைனா. சைனா இஸ் இன் ட்ரேட் ரிலேஷன்ஸ், இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து சைனா இஸ் இம்போர்ட்டிங் அ லாட் ஆஃப் ஆயில் ஃப்ரம் வெஸ்ட் ஏஷியா. ஸோ சவுதி அரேபியா இஸ் தி லார்ஜஸ்ட் ஆயில் சப்ளையர் டு சைனா. அண்ட் ஈரான்கோடைய லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் வந்து சைனா. ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரேட் அண்ட் ஆயில் இன்ட்ரெஸ்ட் வந்து சைனாக்கு இருக்கு. மூணாவது வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். ஸோ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ஆஃப் சைனாவுடைய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆர்ம் வந்து எங்க போகுதுன்னா வெஸ்ட் ஏஷியால போகுது. ஸோ வெஸ்ட் ஏஷியால இந்த இவனுங்களுக்குள்ள சண்டை இல்லாம இருந்தால் தான் அங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட முடியும், போர்ட் கட்ட முடியும், ட்ரேடு டெவலப் பண்ண முடியும், ஒரு ஹைவேஸ் வரும். நாளைக்கு உங்களுக்குள்ள அந்த ஃபைட் போயிட்டே இருந்து இன்ஸ்டபிலிட்டி இருந்துகிட்டே இருந்ததுன்னா தட் வி cannot கிரியேட் எனிதிங். ஸோ அதனாலே வந்து இட் நீட்ஸ் அ ஸ்டேபிள் ரீஜனல் என்வாயர்மெண்ட் இன் ஆர்டர் டு என்ஷோர் தட் ட்ரேட், ஆயில், அதாவது எனர்ஜி செக்யூரிட்டி, அண்ட் மூணாவது வந்து பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். இது மூணுமே. ஸோ அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது எய்ம் இல்லை. அங்க இருக்கிற பிரச்சனையை எஸ்கலேட் ஆகாம பார்த்துக்கிட்டு அதை வந்து சட்டிலாவே கொண்டு போகணுங்கிறது தான் வந்து சைனாவோட எய்ம். ஸோ அதனால தான் சைனா வந்து they are following something called quasi mediation diplomacy. ஸோ செக் புக் டிப்ளமசி அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம், டெட் டிப்ளமசி ஆஃப் சைனா. ஸோ குவாசி மீடியேஷன் டிப்ளமசி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ குவாசி மீடியேஷன் டிப்ளமசினா ஸோ சைனீஸ், ஸோ இதோட மீனிங் என்னன்னு சொல்றாங்கன்னா, சைனா வாஸ் லுக்கிங் ஃபார் அ கிரேட்டர் பொலிட்டிக்கல் இன்வால்வ்மெண்ட் வித் த ரீஜன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் குவாசி மீடியேஷன் டிப்ளமசி டு ப்ரொமோட் இட்ஸ் கமர்ஷியல், டிப்ளமேட்டிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். ஸோ சைனாக்கு வந்து கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டிப்ளமேட்டிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ரேதர் தென் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். அங்க இருக்கிற இந்த ஷியா சுன்னி கன்சர்ன்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. பிளஸ் செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் இல்லை. எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா எதுவும் எஸ்கலேட் ஆகாம பார்த்துக்கணும். இட் ரெகக்னைஸ் தட் மெனி ஆஃப் தி ஆன்கோயிங் ரைவல்ரிஸ் would not admit quick resolutions. So China was prepared to contend with managing these differences through diplomacy so that they are not escalating into conflict. So அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத விட அந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகாம பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் சைனாவோட எய்ம். ஸோ வெறும் மீடியேஷன்னா என்ன? மீடியேஷன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணணுங்கிறது. குவாசி மீடியேஷன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணணும், நீங்க என்ன வேணா சாகும், நீங்க அடிச்சுக்காதீங்க, எதிரில் பார்த்து முறைச்சுக்கோங்க, பட் அடிச்சுக்காதீங்க, அதோட இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சைனா சொல்றாங்க. அதான் வந்து குவாசி மீடியேஷன். மீடியேஷன்னா உண்மையாவே சால்வ் பண்றது. ஸோ குவாசி மீடியேஷன் டிப்ளமசி அதோட இதுதான் வந்து சவுதி ஈரான் அக்கார்ட் அப்படின்னு ஒரு அந்த அக்கார்ட் வந்து இட் ஹஸ் கம் நவ் based on the Riyadh summit. So Xi Jinping visited Saudi Arabia on December, which was considered to be a very important meeting. So that is going to be a very important meeting சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னே நமக்கு தெரியல, ஏன்னா ரிலீஸ் பண்ணல, இப்பதான் தெரியுது அது என்னன்னு. So that is the thing. Next வந்து they are active partner with respect to trade, energy, investments and technology. So சைனாவுடைய நிறைய டெக்னாலஜிஸை வந்து this West Asia is importing. ஓகே, அதே மாதிரி வெஸ்ட் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சவுதி அரேபியன் பாயிண்ட் ஆஃப் வியூல தே வாண்ட் டு டைவர்சிஃபை தேர் எக்ஸ்போர்ட்ஸ். இப்போ சவுதி அரேபியா வந்து வெறும் ஆயில் பேஸ்ட் எக்கானமியா இருக்கு. நாளைக்கு வந்து நம்ம இப்போ ஒரு சைட்ல வந்து கிளைமேட் சேஞ்ச், நெட் ஜீரோ அகைன்ஸ்ட் ஃபாசில் ஃபியூல்னு போயிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே நெட் ஜீரோ அப்படின்னு சொல்லி ரெனியூபிள் எனர்ஜிக்கு மாறிட்டோம்னா இப்போ சவுதி அரேபியா என்ன வச்சு என்ன பண்ண முடியும்? என்டையர் வெஸ்ட் ஏஷியாவும் தே வில் நாட் ஹேவ் எனிதிங். ஸோ அப்படி இருக்கும்போது திஸ் கல்ஃப் கண்ட்ரீஸ் தே வாண்ட் டு டைவர்சிஃபை தேர் எக்ஸ்போர்ட்ஸ். நம்ம வெறும் ஆயில மட்டும் நம்பி இனிமேல் இருக்க முடியாது. அதனாலதான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ துபாய் எக்ஸ்போ அப்படின்னு ஒன்று கட்டுறாங்க, புர்ஜ் கலிஃபா கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பில்டிங்கா கட்டுறாங்க? டூரிசம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். என்னென்னமோ கட்டிக்கிட்டு இருக்காங்களா துபாயில, அது இஷ்டத்துக்கு என்னென்னமோ நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆயில் மட்டும் நம்மளோட எக்கானமியை ரன் பண்ணக்கூடாது. ஸோ நவ் சவுதி இஸ் பிளானிங் டு கன்ஸ்ட்ரக்ட் த டாலஸ்ட் பில்டிங் விச் வில் பி பிரேக்கிங் தி புர்ஜ் கலிஃபா அப்படிங்கிற ஒரு பிளானும் போயிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து என்னதுன்னா, ஒரு நியோம் ப்ராஜெக்டா, நியோம் ப்ராஜெக்ட்னா ஒரு சிங்கிள் லைன்ல என்னது கரெக்டா, நியோம் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு, NIOM. என்னதுன்னா ஒரே லைன், அதாவது சவுதி அரேபியா இப்படி இருக்குல்ல, சவுதி அரேபியாவோட இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல சிங்கிள் லைன் சிட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. இந்த சிட்டியோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனா இட் வில் ஸ்ட்ரெச் டுவர்ட்ஸ் தி சவுதி அரேபியா. லைன் மாதிரி ஒரு சிட்டினா ஒரு புள்ளி தானே, லைனா பார்க்கணும்னா இதான் அந்த லைன். இந்த மாதிரி தான் வித்தியாசமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னையா யோசிக்கிறீங்க, என்னென்ன சொல்றான் பாருங்கிற மாதிரி. இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா டூரிசம். இப்போ சிம்பிளா சொல்றேன், சிம்பிளா இதெல்லாம் ஏன் வித்தியாசமா பண்ணணும். இப்போ வந்து இங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கா, அந்த காட்டு மிருகங்கள்லாம் இருக்குமே, அது பேர் என்ன, ராக் எக்ஸாம். பின்னாடி வந்து பேய் ஹோட்டல் ஒன்று இருக்கு, ஹாண்டட்னு. ஸோ அந்த ஹோட்டல்ல என்ன வேற ஏதாவது புதுசா ஏதாவது சாப்பாடு தராங்களா? இப்போ நீங்க இந்த சாதாரண இந்த அம்மன் மெஸ்ஸுக்கு போனா என்ன கிடைக்குமோ அதே தான் அங்கேயும் கிடைக்கும், அதே சாப்பாடு தான்.
ஆனா அதே சாப்பாடு அவங்களும் வித்தா அவங்க ஹோட்டலுக்கே வரணும். அங்க இருக்கிற பேயை பாக்குறதுக்கும் அங்க இருக்கிற பூதங்களை பாக்குறதுக்காக தீம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தீம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்னா புது சாப்பாடு ட்ரை பண்ணணும் நீங்க போல, அந்த அட்மாஸ்பியர் பார்க்கணுங்கிறதா. ஏன்னா அங்க போனாலும் அதே நூடுல்ஸ், அதே ஃப்ரைட் ரைஸ், அதே இதுதான் தர போறான். புதுசா ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஆனா அந்த அட்மாஸ்பியர் என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஃபுட் ஃபால்ஸ் வரும். தே ஆர் நாட் கிவிங் எனிதிங் டிஃபரெண்ட் ஃப்ரம் அஞ்சப்பர்ல. அஞ்சப்பரை தாண்டி ஏதாவது வித்தியாசமா பெருசா அதை கொடுத்துட போறாங்களா? கிடையாது. ஸோ அதனால தான் லொகேஷன் வச்சு அட்ராக்ட் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் சவுதி இஸ் ஆல்சோ டூயிங் அட் தி இன் லார்ஜ் ஸ்கேல். இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது ஒன்று பண்ணா மக்கள் டூரிஸ்ட் வருவாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி டைவர்சிபிகேஷன் தேவைப்படும் போது சைனா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டர். ஸோ அதனால தான் சவுதிக்கும் ஈரானுக்குமே பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் தேவை. எவனாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணு, எவனாவது நீங்க வா டெக்னாலஜி கொடு வந்துரு அப்படிங்கிற மாதிரி தே ஆர் சீயிங். ஸோ தட் இஸ் தி திங். அண்ட் வெஸ்ட் ஏஷியா க்ரூஷியல் பார்ட் ஆஃப் தி பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். ஸோ இதெல்லாம் தான் வந்து சைனீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. ஸோ வை சைனா வாண்ட்ஸ் டு கோங்கிறது புரிஞ்சிச்சா? சவுதிக்கு வந்து யூஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு ஆலி இருந்தாங்க. இப்போ யூஎஸ்ஏங்கிற ஆலிங்கிறது இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. ஸோ அது ஒரு மிகப்பெரிய செட்பேக். ஸோ அப்படி யூஎஸ்ஏங்கிற ஆலி போன பிறகு இப்போ நம்ம அடுத்து யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிறது இருக்கு. இனிமேல் யூஎஸ்ஏ நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னொரு டைமென்ஷன் ஆஃப் சவுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவுதீஸோட மிசைல் வந்து சவுதி அட்டாக் பண்ணும்போது யூஎஸ்ஏ பெருசா ரியாக்ட் பண்ணல. அது ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. இன்னொரு டைமென்ஷன்ல என்ன போகுது அப்படின்னா, இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து ஜோ பைடனுக்கும் எம்பிஎஸ்க்கும் டைரக்டாவே ஒரு கான்ஃபிளிக் வந்தது. ஜமால் கஷோகி அப்படிங்கிற வாஷிங்டன் போஸ்ட் உடைய ஜேர்னலிஸ்ட் வாஸ் கில்டு இன் தி சவுதி அரேபியன் கவுன்சிலேட் ஆஃப் டர்க்கி. ஓகே, இஸ்தான்புல்ல இருக்கிற சவுதி அரேபியன் கவுன்சிலேட்டுக்கு ஜமால் கஷோகிங்கிறது சவுதி அரேபியன் சிட்டிசன் ஹூ இஸ் ஒர்க்கிங் ஃபார் வாஷிங்டன் போஸ்ட். அவர் வந்து சவுதி அரேபியன் கவர்மெண்ட் பத்தினா பயங்கர கிரிட்டிக். ஸோ அவர் வந்து வாஷிங்டன் போஸ்ட்ல உட்காந்து பயங்கரமான ஆர்டிகல்ஸ் எழுதுவாரு. ஸோ அது வந்து இந்த எம்பிஎஸ்க்கு முகமது பின் சல்மான் ஹூ இஸ் தி கிரவுன் பிரின்ஸ் ஆஃப் திஸ் சவுதி அரேபியா, அவருக்கு வந்து பிடிக்கல. ஸோ அவர் வந்து அவரோட விசாவை ரெனியூ பண்றதுக்காக ஹிஸ் கமிங் டு இஸ்தான்புல். இஸ்தான்புல் எம்பசில ரெனியூ பண்ண போறவர் உள்ள போனவர் வெளியே வரவே இல்லை. கவுன்சிலேட் உள்ள போனவர் வரல. ஸோ இப்படி வாஷிங்டன் போஸ்டோட ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத வந்து யூஎஸ்ஏ இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது எம்பிஎஸ் தான் டைரக்டா ஆளை வச்சு அடிச்சிருக்காரு அந்த கவுன்சிலேட்குள்ள. இப்போ இந்த இது துப்பறிவாளன் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல அந்த டெவில் வந்து ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அதை பத்தி நான் டீடைல்டா சொல்ல விரும்பல. அப்படிதான் அதான் நடந்திருக்கு. துப்பறிவாளன்ல அந்த டெவில் கேரக்டர் என்ன பண்ணுமோ அப்படிதான் அந்த பாடி தட் ஷோ த பர்சன் வாஸ் கில்டு. ஸோ அதான் துப்பறிவாளன்ல மிஷ்கின் வச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மர்டர் நடந்திருக்கு. அந்த மர்டருக்கு காரணமே யாருன்னா எம்பிஎஸ் அப்படிங்கிறது யூஎஸ்ஏவோட சிஏஏ கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. அந்த ஃபைலை வந்து ஜோ பைடன் வந்து டீக்ளாசிஃபை பண்ணிட்டாரு, பப்ளிக்கா சொல்லிட்டாரு எம்பிஎஸ் தான் காரணம் அப்படின்னு. அதனாலேயே சவுதி கிரவுனுக்கும் யூஎஸ்ஏக்கும் டைரக்டா இப்போ வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ அதான் திஸ் இஸ் தி மேஜர் ட்ரிகர் அகைன் பிட்வீன் தி டூ. ஸோ அதனால தான் வந்து ரீசெண்டா வந்து ஜோ பைடன் வந்து சவுதிக்கு போகும்போது they were not having very good happy relationship. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆயிட்டே இருக்கு. ஸோ சவுதி அரேபியாஸ் யூஎஸ்ஏ இல்லாதனால we need a alternative. இவனை நம்பி நம்ம யார்கிட்டையும் சண்டை போட முடியாது. ஸோ ஃபியூச்சர் கோல்டு வார்ல திரும்ப யூஎஸ்ஏ சைனா அப்படின்னு வருது. நமக்கு சைனாவும் தேவைப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏன் வந்து தேவையில்லாம நம்ம எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே ஈரானுக்கு அகேன்ஸ்டா சண்டை போட்டு அழிச்சிக்கணும்? ஸோ இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா சந்தோஷம் தானே அப்படிங்கிற டைமென்ஷன்ல they are seeing. ஈரானை பொறுத்த வரைக்கும் they are having severe sanctions against them. ஸோ இந்த சாங்ஷன்ஸ்ல இருந்து நம்ம காப்பாத்துறதுக்கு யார் வருவான்னு பார்த்தா சைனா மட்டும் தான் வரும். ஸோ சைனா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யூஎஸ் சாங்ஷன்ஸை மதிக்காம they are still continuing. பட் இந்தியா வந்து அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம we stopped. Unlike the S-400 deal where we overcome the US pressure, ஈரான் கிட்ட வரும்போது we budget to the US pressure. But China is still continuing good relationship with ஈரான். அப்படி இருக்கும்போது சைனா ஒரு முக்கியமான பிளேயரா பாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நம்ம எக்கானமியை சரி பண்றது தான் எய்மே தவிர இட்ஸ் நாட் ஹேவிங் அ கோல்ட் வார் வித் தம் அப்படிங்கிற அந்த டைமென்ஷன் ஈரான் கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ தே போத் ட்ரைங் டு சால்வ் திஸ் இஷ்யூ. ஏன்னா எமர்ஜிங் கோல்ட் வார்ல லெட் அஸ் பி ஹாப்பிங்கிற மாதிரி they are seeing. So that is the thing. பட் இது வெறும் ஆரம்பம் தான், மல்டி லேயர் காம்ப்ளிகேஷன். ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறதா சொல்றேன். இதோட இம்பாக்ட் என்ன, இது இஸ்ரேல் எப்படி பாக்குது அப்படின்னு யோசிச்சு இதை பத்தி யூஎஸ்ஏ வந்து வெளியே இருந்து பாக்குறப்போ வரவேற்றிருக்காங்க. உள்ள இருந்து பாக்குறப்போ யூஎஸ்ஏக்கு இது ஒரு மிகப்பெரிய செட்பேக். யூஎஸ்ஏ உடைய க்ளோஸ் ஆலியான சவுதி அரேபியா they are drifting away from USA and they are becoming closer against the enemy of USA, that is Iran, with the help of the biggest enemy called China. உங்களுக்கு புரியுதா? ஸோ இது யூஎஸ்ஏக்கு எவ்வளவு பெரிய ஒரு செட்பேக் வித் ரெஸ்பெக்ட் டு தி இமேஜ் ஆஃப் தி குளோபல் ஹெஜிமன். ஸோ அதனால இமேஜ் வைஸ் செட்பேக்கா இருந்தனால ரீஜனல் பீஸ் வந்தா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்கு. இஸ்ரேல் வந்து இது எப்படி பாக்குது அப்படின்னா, இஸ்ரேல் வந்து இன்னும் தெரியல. ஸோ திரிமூர்த்தி இருக்காருல்ல, தெரிலங்கிறதா பதில். இப்போ திரிமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பர்மனன்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ், அவர்கிட்ட கேட்கும்போது அவரே தெரியாதுப்பா, நம்மளால இப்ப எதுவும் சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த டீல் எவ்வளவு நாள் போகும்னு தெரியாது,
வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச், வி கேனாட் சே எனிதிங் நோ. ஸோ ஒரு வருஷம் போட்டு அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அவரே தெரியலன்னு சொல்லும் போது நம்மே மண்டே போச்சு. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ வாட் இஸ்ரேல் இஸ் கோயிங் டு டூ, ஹவு தே ஆர் கோயிங் டு ரியாக்ட் அப்படிங்கிறது தெரியல. ஸோ கண்டிப்பா யூஎஸ்ஏ இஸ்ரேல் சேர்ந்து வேற ஏதாவது கூட யோசிக்கலாம். ஸோ தட்ஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ இதுல என்ன மல்டி லேயர் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. லைக் இட்ஸ் நாட் ஓன்லி இப்போ வந்து அப்போ இவ்வளோ நாளாக அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்க எனிமிட்டியை நம்ம ரிமூவ் பண்ணணும், அந்த ஷியா சுன்னி முஸ்லீம் அந்த டைவர்ஜென்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து தடையா இருக்குமோ அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆல்ரெடி வந்து ஈரான் வந்து 84% என்ரிச்மெண்ட் போயிட்டாங்க. 90% மேல என்ரிச்மெண்ட் போச்சுன்னா தட் கேன் பி வெப்பன்ஸ் கிரேட் ஃபார் நியூக்ளியர் வெப்பன்ஸ். 84% என்ரிச்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, யுரேனியத்தோடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி அதை நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ற மாதிரி வெப்பன்ஸ் கிரேடா மாத்துறது ப்ராசஸ் பேர் தான் என்ரிச்மெண்ட். ஸோ அந்த என்ரிச்மெண்ட் அவங்க ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட்ல வந்து டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏ இந்த ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷனை வந்து ஈரானை சைட்லைன் பண்றாங்க. ஈரான் இப்ப என்ன சொல்றாங்க, இந்த டீல்ல திரும்ப எங்களை சேர்த்துக்கோங்க, அப்பதான் நாங்க வந்து இதை நிறுத்துவோம், நீங்க எங்களை சேர்த்துக்கலன்னா நாங்க நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்ப ஈரானை வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ஜோ பைடனுக்கு லோக்கல் அடுத்த 2024 எலெக்ஷன்ஸ்ல செட்பேக்ஸ் வரும். ஸோ டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏ இட்ஸ் சோ மச் போலரைஸ்ட் தட் எனி பீஸ் வித் ஈரான் மைட் பி அகெயின்ஸ்ட் தி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். ஸோ டொமஸ்டிக் யூஎஸ் பாலிடிக்ஸோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்னால ஜோ பைடன் இஸ் ரிலக்டன்ட் டு ஹேவ் அ பீஸ் அக்கார்ட் வித் தி ஈரான். ஸோ அந்த ஒரு போலரைசேஷன் ஆஃப் தி டொமஸ்டிக் பாலிடிக்ஸ் நடக்குது. இன்னொரு டைமென்ஷன்ல வந்து இஸ்ரேலையும் வந்து எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் போலரைசேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. வேர்ல்டு பூரா அதான் ஆயிட்டு இருக்கு, எல்லா நாடுகள்லையும் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் ஆயிட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேலையும் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் இருக்கு. ஸோ இஸ்ரேலும் பொறுத்த வரைக்கும் கூட டொமஸ்டிக் பாலிடிக்ஸ்ல தே வில் நாட் பி ஹாப்பி வித் a peace between Israel and Saudi or or Iran in any form. இப்போ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் வந்து சரிப்பா பிரச்சனையை சால்வ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு வந்தாலும் அங்க இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்காங்க மக்களை வந்து அவங்களை காட்டி தான் சோறு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு போய் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னா இவங்க அரசியல் ஓடாதுல, உங்களுக்கு புரியுதா? ஸோ பூச்சாண்டி வரான்னு சோறு ஊட்டியாச்சு. நாளைக்கு பூச்சாண்டி கூட நம்ம ஃப்ரெண்டு ஆயிட்டோம்னா குழந்தைங்க எப்படி சோறு சாப்பிடும், உங்களுக்கு புரியுதா? ஸோ பூச்சாண்டி ஃப்ரெண்டுன்னு தானே நினைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து தட் இஸ் ஹவு த போலரைசேஷன் கோஸ். ஸோ அதனால பீஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி தடைகள் வந்து வரும் இந்த ஜாயிண்ட் இது போல பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ நவ் லெட் அஸ் கம் டு தி இந்தியா. ஸோ இது இந்தியாவுக்கு எப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது? இப்போ வாட் இம்பாக்ட் இஸ் கோயிங் டு கிரியேட் இன் தி குளோபல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத ஆக்கஸ் கேட்கறாங்க. இந்த இஷ்யூவை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம்னா உங்களுக்கு எல்லா வேரியபிள்ஸும் புரியணும், அப்போதான் வந்து யூ கேன் ஆன்சர். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா வந்து வில் ஸ்பீக். வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா வந்து போத் இந்தியா அண்ட் சைனா வித் ரெஸ்பெக்ட் டு வெஸ்ட் ஏஷியா பார்த்தோம்னா ஒரே காமன் இன்ட்ரெஸ்ட் தான். we are not having divergent interest. ரெண்டு பேருக்குமே எனர்ஜி செக்யூரிட்டி இருக்கு, ரெண்டு பேருக்குமே ட்ரேட். நம்மளோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யுஏஇ தான், கல்ஃப் ரீஜன்ஸ் தான், ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட். அதே மாதிரி நம்மளோட ஆயில் வந்து we are dependent on them. The same interest we are also having. We are also having infrastructure interest there. We are invested a lot with respect to Chabahar port and all these things. So நமக்கு எல்லாமே ஒரே இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து இங்க கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் rather than having a opposite views அப்படிங்கிறது தான் வந்து they are telling. So where they have broad gambit of shared interest in energy security, free and open sea lanes. நமக்கு free and open sea lanes of communication தேவை. ஏன்னா நமக்கு open and free sea lanes of communicationsனா ஆயில் ட்ரேட், அந்த ஷிப் வரக்கான ரூட் வந்து எந்த ஒரு செக்யூரிட்டி த்ரெட் இல்லாம வரணும். ஏன்னா ஷிப்பு மூலமா தான் ஆயில் வருது. அந்த ஷிப் ரூட்ஸ்ல ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா ஆயில் வராது, நாடு வந்து எனர்ஜி செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஆயிடும். ஸோ ஃப்ரீ ஓப்பன் லைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் கனெக்டிவிட்டி. நம்மளும் சபார் போட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அபவ் ஆல் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி. ஹென்ஸ் வி ஹேவ் டு ஒர்க் டுகெதர் ஃபார் அ மியூச்சுவல் அண்ட் ரீஜனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ மியூச்சுவல் அண்ட் ரீஜனல் இன்ட்ரெஸ்ட்காக சேர்ந்து ஒர்க் பண்ணணும். தட் இஸ் ஹவ் வி ஆர் சீயிங். வித் ரெஸ்பெக்ட் டு வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸ் இது ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். இந்த மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னா that will have a very good impact on சிரியால இருக்க கிரைசிஸ் சால்வ் ஆகிறதுக்கும், ஈராக்ல இருக்க கிரைசிஸ், யமன்ல இருக்க கிரைசிஸ்லாம் சால்வ் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹியூமானிடேரியனா நம்ம அங்க இருக்கிற ஃபெமைன் அண்ட் ஆல் தீஸ் இஷ்யூஸ் வில் பி சால்வ்ட் அண்ட் பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வில் கம் டு தட் அஃபெக்டட் ரீஜன்ஸ். இது வந்து வெஸ்ட் ஏஷியன் பாயிண்ட் ஆஃப் வியூல. குளோபல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து வேர்ல்டுக்கே ஆயில் கொடுக்குற ஒரு முக்கியமான ரீஜன்ல ஸ்டெபிலிட்டி வந்ததுன்னா இட்ஸ் குட் ஃபார் தி குளோபல் எக்கனாமி. ஸோ தட் இஸ் ஹவ் இட் கோஸ். ஆல்ரெடி வந்து ஈரான் பிகமிங் க்ளோசர் டு சைனா, அதோட வெளிப்பாடு என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய சபர் போர்ட் டு ஆப்கானிஸ்தான் போற ரயில் ரூட் ப்ராஜெக்ட் வாஸ் கிவன் டு சைனா. ஈரான் வந்து இந்தியாக்குல இருந்து எடுத்து அது சைனா கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சைனா இஸ் ஏன்னா வந்து when USA was pressurizing, India stopped the trade with Iran, but China continued. So that led to the close relationship between Iran and China. இப்போ அதனால தான் S-400 இஷ்யூ வரும்போது நம்ம USA பேச்ச கேட்டுட்டு பண்ணல, நீ என்ன வேணா பண்ணிக்கோ நான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி வி கேம். ஏன்னா தட் இஸ் தி லெசன் விச் வி லேர்ன். இப்போ நம்ம ரஷ்யா கிட்டேயும் அதே பண்ணியிருந்தோம்னா ரஷ்யா திரும்ப வந்து சைனா கூட க்ளோஸ் ஆயிட்டு இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் ஆயிடும். So the same thing which was seen. So these are all the developments here. So we have to wait and watch. இதுல குவாசி மீடியேஷன் டிப்ளமசி அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க.
எல்லாரோட இன்ட்ரெஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தே ஆஸ்க் த ஆக்கர்ஸ், தே கேன் ஆல்சோ ஆஸ்க் திஸ். ஓகே, ஸோ கிளியரா? ஸோ புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கலாம். ஏன்னா நீங்க கிளாஸஸ், என்னோட ஐஆர் கிளாஸஸ்லயும் நம்ம இதே தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்பயும் அப்படி தானே இருந்துச்சு. நான் 1 மணி நேரம் இதை பேசினேன், 1.5 மணி நேரம் நடத்திருப்பேன்னு நினைக்கிறேன் வெஸ்ட் ஏஷியா. 1.5 மணி நேரம் வெஸ்ட் ஏஷியா நடத்தி அது அப்படிதான் இருக்கும். ஸோ எடிட்டோரியல் 1/2 மணி நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் ஹவு காம்ப்ளிகேட்டட் த ரிலேஷன்ஷிப் இஸ். இன்னும் நான் நிறைய வேரியபிள்ஸ்குள்ள போகவே இல்லை, மேலாப்பில் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவே இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இஎஸ்ஜி ரெகுலேஷன்ஸ். ஸோ கிளியரா? ஸோ இந்த மாதிரி எடிட்டோரியல்ஸ்லாம் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ்பிளைனர் படிச்சாலே வந்து யூ வில் கெட் அ வெரி குட் ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் இஎஸ்ஜி ரெகுலேஷன்ஸ். இஎஸ்ஜி ரெகுலேஷன்ஸ் வந்து என்வாரன்மெண்ட், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் ரெகுலேஷன்ஸ். இது 3 தான் வந்து இஎஸ்ஜி ரெகுலேஷன்ஸ். கிளியரா? இந்த இஎஸ்ஜி ரெகுலேஷன்ஸ் வந்து வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இஎஸ்ஜி ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் அ ஆப்ளிகேஷன் விச் இஸ் கிவன் ஆன் தி கார்பரேட் கம்பெனிஸ். A corporate company உடைய performance வந்து all these years we were measuring only based on economic parameters of அவங்களோட நெட்வொர்த் என்ன, ப்ராஃபிட் என்ன, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போற ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்ன அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம காட்ச் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ் மட்டும் ஒரு கம்பெனி வச்சு காட்ச் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு காட்ச் பேஸ்ட் ஆன் தி என்வாரன்மெண்டல் அண்ட் சோஷியல் பேராமீட்டர்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் பேராமீட்டர்ஸ். என்வாரன்மெண்டலா அவங்க சஸ்டைனபிள் கம்பெனியா இருக்காங்களா அதை பாருங்க, அவங்க எவ்வளவு பொல்யூட் பண்றாங்க அதை பாருங்க, அதை வச்சு காட்ச் பண்ணுங்க. சோஷியலா வந்து மக்களுக்கு நல்ல ஒரு அவுட்கம் வருதா, இல்ல மக்களை ஏமாத்துற ஒரு கம்பெனியா இருக்கா, சோ அந்த மாதிரி பாருங்க. வாட் சோஷியல் பெனிஃபிட்ஸ் தே ஆர் பிரிங்கிங். அதே மாதிரி ஹவு தேர் கவர்னன்ஸ் இஸ் தேர். கார்பரேட் கவர்னன்ஸ்ல ஹவு அவங்களுடைய போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சிஇஓ, அவங்களுடைய எத்திக்ஸ், அந்த மாதிரி கார்பரேட் கவர்னன்ஸ், ஆடிட்டிங், ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஒழுங்கா கட்டுறாங்களா, இல்ல ஆடிட்டிங் ரிப்போர்ட்ஸ் ஒழுங்கா ரிலீஸ் பண்றாங்களா, இந்த மாதிரி கவர்னன்ஸ் ஆஃப் தட் கம்பெனி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். வெறும் வந்து அந்த கம்பெனியோட எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்காம இஎஸ்ஜியும் பாத்தீங்கன்னா தான் ஹோலிஸ்டிக்கா ஒரு கம்பெனி வந்து நம்ம நல்ல கம்பெனின்னு சொல்ல முடியும். இப்போ ஒருத்தர் ஒரு இன்வெஸ்டர் ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாருன்னா என்ன பார்ப்பாரு? இப்போ உலகமே அதானியை திட்டும், ஓகேவா? ஆனா எல்லாரும் உங்க ஷேரையும் வாங்கி வச்சுக்கிறாங்களே. அதானியை திட்டுற நிறைய பேர் அதானி ஷேர் வச்சிருக்காங்க, எனக்கு அது தெரியும். ஸோ அதனால வந்து ஏன்னா ஏறும்பா ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் காமெடிஸ் ஆல்சோ ஹேப்பன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்ப ஏன் அதானி மேல இன்வெஸ்ட் பண்றாங்க? ஏன்னா அவங்க வெறும் எக்கனாமியை தான் பாக்குறாங்க. ஏன்னா வந்து என்ன பாக்குறாங்க, தே ஆர் நாட் சீயிங் இஎஸ்ஜி ஆஃப் அதானி. தட் இஸ் தி ஒன்லி ரீசன். எக்கனாமி மட்டும் பார்த்துட்டு அதானி ஷேர் ஏறும்பா இல்ல ஏறாதுப்பா அப்படிங்கறத வச்சு தே ஆர் ஜஸ்ட் இன்வெஸ்டிங். ஸோ இஎஸ்ஜி வச்சுலாம் பார்த்தா நம்ம பாதி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஎஸ்ஜியும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இஎஸ்ஜியும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணா மக்கள் எப்போ அது பண்ணுவாங்க? மக்கள் மத்தியில அதோட இம்பார்ட்டன்ஸை கொண்டு போகணும். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸை கொண்டு போறதுக்காக தான் எல்லா ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட்ஸும் தே ஆர் பிரிங்கிங் இன் ரெகுலேஷன்ஸ். இஎஸ்டியை ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, என்வாரன்மெண்டலி ஒரு வெறும் கவர்மெண்ட் மட்டும் பொல்யூட் பண்றதுல ஃபர்ம்ஸும் வந்து பொல்யூட் பண்றாங்க. ஸோ ஃபர்ம்ஸும் பொல்யூட் பண்ணாம இருந்தாதான், என்வாரன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணாதான் இட் வில் பி சஸ்டைனபிள். ஸோ அதனால இன் லார்ஜர் பிக்சர் என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் வந்து ஃபர்ம்ஸ் கையிலையும் இருக்கு. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் ஆர் தி மேஜர் பொல்யூட்டர்ஸ் அண்ட் எமிட்டர்ஸ் ஆஃப் CO2. ஸோ அவங்க தான் வந்து லேண்ட் டிகிரடேஷன், எல்லாமே பொல்யூஷன் எல்லாத்துக்கும் ஒரு ரீசனாகவும் இருக்காங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் வி ஹேவ் டு செக். அதே மாதிரி சோஷியல் இம்பாக்ட் வந்து வெறும் கவர்மெண்ட் மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபர்ம்ஸும் கொடுக்கணும். ஓகே, இதுல என்ன லாஜிக் அப்படி சொல்றாங்கன்னா, தீஸ் ஃபர்ம்ஸ் grew as a big firms only after taking the benefits from the society. ஓகே, சொசைட்டிங்கிற மக்களுங்கிற கன்சியூமர்ஸ் நம்ம இருக்கிறதுனால தான் அந்த கம்பெனி வளர்ந்துச்சு. நம்ம எல்லாம் எப்படி கம்பெனி வளரும்? அப்படி இருக்கும்போது நமக்கு நன்மை அவங்க கொடுக்கணும். தட் இஸ் தி சோஷியல் ஆஸ்பெக்ட். And only if they are ethical and moral, only if they are paying tax and giving clear audit reports, then only that is a good company. So இந்த 3 டைமென்ஷன் பண்றதுனால கவர்மெண்ட்டுக்கு நன்மை, என்டையர் எக்கனாமிக்கு நன்மை, என்டையர் சொசைட்டிக்கு நன்மை. ஸோ அப்படிப்பட்ட கம்பெனிஸை வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால எவ்ரி கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ பிரிங்கிங் திஸ் இஎஸ்ஜி நார்ம்ஸ் அண்ட் கிரியேட்டிங் அ டிமாண்ட் அமாங் தி பீப்புள். ஸோ அதுதான் வந்து இந்த இஎஸ்ஜி அப்படிங்கிற இந்த கான்செப்ட். ஸோ ஜிஎஸ்டி கன்சர்வேஷன் ஒரு டைமென்ஷனா இருந்தாலும் மெயின் வந்து GS4 கார்பரேட் கவர்னன்ஸ், டைரக்ட் டாபிக் இன் தி சிலபஸ். எத்திக்ஸ்ல கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இட்ஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் இன் தி சிலபஸ். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த கார்பரேட் கவர்னன்ஸ்ல ஒரு முக்கியமான எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல வி ஆர் ஹேவிங் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கரெக்டா? ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் உடைய 2% ஆவரேஜ் ப்ராஃபிட் அட்லீஸ்ட் 2% அப்படின்னு இருக்கும். அவங்க 2% தான் பண்றாங்க. அட்லீஸ்ட் 2% ஆவது யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நார்மல் வச்சிருக்கோம். தோஸ் கம்பெனிஸ் வித் நெட் ப்ராஃபிட் ஆஃப் 5 crore, net worth of 500 crore and turnover of 1000 crore, they have to spend at least 2%. ஸோ இதான் வந்து சிஎஸ்ஆர் பத்தி டீடைல்டா, தட்ஸ் நாட் ரெலவென்ட் இயர். சிஎஸ்ஆர் பத்தி டீடைல்டா 88th எடிஷன்ல பேசியிருக்கேன். 88th எடிஷன் 84th எடிஷன் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதனால வந்து அதை பாருங்க, அதுல ரொம்ப டீடைல்டா பார்த்தாச்சு.
So regulators and corporations. So business should be measured not only on the traditional economic metrics such as shareholders return, but also on the environmental impact, commitment to the social issues, and soundness of the corporate governance. Okay, and protection of shareholders' rights. கார்பரேட் கவர்னன்ஸ் குள்ள இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்றது. இப்போ ஒரு கம்பெனியோட ஓனர் வந்து, அதாவது இப்போ இந்த லைக் அதானியோ அம்பானியோ வெறும் அவங்களோட பர்சனல் growth மட்டும் நினைச்சாங்கன்னா அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற குட்டி குட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட நிலைமை என்ன ஆகும்? So imagine what would have happened about the shareholders of Kingfisher when this guy ran away and went to London. உங்களுக்கு புரியுதா? So இந்த மாதிரி ஷேர்ஹோல்டர்ஸோட ரைட்ஸ் பத்தியும் நம்ம கன்சிடர் பண்ணணும். So CSR is an already important step with respect to corporate governance. It is not related here, but I've just added it. இது பத்தியும் படிங்க. There is another important thing. 84th and 88th edition நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். 84th editionல இஷ்யூஸ் பார்த்திருப்போம், 88th editionல ரிஃபார்ம்ஸ் பார்த்திருப்போம். ரெண்டுமே முக்கியமான விஷயம் with respect to CSR. GS4ல எத்திக்ஸ்ல டைரக்ட் டாபிக். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து வி ஆர் டூயிங். ஸோ இந்த சிஎஸ்ஆர் வந்த பிறகு ஏகப்பட்ட சோஷியல் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. ஆனால் சிஎஸ்ஆர்ல ஒரு கிரிட்டிசிசமா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஹெல்த்லயும் எஜுகேஷன்லயும் தான் நடக்குது, என்வாரன்மெண்ட்ல யாரும் பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசமும் பார்த்திருப்போம். ஒன்லி 9% ஆஃப் தி சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் ஆர் கோயிங் ஃபார் என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன், மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபண்ட் எஜுகேஷன்லயும் ஹெல்த்லயும் தான் போகுது அப்படின்னு பார்த்தோம். தட்ஸ் குட் தான், அது நெகட்டிவ் கிடையாது. என்வாரன்மெண்ட் அதிகப்படுத்தணுங்கிறது தான் சொல்யூஷன், ஹெல்த் எஜுகேஷன் குறைங்கிறது சொல்யூஷன் இல்லை. ஐம் நாட் ட்ரைங் டு சே. இந்த இஎஸ்ஜி ரெகுலேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் தி மேஜர் குளோபலா இருக்கிறது யூஎஸ்ஏ உடைய இந்த மாடர்ன் ஸ்லேவரி ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்ட் வந்து இட்ஸ் கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங். லைக் இப்போ நம்ம டேட்டா கவர்னன்ஸ்னா ஓஇசிடி பாக்குறோம்ல, அவங்களோட யூரோப்பியன் யூனியனுடைய ஜிடிபிஆர் பாக்குறோம், ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரிஜிம். ஸோ அந்த மாதிரி இஎஸ்ஜி ராம்ஸ்லயும் யூகே உடைய மாடர்ன் ஸ்லேவரி ஆக்ட்ல என்ன பண்றாங்க, பிசினஸ் இன் யூகே வித் an annual sales of more than 36 million euros should publish the efforts they have taken to identify and analyze the risk of human trafficking. இப்போ எல்லா ஃபர்ம்ஸுமே வந்து they are taking a lot of raw materials. குளோபலி வந்து நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறாங்க, சப்ளை செயின்ல they are part. ஸோ அப்படி அவங்க இம்போர்ட் பண்ணும்போது அந்த கூட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு they are creating something. அந்த கூட்ஸை உருவாகும் போது whether a bonded labor was used, whether any child labor was used, whether someone was exploited, whether இதனால வந்து யாருக்காவது ஒரு ட்ரக் மாஃபியாக்கோ லாபம் போதா, இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு தென் யூ ஹாவ் டு ப்ரொக்யூர் ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் தம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்லா மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்க. டெஸ்லா வந்து அவர் பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் இமேஜ் மஸ்க்கு கிரியேட் பண்ணாலும் அவர் பேட்டரிக்காக வாங்குற ரா மெட்டீரியல்ஸ்ல இருக்கிற மைன்ஸ்ல எல்லாமே ஹையஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்குது, ஹியூமன் லேபர் எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்குது. ஸோ அதை பத்தி ஏன் அவர் பேச மாட்டாரு? ஸோ தட் இஸ் வாட் தி திங். எலான் மஸ்க்கு நீ பேட்டரிக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது மார்ஸுக்கு போகலாம் இருக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ஸ்ல இருக்கிற அந்த மக்கள் அவங்கள ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. So that is what they are telling. To publish the efforts they have taken to identify and analyze the risks of human trafficking, child labor, debt bondage in the supply chain and establish internal accountability procedures. So on the accountability procedures government establish பண்றாங்க. And supplier compliance, அந்த சப்ளையர் கரெக்டா இருக்காங்களாங்கிறத கம்ப்ளைன்ஸ் பண்றதுக்கு மெக்கானிசம் அந்த கம்பெனில இருக்கணும். கம்பெனில இந்த இஎஸ்ஜி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக ஒருத்தர் போட்டு வாங்குற இடத்துல எத்திக்கலா தான் பண்றாங்களா இல்லைன்னா அங்க வாங்கக்கூடாது அப்படிங்கறது என்ஷோர் பண்றதுக்கு they are having mechanism. அண்ட் ட்ரெயின் தி சப்ளை செயின் மேனேஜர்ஸ். அந்த மாதிரி சப்ளை செயின் மேனேஜர்ஸ் ஒரு கன்சைன்மெண்ட் வாங்கும்போது எப்படிலாம் பார்த்து ஒரு கன்சைன்மெண்ட் வாங்கணுங்கிற ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கணும். வெறும் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட்ல ஒரு மேனேஜர் இருக்காருன்னா அவர் எங்க இந்த பொருள் வாங்குறாரு அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்கு இந்த ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கறதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க த்ரூ திஸ் ஆக்ட் ரிகார்டிங் திஸ் இஷ்யூஸ். இதுல இல்லைன்னா தே ஆர் ஹேவிங் ஹெஃப்டி பெனால்டிஸ் அண்ட் இன்சூரன்ஸ் மெக்கானிசம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இஎஸ்ஜி நார்ம்ஸோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆக்டா இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எழுதும்போது நீங்க எழுதலாம். ஓகே, யூகேவோட மாடர்ன் ஸ்லேவரி ஆக்ட். இந்தியாவில் we are having many acts, Environmental Protection Act, National Green Tribunal Act, Labor Courts இப்போ 4 லேபர் கோர்ட்ஸ் we have given many obligations for the employers. So 4 லேபர் கோர்ட்ஸும் பாருங்க. கம்பெனிஸ் ஆக்ட்ல we are having CSR, SEBI வந்து they have taken a lot of steps. So இந்த மூலமா இந்தியாலையும் வந்து we are having the ESG regulations. So இதுல SEBI கொண்டு வந்த SEBI தான் வந்து they are bringing the main thing. So ESG regulation of SEBI போறதுக்கு முன்னாடி இதோட brief history பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்தியாவில் இஎஸ்ஜி ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரதுக்காக நேஷனல் வாலண்டரி கைட்லைன்ஸ் 2021 கொண்டு வராங்க. 2011 நான் 2021 2001 சொல்றேன், 2001 2011 சொல்றேன், அப்படி ரோல் ஆகும், கண்டுக்காதீங்க. ஓகே, 2011ல நேஷனல் வாலண்டரி கைட்லைன்ஸ் ஃபார் என்வாரன்மெண்டல் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சேஃப்கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, நேஷனல் வாலண்டரி கைட்லைன்ஸ். ஸோ வாலண்டரி கைட்லைன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ல ரெஜிஸ்டர் இருக்க கம்பெனி நீங்க வாலண்டரியாவே இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எத்திக்கலா நடந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸை கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாலண்டரி கைட்லைன்ஸ் தான் யார் கொண்டு வரா? ஸோ என்விஜி கொண்டு வந்தது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஸோ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை வந்து செபி வந்து எப்படி என்ஷோர் பண்றாங்க. ஸோ இங்க என்விஜியோட வேலை முடிஞ்சிருச்சு. செபி வந்து ஒரு ஐடியாவை கொண்டு வராங்க அதுக்கப்புறம்.
பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து செபி கொண்டு வராங்க. ஓகே, இது ரெண்டுமே செபி தான். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ். பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட்ல செபி வந்து 2011 என்ன கொண்டு வராங்க, நம்மளுடைய செபி கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல லிஸ்டா இருக்கிற டாப் 100 கம்பெனிஸ், அப்போ 100, ஓகே, பேஸ்ட் ஆன் தேர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் மணி விச் தேர் கெட்டிங் ஃப்ரம் ஷேர் மார்க்கெட், அதாவது ஒரு ஷேரோட வேல்யூ இன்டு டோட்டல் ஷேர்ஸ் விச் தேவ் ரிலீஸ், அதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல டாப் 100 கம்பெனிஸ் எல்லாருமே தே ஹேவ் டு சப்மிட் அ ரிப்போர்ட் டு செபி விச் இஸ் கால்ட் அஸ் business responsibility report. இந்த business responsibility report will be published by SEBI. So இது என்ன சொல்றாங்க செபி, இன்வெஸ்டர்ஸ் when you are investing in this listed company, உங்க ஷேர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட BRR பாருங்க, இவங்க ரெஸ்பான்சிபிள் கம்பெனியான்னு பாருங்க. கார்பரேட் அஃபேர்ஸ் ஒன்று நேஷனல் வாலண்டரி கைட்லைன்ஸ் ஃபார் எக்கனாமிக் என்வாரன்மெண்ட் அண்ட் சோஷியல் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்றாங்களான்னு பாருங்க. அதை எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நீங்க எத்திக்கல் இன்வெஸ்டர்ஸா இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த 100 கம்பெனிக்கு மட்டும் அந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதை 2015 500 மாத்தினாங்க, 2019 இப்போ 1000 இருக்கு. ஸோ 2015 இதை வந்து 100 வந்து 500 ஆக்குனாங்க. 2019 என்ன பண்ணிட்டாங்க, செபி வந்து பிஆர்ஆருக்கு பதிலா பிஆர்எஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க, பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட். ஸோ பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட்ல வெறும் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் ரிலேட்டடாகவும் சோஷியல் ரிலேட்டடாக தான் இருந்தது. சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்ல என்வாரன்மெண்டல் ஆஸ்பெக்ட் ஆட் பண்ணி பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அதை டாப் 1000 கம்பெனிஸ் மாத்திட்டாங்க. ஸோ நம்மளோட ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற டாப் 1000 கம்பெனிஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் தே ஹேவ் டு ஃபைல் திஸ் ரிப்போர்ட். ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்றாங்க, இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. நம்ம அதை பார்க்க மாட்டோம், டைரக்டா வந்து அக்செப்டட் அப்படின்னு சொல்லி அப்ளை கொடுத்துருவோம், அப்படிதானே பண்ணுவோம். இதெல்லாம் யார் படிப்பா? ஸோ ஆனா பார்க்க மாட்டோம். இதை நம்ம ஆனந்த் மாமா மாதிரி ஆட்கள் தான் வீடியோ பண்ணணும். அவர் தான் இன்வெஸ்ட் அட்வைசர், அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் நிறைய பேர் சுத்துறாங்க. நம்ம ஆனந்த் சீனிவாசன், அப்புறமா வேற யாராவது இருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச யாரா இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்ல. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்த பிஆர்ஆர் ரிப்போர்ட் எடுத்து எது நல்ல கம்பெனி அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு மாத்தி தே ஆர் பிராட். இதான் வந்து செபியோட இது. ஸோ இது வந்து எல்லா வருஷம் எக்கனாமிக் சர்வேலையும் 2 பேராகிராஃப்ல சேர்த்துருவாங்க. ஆர்பிஐயும் செபியும் வந்து கவர்மெண்ட்டுக்காக கிரீன் எக்கனாமிக்காக என்ன பண்ண, எக்கலாஜிக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு. இந்த வருஷம் சாவரின் கோல்ட் பாண்ட் கொண்டு வந்து கிரீன் பாண்ட் கொண்டு வந்தாங்க. கரெக்டா? நீங்க ரொம்ப ரோல் ஆகுது. சரி, 2019 செபி வந்து என்ன மாத்தினாங்கன்னா, 2019 வரைக்கும் இந்த பிசினஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் வாலண்டரி தான், நீ என்ன பண்றியோ சொல்லு அப்படின்னு. 2019 தே brought quantifiable metrics. செபி என்ன பண்ணிட்டாங்க, இண்டெக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. உமன் ஜெண்டர் இன்க்ளூசிவிட்டி, எம்ப்ளாயிஸ்ல எவ்வளவு ஜெண்டர் இன்க்ளூசிவிட்டி இருக்கு அதுக்கு ஒரு இண்டெக்ஸ், அதுல அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எக்கலாஜிக்கல் பொல்யூஷன்ல என்ன இண்டெக்ஸ், இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து தே would have brought. ஸோ சோஷியல் இன்க்ளூசிவ்னஸ் அந்த மாதிரி வந்து குவான்டிஃபைபிள் மெட்ரிக்ஸ் கூட கொண்டு வந்து 2019 தே brought. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ். இப்போ இதுதான் வந்து இந்தியாவில் இருக்க இஎஸ்டி கைட்லைன்ஸ். இந்த இஎஸ்டி கைட்லைன்ஸ் ஏன் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, வேர்ல்டு வைட்ல இந்த இஎஸ்டி அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது டைம்ல மோஸ்ட் ஆஃப் தி இந்த இஎஸ்டி கைட்லைன்ஸ் ஆர் மோர் ஸ்ட்ரிக்டர் இன் தி வெஸ்டர்ன் நேஷன்ஸ். யூரோப்பியன் யூனியன் அண்ட் வெஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிற கம்பெனிஸ்லாம் அது இன்னும் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ சைனா +1 மாடல்ல என்ன நடக்குது அப்படின்னா, சைனால இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளியே எடுத்து ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு கண்ட்ரில பண்ணலாம் அப்படின்னு எல்லா கம்பெனிஸும் பாக்குறாங்க. அதான் சைனா +1 ஸ்ட்ராட்டஜி. சைனால ஒரு பேஸ் பிளஸ் இந்தியாவில் ஒரு பேஸ். நான் ஆப்பிள் எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியா அதோட அட்ராக்டிங் ஃபீல்டா இருக்கணும் அப்படின்னா இந்தியாவில் இஎஸ்டி ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ இந்தியாவில் இஎஸ்டி ஸ்ட்ராங் ஆகி நம்மளும் இஎஸ்டி ஃபாலோ பண்றோம், ஒரு நல்ல கண்ட்ரியா இருக்கும் அப்படின்னா இந்த கம்பெனிஸ்லாம் இந்தியாவுக்கு வருவாங்க. ஸோ தட் தே ஆர் கம்ப்ளைண்ட். ஸோ இந்தியன் கம்பெனிஸ் should be compliance based on this. Then only India can get the investments. For effective China +1 benefits to boost FDI, Indian firms must incorporate the effective ESG norms so that they can capture the supply chain from EU and US. அவங்க என்ன சொல்றாங்க ரிட்டர்ன்ல, நீ ஒரு ஊர்ல இருந்து பொருள் வாங்கும்போது இதை பார்த்து வாங்குன்றாங்க. ஸோ இந்தியாவில் அதை ஒழுங்கா பண்ணாதானே நம்ம கூட்ஸ் அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகணும், இல்லை நம்மளுடைய கண்ட்ரியில FDI வரணும் அப்படின்னா we have to follow this. Then only they will buy our goods. Okay, so that is the logic here. அதே மாதிரி இப்போ ஃபைனலா என்ன வே ஃபார்வர்ட் சொல்றாங்கன்னா, இந்தியாவில வந்து யூகே அளவுக்கு இன்னும் கம்ப்ளைன்ஸ் ஸ்ட்ரிக்ட் பண்ணல. இது வரைக்கும் வாலண்டரியா தானே இருக்கு. வாலண்டரியா இருக்கு, செபி ஒரு ரிப்போர்ட் போடுறாங்க, நம்ம யாரும் அதை படிக்க போறது இல்லை. அப்படிதான் நேம் சேக்கு தான் இந்த இஎஸ்டி இந்தியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கம்ப்ளைன்ஸ் பேஸ்டு டெலிஜென்ஸ் பேஸ்டு யூகே மாடர்ன் ஸ்லேவரி ஆக்ட் மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது வே ஃபார்வர்ட். ஸோ இன்க்ரீஸ் தி கம்ப்ளைன்ஸ் அண்ட் டெலிஜென்ஸ். ஸோ கம்பெனிஸ் ஷுட் ஃபாலோ, அவங்க ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றது டெலிஜென்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஷுட் என்ஷோர். ஓகே, this can include looking at the company's records, interviewing with the former employees. Former employees கிட்ட கேட்கணும். நம்ம இந்த கலகத்தலைவன் மாதிரி, கலகத்தலைவன் படம் பாத்தீங்களா,
அதில் எப்படி வந்து அந்த எம்ப்ளாயிஸ் தான் உள்ள இருந்து டேட்டாவெல்லாம் எடுப்பாங்க. ஸோ லைக் இந்த ஹைண்டன்பர்க் ரிசர்ச்லையும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்கிங் டிஸ்கிரீட் விசிட்ஸ் டு அப்சர்வ் தி ஆபரேஷன்ஸ் டு என்ஷோர் தட் மெஷர்ஸ் ஆர் கம்ப்ளைங் வித் தி இன்டர்நேஷனல் ESG ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அதை பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத கிரவுண்ட்ல போய் பார்க்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி இந்தியாவில் டியூ டிலிஜென்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா we can attract investments அப்படின்னு சொல்றது தான் ESG. ஓகே, கார்பரேட் கவர்னன்ஸ் இது முக்கியமான டாபிக். எத்திக்ஸ் இந்த வாரம் போயிட்டு இருந்ததுல. ஓகே, ஸோ சான்ஸ் ஆஃப் இந்தியா டு ஷேப் தி குளோபல் கவர்னன்ஸ் ரிஜைம். சி எக்கனாமிக் சர்வேல இதை பத்தி பேசணும். இதே இங்க இருந்தா பேசணும். டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி நம்ம டிஜிட்டல் ரெவல்யூஷன் என்ன பண்றோம் அப்படிங்கிறத இப்பதான் அங்க பேசணும். அதுல யூனிட் எந்த யூனிட்ல இருக்கு? யூனிட் 12 இருக்கு. ஓகே, யூனிட் 12 we discussed all these things, the same thing but கொஞ்சம் அடிஷனல் பாயிண்ட்ஸோட இங்க பார்க்க போறோம். அவ்வளவுதான். ஓகே, ஸோ GS2ல இ கவர்னன்ஸ்ங்கிறது டைரக்ட் டாபிக். ஸோ டிஜிட்டல் ஸ்டாக் அண்ட் டிஜிட்டல் ரெவல்யூஷன் வாட் எவர் வி ஆர் டூயிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஹியர். ஸோ டிஜிட்டல் கவர்னன்ஸ் ரிஜைம்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது என்ன அப்படின்னா, ஸோ இந்தியா வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து வி ஆர் ரெவல்யூஷனைசிங் a lot of digital technologies. நம்ம எக்கனாமிக் சர்வேல என்ன பார்த்தோம்? UPI அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான் நமக்கு வந்து ஒரு பாத் பிரேக்கிங் டெக்னாலஜியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத் பிரேக்கர் வந்து ஜாம் ட்ரினிட்டி டிஜிட்டைசேஷன்ல. ஜன்தன் ஆதார் மொபைல் மூலமா ஒரு ரெவல்யூஷன் பண்றோம். பிளஸ் ஆதார் மூலமா அந்த ஆதார் மூலமா we are able to do the authentication. இதுக்கப்புறமா ஜாம்ங்கிறது DBT கொடுக்கறதுக்காக டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது டிஜிட்டைசேஷன்ல நம்ம ஜாம் கொண்டு வந்த பிறகு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ல ஒரு ரெவல்யூஷன் வந்துச்சு. ரெண்டாவது வந்து ஆதார் கூட லிங்க் பண்ணி நம்ம டிஜிட்டல் ஆத்தென்டிகேஷன் பண்றோம். ரேஷன் கடையிலயா இருக்கட்டும், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாதான் உங்களுக்கு இது கிடைக்க போகுது. அப்படிங்கிற அந்த ஆத்தென்டிகேஷன் ஏரியால ஆதார் இஸ் கெட்டிங் a மேஜர் ரோல். இப்போ அடுத்த லெவல்ல வந்து ஒரு முக்கியமான ரெவல்யூஷன் வந்து UPI. இதெல்லாம் எக்கனாமிக் சர்வேல பார்த்தது தான். ஜஸ்ட் டெல்லிங். UPIல நம்ம என்ன பண்றோம்? எனி பேங்க் டு எனி பேங்க். முன்னாடி வந்து நீங்க ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க் அனுப்பினா உங்க ஆப்பை தான் யூஸ் பண்ணணும். அந்த பர்டிகுலர் பேங்கோட ஆப்பை யூஸ் பண்ணணும், இல்ல அந்த பேங்க்லயே போய் பண்ணணும். எனி பேங்க் டு எனி பேங்க் அப்படிங்கிற ஒரு காமன் இன்டர்ஃபேஸ் மூலமா நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தட் ரெவல்யூஷனைஸ்டு தி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அண்ட் தட் டுக் தி இந்தியா டுவர்ட்ஸ் தி கேஷ்லெஸ் எக்கானமி. கரெக்டா? நம்ம டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இன்னைக்கு அவ்வளவு ஜாலியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 20 ரூபாய்க்குலாம் நம்ம வந்து ஜிபே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 20 ரூபா 30 ரூபா டீக்கு எல்லாத்துக்கும் ஜிபே தான். பர்ஸே எடுத்துட்டு போலனாலும் ஒரு பயமும் இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கோம். சிட்டிக்குள்ளதான் ஜிபேவை நம்பி சென்னை விட்டு வெளியே போயிட்டு எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ண முடியாது. மெயின் சிட்டிஸ் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சினா பண்ணலாம். அண்ட் மெயின் மேஜர் சிட்டிஸ் Tier 1 and Tier 2 சிட்டிஸ். Tier 3 Tier 4ல பண்ண முடியாது. பட் ஸ்டில் UPI has revolutionized the digital payments. இந்த UPI அப்படிங்கிற ஐடியாவை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? இந்த யூனிவர்சல் கேட்வே மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம மற்ற எங்கெங்கெல்லாம் ரெப்ளிகேட் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இந்த UPI வர்றதுக்கு முன்னாடி இந்த ஐடியாவை வந்து நம்ம 2014 போவோம். 2014ல இதே ஐடியாவை வந்து நீங்க வந்து இந்த பேமெண்ட்ஸ் ரிலேட்டா சொல்லியிருந்தாலே நம்மளால அதை இமேஜின் பண்ணிருக்க முடியாது. எந்த மொபைல்ல இருந்து எந்த மொபைல் வேணாலும் மொபைல்ல QR கோடை வச்சு பணம் அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்போம். பேங்கிங்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சு, கியூல நின்று வித்ரா பண்ணணும், ATMல வாங்குறதே. ஸோ அதை கன்சீவ் பண்ண முடியல. பட் UPIங்கிறது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாங்கிறதே தெரியாது. போட்டு பார்த்தோம், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒர்க் அவுட் ஆன பிறகு இதே மாதிரி நம்ம மற்ற எல்லா செக்டர்லயும் ரெப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட் பிடிச்சிட்டு ஒரு சைட்ல வந்து தே ஆர் டூயிங் ஃபார் இ-காமர்ஸ். அதுக்காக தான் வந்து ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. என்னது? ONDC. அதே மாதிரி வந்து ஓப்பன் கிரெடிட் எனேபிள்மெண்ட் நெட்வொர்க்கா எனேபிள்மெண்ட் நெட்வொர்க் அப்படின்னு. ஓப்பன் கிரெடிட் எனேபிள்மெண்ட் நெட்வொர்க்ல என்னதுன்னா லோன். ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ்ல வந்து எனி இ-காமர்ஸ் இ-காமர்ஸ். இப்போ எப்படி எனி பேங்க் டு பேங்க்ங்கிற மாதிரி நீங்க அமேசான்ல தான் போய் வாங்கணும், பிளிப்கார்ட்ல தான் வாங்கணும் அப்படின்ட்டு டேட்டா வந்து சைலோஸ்ல போயிருக்கு, தனித்தனியா ஆயிருக்கு. ஸோ நீங்க ஆன்லைன்ல வாங்கணும்னா எங்க வேணா போய் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமன் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வராங்க. எனி irrespective ஆஃப் தி பிளாட்ஃபார்ம் யூ கேன் பை எனி கூட்ஸ் ஃப்ரம் எனிவேர்ங்கிற மாதிரி ஒரு ஐடியா இ-காமர்ஸ் ஒன்று. அதே மாதிரி பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு ஆன்லைன்ல. ஸோ எனி பேங்க் இப்போ நீங்க பாக்குறீங்களே பெஸ்ட் ஹோட்டல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ஹோட்டல்ஸ்ல இருக்கிற எல்லா வெப்சைட்ல இருக்கிற ஹோட்டல் டீல்ஸையும் நாங்கள் கம்பேர் பண்ணி பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் கொடுக்குறோம், கோ ஐபூல வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. policybazaar.com என்ன பண்ணுது? எல்லா பேங்கோட டீல்ஸையும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட டீல்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற பெஸ்ட் இன்சூரன்ஸ் டீல் எதுங்கிறத நாங்கள் சொல்லுவோம். ஸோ பாலிசி பசாருங்கிறது ஆரம்பத்தில் ஒரு இன்சூரன்ஸ் விற்கிற கம்பெனி இல்லை, இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியோட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டையும் அனலைஸ் பண்ணி பெஸ்ட் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எதுன்னு எடுத்து கொடுக்குற ஒரு ஐடியா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியால தான் இது கவர்மெண்டே பண்றாங்க. ஓப்பன் கிரெடிட் எனேபிள்மெண்ட் நெட்வொர்க் மூலமா லோன் வந்து வாங்குறதுக்கு எல்லா பேங்க்ஸ் மூலமாவும் ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் மாதிரி கொண்டு வரலாங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு காமன் இன்டர்ஃபேஸ் கொண்டு வரணுங்கிறது தான் வந்து கவர்மெண்டோட எய்ம். ஸோ அதுதான் வந்து அடுத்தடுத்த லெவல்ல we are doing. ஸோ ஸ்டடி அபவுட் தட். ஸோ அதுல அவங்க அடுத்து கொண்டு வந்த அதோட இன்னொரு டைமென்ஷன் தான் வந்து டேட்டா எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்கிடெக்சர், டேப்பா, a consent management tool to improve the data protection and privacy
ட்ரஸ்ட் இன் தி டிஜிட்டல் டெக்னாலஜி அண்ட் கவர்னன்ஸ். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஹிந்தியில வந்து டிஜி ஷஹாமதி அப்படிங்கிற கான்செப்ட் சொல்றாங்க. அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்னா நமக்கு தெரிஞ்சிடும், சஹாமதினா தெரியாது. சகாமதின்னு போட்டுட்டு அது வந்து ரிவர் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். கரெக்டா? சபர்மதி மாதிரி சகாமதி போல ராஜஸ்தான் பக்கத்துல ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ சகாமதினாலும் இதுதான் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறதா வந்து டெல்லிங். ஓகே, ஸோ டிபா அப்படின்னா என்னதுன்னா, இந்த ஆல்ரெடி வி வுட் ஹவ் டிஸ்கஸ் போன வருஷத்தோடைய பட்ஜெட் செஷன்ல வி வுட் ஹவ் டிஸ்கஸ் அபவுட் தி அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்வொர்க். ஸோ இப்போ என்ன அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட டிஜிட்டல், இப்போ நம்ம டிஜிட்டல் கவர்னன்ஸ்ல நம்ம இருக்க பெரிய பிரச்சனை என்னதுன்னா, அவர் டேட்டா இஸ் டேக்கன் பை லாட் ஆஃப் கம்பெனிஸ். கூகுள்ல இருந்து ஃபேஸ்புக்ல இருந்து எல்லாருமே வச்சிருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவை அவங்க வந்து வச்சுதான் பிசினஸே பண்றாங்க. கரெக்டா? கூகுள் நம்ம கிட்ட இருந்து எடுத்த டேட்டாவை வித்து தான் தே ஆர் டூயிங் தி பிசினஸ் த்ரூ ஆட் இது. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குற டேட்டா வச்சு தான் தே ஆர் ஏர்னிங் தி மணி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டேட்டாவை அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோலை வந்து தே ஆர் கிவிங் இட் டு தி பீப்புள். ஸோ வாட் ஃபேஸ்புக் கேன் டூ வித் தி டேட்டா விச் தே டேக்கன் ஃப்ரம் மீ அப்படிங்கிறதோட டெசிஷன் மேக்கர் நான் தான் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து கிவிங் தி கன்சென்ட் பேஸ்டு டேட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. ஸோ இந்த கம்பெனிஸ் கிட்ட இருக்க டேட்டாவை இண்டிவிஜுவல் அவங்க கன்சென்ட் வச்சு தான் முடிவு பண்ணணுங்கிறது ஐடியா. ஸோ அதுல ஒரு ட்ரையல் வந்து எதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் ஒரு காமன் நெட்வொர்க் ஒரு ஐடியா ஒன்று கொண்டு வராங்க. என்ன ஐடியா அப்படின்னா, லெட்ஸ் கிரியேட் அ நியூ கம்பெனி கால்ட் கன்சென்ட் மேனேஜர் கம்பெனி. ஓகே, அதுக்கு தான் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படிங்கிற பேர் கொடுக்குறாங்க. இட்ஸ் அன் NBFC. ஸோ கன்சென்ட் மேனேஜர் கம்பெனியை வந்து உருவாக்குறாங்க. இந்த கன்சென்ட் மேனேஜரோட கம்பெனி அப்படிங்கிறது இப்போ நம்ம இன்சாலன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வரும்போது இன்சாலன்சி ப்ரொஃபஷனல் ஒரு புது ப்ரொஃபஷனலை கொண்டு வந்து இன்சாலன்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னு ஒரு புது ஏஜென்சி கான்செப்டை கொண்டு வராங்களே, அதே மாதிரி அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஆர் கன்சென்ட் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு கம்பெனிஸ் வரப்போகுது. அவங்க ஒரு NBFC-யா செயல்பட போறாங்க. அந்த NBFC-யோட வேலை என்ன அப்படின்னா, மக்களுக்கு அவங்க டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கன்சென்ட்டை மேனேஜ் பண்றது தான் அவங்களோட வேலை. இப்போ ஃபேஸ்புக் கிட்ட என் டேட்டா இருக்கு, வாட்ஸ்அப் கிட்ட இருக்கு, டெலிகிராம் கிட்ட இருக்கு, கூகுள் கிட்ட இருக்கு, ஸ்னாப் சாட் கிட்ட இருக்கு, நம்மளுடைய பூனை மூஞ்சிகள்லாம், அப்புறமா வந்து யூடியூப் கிட்ட இருக்கு. இந்த டேட்டா எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது ஐ ஷுட் டிசைட் அப்படிங்கிற அந்த ஐடியால தான் நமக்கு ஒரு மேனேஜரா அவங்க செயல்பட போறாங்க. ஸோ திஸ் கம்பெனி என்ன பண்ண போகுது, இப்போ தீஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர்ஸ். இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர்ஸ்ங்கிறவங்க யாருன்னா, நம்மளோட இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறவங்க, அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறவங்க, இன்ஃபர்மேஷன் யூசர்ஸ். ஓகே, இப்போ வந்து நீங்க இப்போ ஒரு IAS அகாடமி யூடியூப்ல ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து நாங்க இது பண்ண போறோம், நாங்க இந்த மாதிரி புது பேட்ச் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, யூடியூப்ல போடணும். அது யூடியூப்ல வந்து யாருக்கோ ஒரு இப்போ ஜிபி முத்து ஃபேன்ஸ்க்குலாம் அது டிஸ்பிளே ஆகணுமா? தேவையில்லை. அது யாருக்கு டிஸ்பிளே ஆகணும்னா சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் படிக்கிறவங்களுக்கு தான் அது டிஸ்பிளே ஆகணும். கரெக்டா? ஸோ அப்போ சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரன்ஸுக்கு இது டிஸ்பிளே ஆகணும். ஸோ யார் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட், யார் ஜிபி முத்து உடைய ஃபேன்ஸ் அப்படிங்கிறது அது காமனாகவும் இருக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குல்ல, வெளியே ஒரு 1 கோடி பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த டிஃபரன்சியேஷன் டேட்டா கூகுள்கிட்ட இருக்குல்ல, யூடியூப் கிட்ட, இவங்கெல்லாம் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ், இவங்கெல்லாம் ஜிபி முத்து ஃபேன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆட் வீடியோ ஆஃப் ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து யாரோட யூடியூப்ல ஆட்ஸ்ல போகணும், இவங்ககிட்ட போகணும். அப்போ இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு தே நீட் தி டேட்டா ஃப்ரம் யூடியூப். ஸோ இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஒருத்தருக்கு தேவை, இன்ஃபர்மேஷன் கிவரா ஒருத்தர் இருக்காரு. ஸோ அப்படி நம்மளோட இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி கம்பெனிஸ், இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறவங்க இந்த மாதிரி ஆளுங்க. இப்போ இந்த கம்பெனி நம்மளோட இன்ஃபர்மேஷனை இவங்கள்ட்ட வித்துட்டு தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து நம்மளுடைய கன்சென்ட் இல்லாம விற்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த டிபா. ஓகே, ஸோ டேட்டா எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்கிடெக்சர். ஸோ இதுல என்ன சொல்றாங்க, இந்த கன்சென்ட் மேனேஜருங்கிறவர் என்ன பண்ணுவாரு, எப்பப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பெனிக்கு இப்போ டேட்டா தேவை, இவருக்கு டேட்டா வேணும்னாலும் கன்சென்ட் மேனேஜர்கிட்ட போய் கேட்கணும். கன்சென்ட் மேனேஜர் கிட்ட டேட்டா கேட்ட உடனே இந்த கன்சென்ட் மேனேஜர் நமக்கு நோட்டிபிகேஷன் அனுப்புவாங்க, உங்கள் டேட்டாவை இவங்க கேட்கிறார்கள் அப்படின்னு. கொடுக்கலாமா வேணாமா, நம்ம வந்து எஸ் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன பண்ணுவோம், அந்த நம்ம அப்ரூவ் பண்ண உடனே நம்ம கிட்ட அந்த அப்ரூவல் வாங்கிட்டு இவங்கள்ட்ட போய் டேட்டா வாங்குவாங்க. டேட்டா வாங்கி அந்த டேட்டாவை எடுத்து இவங்கள்ட்ட கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஃப்ரேம்வொர்க், வெரி சிம்பிள் ஃப்ரேம்வொர்க். ஜஸ்ட் நோட் டவுன் தி நேம், இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர்ஸ், இன்ஃபர்மேஷன் யூசர்ஸ். ஓகே, இங்க ஃபினான்ஷியல் இருக்கு, தட்ஸ் only one application. Account aggregator is only one application, it can be replicated anywhere. So information providers, information users, concern manager and user, இந்த 4 பேர் தான் இதுல இருக்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் பாருங்க. இவங்களோட இன்ஃபர்மேஷன், இவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த கன்சர்ன் மேனேஜருக்கு தெரியுமானா தெரியாது. இட்ஸ் end to end encrypted. இந்த டேட்டா will be encrypted here and it will be sent to person and only this person can open. Even concern manager cannot see the data. Okay, it's an end to end encrypted data flow.
இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி சொல்லும்போது நீத்தி ஆயோக் கிட்ட அந்த வேலையை கொடுக்குறாங்க. நீத்தி ஆயோக் தான் இந்த ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ணி இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ கொண்டு வந்துட்டோம்ல, இப்போ அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம், சரி ஆர்பிஐ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கொண்டு வந்து ஃபினான்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு சைட்ல பேங்க்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, ஜிஎஸ்டி நெட்வொர்க், இவங்கள்ட்டலாம் நம்ம இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யாருக்கு தேவை? இப்போ சிபில் ஸ்கோர் போடுற ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த டேட்டா இருந்தால் தான் சிபில் ஸ்கோர் கொடுக்க முடியும். இப்போ அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அனாலிஸ்ட் இருக்காரு, அவருக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ் கம்பெனினா இந்த டேட்டா தேவை. ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு இந்த டேட்டா தேவை. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு இந்த டேட்டா தேவைப்படும். ஸோ அதுல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு கொண்டு வந்து தே ஆர் பிரிங்கிங். ஸோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருக்கு. ஸோ நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து இஃப் தே வாண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கெல்லாம் ஃபினான்ஷியல் டேட்டா வேணும் அப்படின்னா இந்த ஃப்ரேம் ஒர்க் மூலமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி நமக்கு ஒரு ப்ராடக்டா வரப்போகுதுங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2016 யூபிஐ நமக்கு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இது இருக்கு. ஸோ இதோட வேற அப்ளிகேஷன்ஸ் என்ன, இதை வந்து ஹெல்த்ல அப்ளை பண்ணலாம். இங்க வந்து நம்மளோட ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. லைக் நம்மளோட டேட்டா எல்லாம் எய்ம்ஸ்ல இருக்கும். இப்போ அது சைனாலையும் இருக்கு, அது வேற கதை. பட் வாட் ஐம் டெல்லிங் இஸ் அவர் டேட்டா வில் பி இன் தி ஹாஸ்பிட்டல். ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்ட நம்ம டேட்டா இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் டேட்டா யாருக்கு தேவை? மெனி ஹெல்த் ரிலேட்டட் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ வந்து ஒரு ஃபார்மசி கம்பெனியோ இல்ல வேற யாருக்காவது, இப்போ வந்து ஒரு மெடிக்கல் கம்பெனி, ஒரு ஒரு கிளினிக் வச்சிருக்கிற ஒரு டாக்டர், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்கின் கிளினிக் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஒரு டேட்டா இருக்கலாம், அவங்கள்ட்ட தான் ஆட் போட முடியும். இந்த மாதிரி எப்படி வேணா போகலாம். அப்படிதான் போகுது. நம்ம தான் இஃப் த ப்ராடக்ட் இஸ் ஃப்ரீ தென் யூ ஆர் தி ப்ராடக்ட். ஸோ நம்மளுடைய டேட்டா தான் இனிமேல் ப்ராடக்ட். ஸோ ஹெல்த்ல இதை கொண்டு வரலாம். ஹெல்த்ல நம்மளோட டேட்டா எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்ட இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற கம்பெனிஸ் இருக்கும். அதை முன்னாடிலாம் அவங்க அப்படியே டைரக்டா வித்துட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாரும் மொபைல்ல போயிட்டு மூஞ்சில் பிம்பிள்ஸ் வருகிறது, அதை எப்படி குறைக்கணும் அப்படின்னு பார்ப்போம். விச் மீன்ஸ் தட் ஓகே, இந்த பையனுக்கு அப்போ பிம்பிள்ஸ் இருக்கு, இந்த பொண்ணுக்கு பிம்பிள்ஸ் இருக்கு, அப்போ போடு பிம்பிள்ஸ் கம்பெனியோட ஆட்ஸ் எல்லாமே நாளைக்கே உங்களுக்கு வரும். ஆம்பளைகளா இருந்தா ஹிமாலயாஸ் வரும், கேர்ள்ஸா இருந்தா அதுக்கு ஒரு கம்பெனி ஏதோ ஒன்று வரும், க்ளோ அண்ட் லவ்லி, இப்போ பேரை மாத்திட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானா வந்துடும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ நமக்கே தெரியாம நம்ம டேட்டாவை எடுத்து கூகுள் வித்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இனிமேல் அதை வந்து கன்சர்ன் மேனேஜ்மெண்டா போகணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒன்று. இதே வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன், இப்போ பேங்கிங் பார்த்த மாதிரி அக்ரிகல்ச்சர், ஹெல்த், அதே மாதிரி வந்து லேண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எங்கெங்க வேணா யோசிக்கலாம். Just they have given the idea, how it is going to come we don't know. So that is this architecture. Okay, so UPI மாதிரி நெக்ஸ்ட் பிக் திங்கா இது இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்வொர்க். இந்த டிஜிட் சஹாமதி அப்படிங்கிற அந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த கம்பெனி தான் இப்போ வந்து யூபிஐ அப்படிங்கிறது யார் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா? நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, டிஜிட்டல் சஹாமதி ஃபவுண்டேஷன், அவங்க தான் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கை இந்தியாவில் லான்ச் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே நேஷன் ஸ்டேஜ்ல இருக்கு, வி டோன்ட் நோ. ஓகே, ஜஸ்ட் நேம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. கிளியரா? இதெல்லாம் சூப்பரா இருக்கு. பட் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சரியா பண்ணுங்க, இல்லைன்னா ஈஸிலி இட் வில் பி மிஸ்யூஸ்ட். ஓகே, இப்போ எங்க மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏரியால தான் மிஸ்யூஸ் நடக்கும். கரெக்டா? எப்படி மிஸ்யூஸ் நடக்கும்? கன்சென்ட் வருது இல்ல, நம்ம எதுக்கு கன்சென்ட் கொடுக்குறோங்கிறத நம்ம படிக்க மாட்டோம். அதுல அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கன்சென்ட் டாக்குமெண்ட்டை ஒரு 34 பக்கத்துக்கு கொடுப்பான். அப்படிதான் நம்ம படிப்போமா? அதை 4 பாயிண்ட்ல அப்படி கொடுக்கணும். விஷன் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி. விஷன் கரண்ட் அஃபேர்ஸே இப்போ பெருசாயிடுச்சு, 120 பேஜ் ஆயிடுச்சு. முன்னாடி இன்சைட்ஸ் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம், என்ன 200 பக்கத்துக்கு வைக்கிறான் அப்படின்னு. இப்போ விஷனே 120க்கு மேல போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி 4 பாயிண்ட்ல அப்படி இருந்தா தான் நம்ம படிப்போம், இல்லைன்னா அவ்வளவுதான் தள்ளி விட்டுருவோம். ஸோ இந்த ஏரியால நம்ம கன்சர்ன் கொடுக்கும்போது எதுக்கு கன்சர்ன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெளிவோட பண்ணணும். வேர்ட் பிளே பண்ணக்கூடாது, இன்ஃபர்மேஷன் ஹைட் பண்ணி பெருசா கொடுத்து அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் கரெக்டா பண்ணணுங்கிறது தான் இட்ஸ் நீடட். ஸோ ஹெல்த் டிஜிட்டைசேஷன், இதனால வந்து ஹெல்த் ஆக்சஸ் அதிகமாகும். சென்சிட்டிவ் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் கேன் பி மிஸ்யூஸ்ட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸஸ் ஆல்சோ. கமர்ஷியல் பர்பஸ் மிஸ்யூஸ் பண்ணாம சென்சிட்டிவ் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். இப்போ நான் சொன்னால எக்ஸாம்பிள் ஃபேர் அண்ட் லவ்லி அந்த மாதிரி, இப்போ ஹெல்த் கிளினிக், அதெல்லாம் வந்து அன்எத்திக்கல். இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் டேட்டா இன்னொன்று போகுது. ஸோ அப்போ உங்களுக்கு இதுல என்ன தேவைப்படுது அப்படின்னா, இந்த டேட்டா வந்து அனானிமைஸ்டா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ இந்த இண்டிவிஜுவலுக்கு பிம்பிள் இருக்கு அப்படிங்கிற டேட்டா போக வேணாம். இந்தியாவில் இத்தனை பேருக்கு பிம்பிள் இருக்கு அப்படிங்கிற டேட்டானா ஓகே, பட் தமிழ்நாட்டில் இத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னா ஓகே, பட் இந்த இண்டிவிஜுவலுக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து போகும்போது தான் நம்ம பர்சனல் பிரைவசி இஸ் அஃபெக்டட். ஸோ அதெல்லாம் கரெக்டா வி ஹேவ் டு பேலன்ஸ். அக்ரிகல்ச்சர் டிஜிட்டைசேஷன்ல இட் இஸ் கோயிங் டு எம்பவர் ஃபார்மர்ஸ். இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு இதை இமேஜின் பண்ணலாம். ஃபார்மர்ஸோட இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்கறது, மேபி ஃபார் ஃபசல் பீமா யோஜனா ஆர் கிவிங் கிரெடிட் டு ஃபார்மர்ஸ் ஆர் அக்ரிகல்ச்சரல் ஸ்டார்ட் அப் ஆர் சம்திங், சம் ஃபார்ம் இட் வில் கம்.
பட் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கேன் பி மேனிபுலேட்டட் இன் ஃபேவர் ஆஃப் ஃபியூ ஆக்டர்ஸ். நாளைக்கு வந்து ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி, ஒரு கார்பரேட் கம்பெனி இதை மிஸ்யூஸ் பண்ணலாம், ஒரு சீட் கம்பெனி லைக் மொன்சாண்டோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதையும் வந்து பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான பிளேயர் வந்து இதுல வந்து டேட்டா சாவர்னிட்டி. நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டலா வந்து நம்ம வந்து அடுத்து வந்து டிஜிட்டலா ஒரு கண்டென்சியஸ் இஷ்யூஸ் கவர்னன்ஸ்ல என்ன இருக்குன்னா சாவர்னிட்டி. ஸோ எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் தி ரைட் டு கண்ட்ரோல் தி கலெக்ஷன், ஸ்டோரேஜ், யூஸ் ஆஃப் டேட்டா வித்தின் தேர் பார்டர்ஸ். அவங்க ஊர்ல டெவலப் ஆகிற டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ற ரைட்ஸ் அந்த கண்ட்ரிக்கு இருக்கணும். இப்போ நம்ம கூகுள் எடுக்கிற டேட்டால நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோலே இல்லை, கரெக்டா? ஒரு இந்தியாவுக்கு கண்ட்ரோலே இல்லை. ஃபேஸ்புக் எடுக்கிற டேட்டா நம்ம கண்ட்ரோலே இல்லை. ஸோ அதுதான் வந்து டேட்டா லோக்கலைசேஷன் நார்ம்ஸ் அப்படின்னு கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற டேட்டாவை எடுக்கும்போது பர்சனல் சென்சிட்டிவ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் நான் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ரெண்டு இருக்கு. த டேட்டா வித் விச் யூ கேன் ஐடென்டிஃபை அன் இண்டிவிஜுவல் இஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து இந்தியாவில தான் நீங்க மெயின்டைன் பண்ணணும். நான் பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் கேன் டேக் அவுட் சைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் டேட்டா லோக்கலைசேஷன் நார்ம்ஸ். ஸோ ஆர் யூ கேன் கிரியேட் அ மிரர் சர்வர்ஸ். எய்தர் வந்து யூ கீப் மிரர் சர்வர்ஸ், உங்களோட கூகுள் சர்வர்ஸை இங்க ஒரு டூப்ளிகேட் வைங்க, எங்ககிட்டயும் அந்த டேட்டா வேணும். அப்படி இல்லைன்னா ஒரு சில டேட்டா இந்தியாக்குள்ளதான் இருக்கணும், வெளியவே போகக்கூடாது. நான் பர்சனல் டேட்டா எல்லாத்தையும் மிரர் சர்வர்ஸ்ல வைங்க அப்படின்னு சொல்றோம். இந்தியாவில் ஒரு காப்பி, யூஎஸ்ல ஒரு காப்பி, ஃபேஸ்புக் உங்க ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு காப்பி. பர்சனல் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வெறும் இந்தியாவில தான் இருக்கணும், அது யூஎஸ்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி வந்து டேட்டா லோக்கலைசேஷன் நார்ம்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் கிரியேட்டிங் அ வெரி பிக் டிபேட் பிட்வீன் டேட்டா ஜென்ரேட்டிங் கண்ட்ரீஸ் அண்ட் டேட்டா இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் இருக்கிற கண்ட்ரிஸ். டெக்னாலஜி கம்பெனி இருக்கிற கண்ட்ரினா யூஎஸ்ஏ தான், எல்லா பிக் ஜெயின்ஸ் அங்கே தான் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்போ அடுத்த டிபேட் வந்து இன்டர்நேஷனல் கவர்னன்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டேட்டா சாவர்னிட்டி அப்படிங்கிற அந்த இஷ்யூல ஸோ இதை ஹேண்டில் பண்றதுக்காக நம்ம கொண்டு வந்த இன்னொரு இனிஷியேட்டிவ் தான் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ். இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் டிராஃப்ட் டேட்டா கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி தி ரெகுலேட்டர் ஆஃப் நான் பர்சனலைஸ்ட் கவர்மெண்ட் டேட்டா. ஸோ இப்போ ஏகப்பட்ட டேட்டா வந்து போத் கவர்மெண்ட் இஸ் டேக்கிங், பிரைவேட் இஸ் டேக்கிங். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பிரைவேட் டேட்டா. கவர்மெண்ட் இஸ் அ ஹியூஜ் டேட்டா கலெக்டர், கரெக்டா? கவர்மெண்டே வந்து ஏகப்பட்ட இடத்துல டேட்டா கலெக்ட் பண்றாங்க த்ரூ ஆதார் ஆர் ஜிஎஸ்டி நெட்வொர்க் ஆர் இன்கம் டேக்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல கவர்மெண்ட் கிட்டே டேட்டா இருக்கு. ஸோ இந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்க டேட்டால ஒரு சில பர்சனல் சென்சிட்டிவ் டேட்டா இருந்துச்சுன்னா அதை கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் பர்சனலைஸ்டு டேட்டாஸ் நிறைய இருக்கு கவர்மெண்ட் கிட்ட, அதை கவர்மெண்டே கூட சம்பாதிக்கலாம்ல. they can also give it to private sector so that private can grow. Like for example, இப்போ இந்த geospatial information bill அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம். geospatial information bill மேப்பிங் அண்ட் ஆல் தி சர்வீசஸ் வெறும் கவர்மெண்ட் தான் பண்ணணும்னு இருக்கு, அது க்ரோவே ஆகல. அதுல எதெல்லாம் பிரைவேட் பண்ண முடியுமோ பிரைவேட் பண்ணா மேப்பிங் சர்வீசஸ் இந்த ஜியோஸ்பேஷியல் ரிலேட்டடா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வரும் தான் வி லிபரலைஸ்ட் இட். அது கூட ஜியோஸ்பேஷியல் அப்படின்னு எடிட்டோரியல்ல இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எந்தெந்த டேட்டாவெல்லாம் கவர்மெண்டால இஃப் த டேட்டா கவர்மெண்ட் வந்து வெளியே கொண்டு வந்து பிரைவேட்டுக்கு கொடுத்தாங்கன்னா அது மூலமா இந்தியாவில் இருக்க பிரைவேட் செக்டர் க்ரோ ஆகும், பிசினஸ் க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்து அதை ஷேரபிளா மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு டைமென்ஷன். ஸோ government sharing data with government sharing data with the corporates or firms அப்படின்னு கூட வச்சுக்கலாம். government to firms. So government to government, ஏன்னா இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தோட டேட்டா வந்து இட் மைட் பி நீடட் ஃபார் மினிஸ்ட்ரி, சம் அதர் மினிஸ்ட்ரி. உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தோட டேட்டா வந்து ஒரு பார்மாசூட்டிக்கல் கம்பெனிக்கு தேவை, மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர் தேவைப்படலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டோட டேட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு தேவைப்படலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு வந்து உமன் அண்ட் சைல்டு கிட்ட இருக்க டேட்டாவை தேவைப்படுங்கிற போது அதை வந்து மேனுவலா வாங்கிட்டு இருக்கோம். அது டிஜிட்டலா வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் வேணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு காமன் ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வரணும். காமன் ஆக்சசிபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. டிஜிட்டல் ஆக்சசிபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க். அது டிஜிட்டல் ஆக்சசிபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க்ல when a government website is creating a data, it should have a standard operating procedure. Like for example, இந்த மாதிரி மெத்தட்ஸ்ல எல்லாருமே ஒரே ஃபார்மேட்ல, இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் பிபிடி ஃபார்மேட்ல உங்களுக்கு அனுப்புறேன். ஒரு சில விஷயங்கள் பிபிடிக்குள்ள இருக்கு, ஒரு சில விஷயங்கள் வந்து வேர்ட் டாக்குமெண்டா இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குல்ல. எல்லாமே பிடிஎஃப் இருந்தா ஈஸி, இல்ல எல்லாமே பிபிடி இருந்தா ஈஸி. ஸோ அப்போ எது வந்து டேட்டா ஷேரிங் ஃபேவரபிளா இருக்கு? பிடிஎஃப். ஸோ அப்போ இனிமேல் எல்லா டேட்டாவும் பிடிஎஃபா கொடுங்க அப்படின்னு I'm just telling an example. ஸோ கவர்மெண்ட் வாங்குற டேட்டாவை ஒரு காமன் ஆக்சசிபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க்ல கொண்டு வந்து இப்படிதான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எஸ்ஓபி ரெடி பண்றோம்னா அந்த டேட்டா செட் அந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான் மினிஸ்ட்ரி ஆஃப் உமனும் டேட்டா வச்சுக்கும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தும் டேட்டா வச்சுக்கும். நாளைக்கு டேட்டா ஷேரிங் ஈஸியா இருக்கும். ஸோ இவங்க வேற ஃபார்மேட்ல இருந்தா இட் கேனாட் பி டிரான்ஸ்பர்ட். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆஃபீஸை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, இந்தியா டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ். இந்த இந்தியா டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸோட வேலை என்ன அப்படின்னா காமன் கைட்லைன்ஸ் ஃபார் நான் பர்சனலைஸ்டு டேட்டா.
இந்த மாதிரி நான் பர்சனலைஸ் டேட்டா எதெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ அதுக்கு காமன் எஸ்ஓபி ஃபார் என்டையர் கவர்மெண்ட் உருவாக்குங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்டோட நிறைய டேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் தேவை. ஆனா நம்ம ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்போம், அவங்க ஒரு மாதிரி கேட்பாங்க, ரெண்டு வேற வேற மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ என்டையர் இந்தியாவுக்கு ஒரு காமன் ஃப்ரேம் ஒர்க் வந்துருச்சுன்னா எல்லாரும் ஒரே மாதிரி டேட்டாவை கம்பேர் பண்ணுவோம், அதோட ஷேரிங் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி டு ஓவர்சி கோஆர்டினேட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இந்தியாஸ் டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜிஸ், டேட்டா கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ் டு டெவலப் ஓப்பன் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் அண்ட் ஓப்பன் டெக்னாலஜிஸ் அண்ட் காமன் டேட்டா செட்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக்குறாங்க. நான் பர்சனலைஸ் டேட்டாவோட டேட்டா செட்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்காக இந்தியா டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படும். ஸோ தே ஆர் கோயிங் டு கிவ் தி காமன் கைட்லைன்ஸ். இட்ஸ் ரெகுலேட்டர் ஆஃப் நான் பர்சனலைஸ் டேட்டா டு சே இன் அ சிங்கிள் வேர்டு. ஓகே, இதை யார் ஆரம்பிக்கிறா? அண்டர் விச் ஹூ? நித்யா கிடையாது. இது இந்தியா டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் இஸ் அண்டர் டிஜிட்டல் இந்தியா ஃபவுண்டேஷன். டிஜிட்டல் இந்தியா ஃபவுண்டேஷன் இஸ் அ நான் ப்ராஃபிட் கம்பெனி அண்டர் மெய்டி, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ மெய்டி கீழே இருக்கிற ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனி இஸ் டிஜிட்டல் இந்தியா ஃபவுண்டேஷன். டிஜிட்டல் இந்தியா ஃபவுண்டேஷன் வாஸ் ஸ்டார்டட் இன் ஆர்டர் டு இம்ப்ளிமெண்ட் டிஜிட்டல் இந்தியா கேம்பெயின் இன் இந்தியா. ஸோ அந்த கம்பெனி தான் வந்து இந்த ஆஃபீஸை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ மெய்டி கீழே இருக்கு. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் செட். ஸோ அதான் டேட்டா சைலோஸ். இந்த மாதிரி டேட்டா சைலோஸ் இருக்குல்ல, ஒரு மினிஸ்ட்ரியிலும் தனித்தனியா இருக்க டேட்டா எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட எய்ம். ஸோ இதெல்லாமே பண்ணணும். ஸோ இதெல்லாமே நம்ம இவ்வளோ கனவுகள் இருக்கு. நம்ம டிஜிட்டல் நோக்கி போயிட்டு இருக்கோம், டிஜிட்டல் எக்கானமியா மாறுறோம் அப்படின்னா நம்ம எக்கனாமிக்ஸ் அவையில நிறைய பேசணும். அதை தாண்டி இதுல நிறைய பேசியிருக்கோம். இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணி டிஜிட்டலுக்குன்னு காமனா ஒரு செட் ஐடியா வச்சுக்கோங்க. என்ன மாதிரி கேள்வி வந்தாலும் இந்த வார்த்தைகளை போட்டு எழுதி வச்சிருங்க. ஸோ டேட்டா எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆர்கிடெக்சர், டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ், டேட்டா சாவர்னிட்டி, ஆல் திஸ் திங்ஸ். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா we have to create a balance. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைட்ல வந்து டேட்டா சாவர்னிட்டி தேவைப்படுது, பட் இன்னொரு சைட்ல ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் டேட்டா இருந்தாதான் டிஜிட்டல் கம்பெனிஸாலையும் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இப்போ கூகுளுங்கிறது அங்கே தான் செயல்படுது. ஸோ அவங்களுக்கும் டேட்டா போனாதான் they can function. ஸோ அதுக்குள்ளேயே ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. we have to create a balance between digital data sovereignty and free flow of data. ஸோ அதுக்கு வந்து we need to bring in a common global framework. அது ஒன்று கொண்டு வரணும் அடுத்து குளோபல் கவர்னன்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து ஒரு சைட்ல we have to ensure right to privacy, இன்னொரு சைட்ல we have to ensure that data sharing is also possible. பிசினஸ் க்ரோ ஆகணும்னா டேட்டா ஷேரிங் தேவைப்படுது, ஆனா மக்களோட ரைட் டு பிரைவசியும் ப்ரொடெக்ட் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல பிசினஸும் அஃபெக்ட் ஆகாம பிரைவசியும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வரணும். அது அடுத்த பெரிய சேலஞ்சா இருக்கு. அதுக்கு வந்து we have to find solutions அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அதுக்கு we need a robust data protection law which is not too much against the data sharing also. ஸோ பாலிசி மேக்கிங்ல அடுத்து எங்கெங்கெல்லாம் நம்ம கிரே ஏரியாஸ் இருக்குங்கிறத சொல்றேன். இங்கெங்கெல்லாம் நம்ம கரெக்டான பாலிசி மேக் பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து இட் ரிக்வயர்ஸ் அ கிளியர், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் அக்கௌண்டபிள் டேட்டா கவர்னன்ஸ் பாலிசிஸ், ரெகுலேஷன்ஸ். இது ஒன்று. இப்போ அடுத்தது இது எல்லாம் வந்து வெறும் டயர் 1 சிட்டிஸ்ல இருக்க மக்களுக்கு தான் இருக்கு. இது வந்து டயர் 2, டயர் 3, டயர் 4, டயர் 6 ரூரல் ஏரியாஸ் எல்லாருக்கும் போகணும். ஸோ அதுக்கு யூ ஹேவ் டு கிரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுல எல்லாத்தையும் நாளைக்கு வந்து வேலை செய்யறதுக்கு மக்கள் தேவை. அவங்க வந்து வேலை செய்யணும்னா யூ ஹேவ் டு கிவ் தம் ஸ்கில் டெவலப்மெண்ட். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து யூ ஹேவ் டு என்ஷோர் ஃபார் அ ரெஸ்பான்சிபிள், செக்யூர் அண்ட் அக்கௌண்டபிள் மேனர். ஸோ தட் இஸ் வே ஃபார்வர்ட். ஸோ இது கூட நீங்க G20 சேர்த்துக்கலாம். இந்தியா G20 பயன்படுத்திக்கிட்டு. இப்போ G20 பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தோனேஷியா பாக்குறப்ப என்ன பார்த்தோம்? 3 டாபிக் தான் எடுப்பாங்க G20 அஜெண்டாவா. ஓகே, என்ன அஜெண்டாவா எடுக்கணுங்கிறது 3 டாபிக் தான் எடுக்க முடியும். அந்த 3 டாபிக் என்னங்கிறது முடிவு பண்றதுக்கு தான் 1 வருஷம். அது முடிவு பண்ணிட்டு நவம்பர் அன்னைக்கு மீட்டிங் நடக்கும். ஸோ அந்த 3 டாபிக்ல ஒரு டாபிக் இந்த டேட்டா கவர்னன்ஸா நம்ம போடலாம், இல்ல கிளைமேட் சேஞ்ச் போடலாம், இல்லைன்னா வந்து டெரரிசம் போடலாம். இந்த மாதிரி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நியூட்ரிஷன் போடலாம், குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி போடலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ அதுல ஒரு டாபிக்கா இந்த டேட்டா கவர்னன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இன்னொரு டைமென்ஷன். ஓகே, நம்ம G20 இந்தோனேஷியால அந்த வருஷத்தோட 3 பார்த்தோம். அதுல ஹெல்த் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் பேண்டமிக் அப்படிங்கிறதுனால ஹெல்த் வாஸ் ஒன் ஆஃப் தி டாபிக் இந்த ப்ரீவியஸ் G20. இந்த வருஷத்தோட அந்த 3 டாபிக் என்னங்கிறது தான் நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ மல்டிலேட்டரலிசம் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு எடிட்டோரியல் போன வாரம் வந்து டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல இருந்தது. மல்டிலேட்டரலிசம் டிக்ளைன் ஆயிட்டு இருக்குல்ல, ஸோ அதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு. ஸோ வாட் இஸ் தி அஜெண்டா அப்படிங்கிறது தான் அடுத்த திங். கிளியரா? ஸோ இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம். தட் இஸ் ஹவ் இட் கோஸ். அடுத்தது வந்து 4th இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல், பட் வெரி சிம்பிள் தான். இதுல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே போறது இல்லை. ஏன்னா வேர்ல்ட் ஹிஸ்டரி கிளாஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வேர்ல்ட் ஹிஸ்டரியெல்லாம் நம்ம பேச போறது இல்லை. இது ஒரு கேள்வியா வந்துச்சுன்னா ஆன்சர் எழுதுறதுக்கு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பேச போறோம். ஓகே, சிம்பிளா முடிச்சிடலாம். ஸோ இந்தியா இந்த கொலோனியல் ரிஜைம் ஆஃப் பிரிட்டிஷ் அண்ட் கொலோனியலைசேஷன் இன் ஜென்ரலை வந்து கிரிட்டிசிசம் பண்றதுல ஒரு முக்கியமான ப்ரொபோனன்ட் யார் அப்படின்னு பார்த்தா சசி தரூர். ஸோ அவருடைய ஃபேமஸ் லெக்சர் விச் கேவ் இன் ஆக்ஸ்போர்ட், விச் இஸ் யூடியூப்ல வந்து ஒரு பெரிய ஹிட். நீங்க அந்த ஆக்ஸ்போர்ட் லெக்சர் ஆஃப் சசி தரூர் பாருங்க. ஹி வில் பி பிரிட்டிஷை வந்து அங்கேயே போயிட்டு டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பார் ஒரே வீடியோல.
ஸோ அவர் தான் வந்து எரா ஆஃப் டார்க்னஸ் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா ஒரு புக் எழுதியிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து வில்லியம் டாரல்பிள் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரியன் இருக்காரு. கம்பெனி குவார்ட்ரேட் அப்படின்னு 4 புக் எழுதியிருக்காரு. ஸோ அந்த 4 புக்லயுமே வந்து ஹவு திஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற இந்த ஒரு கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி இட் கேப்சர் தி என்டையர் நேஷன் அப்படிங்கிற மாதிரி ஹி வுட் ஹவ் ரிட்டன். பிசினஸ் டீல்னால தான் நம்ம வந்து நாடு வந்து இட் வெண்ட் அண்டர் தி பிரிட்டிஷ் அப்படிங்கிற மாதிரி ஹவு இட் டன், ஹவு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேப்சர் இந்தியா. அந்த புக் எங்க முடியும், எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கும். அந்த புக் 4வது புக் எங்க முடியும் அப்படின்னா 1857 ரிவோல்ட்ல முடியும். லாஸ்ட் முகல் தான் அதோட 4வது புக். லாஸ்ட் முகல்னா இட்ஸ் அபவுட் 1847 ரிவோல்ட். பகதூர் ஷா ஜாஃபருடைய அந்த 1857 ரிவோல்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு. நீங்க ஆக்சுவலி வந்து அதுதான் அந்த லிட் ஃபார் லைஃப்ல ஒரு லெக்சரும் கொடுத்திருந்தாரு. நீங்க அந்த போர்ஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து இப்போ வந்து இந்த எடிட்டோரியலோட இன்ட்ரோடக்ஷன்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கொலோனியலிசம் வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்றேன், பட் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து கொலோனியலிசம் பத்தி ஏன் பேசிக்கிட்டு இருக்கு, அதான் முடிஞ்ச கதையாச்சு, அது இப்போ என்ன ரெலவன்ஸ் இருக்கு, அதை பத்தி ஏன் பேசணும் அப்படின்னு கிரிட்டிசிசம் பண்றாங்க. பட் கண்டிப்பா பேசணும். உலகத்துல இருக்கிற எல்லா முக்கியமான பிரச்சனைக்கும் காரணம் இந்த கொலோனியலிசம் தான். இந்த கொலோனியலிசம் அப்படிங்கிற இந்த பீரியட்ல இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸான இந்த பிரிட்டன், பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், அப்புறமா வந்து ஸ்பெயின், போர்ச்சுகல், இந்த மாதிரியான நாடுகள் என்டையர் வேர்ல்ட்லயும் தே ஹேட் தி காலனிஸ். ஸ்பெயின், போர்ச்சுகல் ஹேட் இன் தி லாட்டின் அமெரிக்கா. அப்புறமா வந்து பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் ஹேட் இன் தி ஆப்பிரிக்கா. Italy also was part of Africa. Dutch was there in the Indonesia. British was there in India. இந்த மாதிரி வேர்ல்டு வைடா அவங்க வேர்ல்டே பிரிச்சுக்கிட்டு they were ruining the world. ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் டே ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே யூ கேன் ட்ரேஸ் அவுட் தி ரூட்ஸ் டு அப்படி இருக்கிறதுனால இப்போ இருக்க ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது we have to study colonialization. ஸோ அதனால we have to see it. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்தியாவை பத்தி ஒரு பாயிண்ட் தான் சொல்லியிருப்பாரு. இது இந்தியாவில் இருக்க பிரச்சனை மட்டும் இல்ல, உலகம் பூரா என்னால சொல்ல முடியும் அப்படின்ட்டு உலகம் பூரா வாட் இஸ் இம்பாக்ட் ஆஃப் கொலோனியலிசம் அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ வேர்ல்ட் ஹிஸ்டரி பாயிண்ட் ஆஃப் வியூல கொலோனியலைசேஷன் இஸ் அ டைரக்ட் டாபிக் இன் தி சிலபஸ். ஓகே, வாட் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் கொலோனைசேஷன் டு தி ரெலவன்ஸ் ஆஃப் கொலோனைசேஷன் தி கரண்ட் அப்படி கேட்கலாம். ஹவு கொலோனைசேஷன் ஹஸ் கிரியேட்டட் தி மாடர்ன் டே ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கேட்கலாம். வேர்ல்ட் ஹிஸ்டரியில கேட்கப்படுறது இல்லை கேள்விகள். 2 வருஷமா கேள்வியே இல்லைங்கிறது ஒரு கவலைக்கிடமான சந்தோஷமான விஷயம். ஆனா வந்து வேர்ல்ட் ஹிஸ்டரி கவலைக்கிடம், நமக்குலாம் சந்தோஷம். ஆனா வந்து எனி டைம் தே கேன் ஆஸ்க்ல. ஸோ அதனால வந்து நாளைக்கே 2 கொஸ்டின் கேட்டாலும் 3 கொஸ்டின் கேட்டா நம்ம ஏன் கேட்க முடியாது. ஸோ colonization is a very important topic. So what is an effect of colonization? Need for decolonization is no longer debated as there is no empire. இப்போ அதுக்கான பேச்சே இல்லை, ஏன்னா எல்லாமே decolonize பண்ணியாச்சு, முடிஞ்சிடுச்சு. But much of what we are in is the product of a colonial era, and many of our ills can be traced directly to the impact of imperialism. So the imperialism na, what is imperialism? It is the intention of the country to expand. பெருசாயிட்டே போறது. So that is imperialism. ஸோ அந்த கேன் பி அதோட இம்பீரியலிசமோட விளைவு தான், இந்த இம்பீரியலிசமோடைய விளைவு தான் வந்து கொலோனியலைசேஷன். டிஃபரன்ஸ் இம்பீரியலிசம்னா என்ன, கொலோனியலைசேஷன் என்னங்கிற அந்த டிஃபரன்ஸ் வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுவே வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா நல்லது. கொலோனியலிசம் ரிமைன்ஸ் அ ரெலவென்ட் ஃபேக்டர் இன் அண்டர்ஸ்டாண்டிங் தி ப்ராப்ளம்ஸ் அண்ட் டேஞ்சர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் இன் விச் வி லிவ். டிஸ்கஸ் அப்படின்னு கூட ஒரு கேள்வி எடுக்கலாம்னு, நல்லா இருக்குல்ல கேள்வி. ஸோ இது அப்படியே போட்டுட்டு ஒரு டிஸ்கஷன் போட்டாலே ஒரு கேள்வி வந்துடும். ஸோ இது ஒரு கேள்வியா வந்ததுன்னா அதுக்கான ஆன்சர் என்னங்கிறதா அடுத்த ஓகே டிஸ்கஸ். இதோட அடுத்த 5 பாயிண்ட் தான் அடுத்தது. ஓகே, தட்ஸ் ஹவ் திஸ் திங் இஸ் தட். இக்னைட்டட் தி இன்ஃப்ளேமபிள் சொசைட்டி. நம்ம சொசைட்டில வந்து இந்த இவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொலோனியல் மாஸ்டர்ஸ்லாம் எல்லா ஊருக்கும் போயிட்டு இந்த டிவைட் அண்ட் ரூல் அப்படிங்கிறத காமனா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு பாலிசி இதுவா இல்லைனாலும் இன்டைரக்டா தே ஹவ் கிரியேட்டட் தி செக்டேரியன் டிவைட்ஸ் வேர் எவர் தே வென்ட். ஓகே, அந்த செக்டேரியன் டிவைட்ஸ்னா ஒரு சில நாடுகள்ல பத்திக்கிட்டு இருக்கு, இன்னொரு சில நாடுல இப்படி கொளுத்தி போட்டா பத்திக்கும் அப்படிங்கிற மாதிரியான செக்டேரியன் டிவைட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இக்னைட்டட் ஒரு சில நாடுகள் இட் இஸ் ஆல்ரெடி இக்னைட்டட், இன்னொரு சில நாடுகள்ல வந்து இன்ஃப்ளேமபிள் கொளுத்தி போட்டா பத்திக்கும் அப்படிங்கிற சொசைட்டி, இக்னைட்டட் அண்ட் இன்ஃப்ளேமபிள் சொசைட்டியை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம ஊர்ல ஹிந்து முஸ்லீம் கான்ஃபிளிக்ட் விச் இஸ் ஆல்ரெடி இக்னைட்டட், இன்னைக்கு வரைக்கும் அணையில. இப்போ ஹேராம் படத்துல ஒரு டைலாக் இருக்கும், அந்த 1999ல அந்த தாத்தா வந்து படுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியாம அவர் வந்து சைடு ஓரம் கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்பா கத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்து முஸ்லீம் ரைட்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னுமா அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய ஒரு கிரைசிஸ் இருக்கு. ஏன்னா இன்னுமாடா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஏன்னா அரசியல் ஓடுறதுக்காக அவங்க கிரியேட் பண்ணி விட்டு இருக்கிற ஒரு டிவைடு, அரசியலுக்காக அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்ட டிவைடு இந்த இந்து முஸ்லீம் ரைவல்ரி அப்படிங்கிறது. இட்ஸ் டோட்டல் என்ன rivalry created only by politicians for the benefit of the politician. At the end of the day people are suffering. That is how the hatred and hate thing is going. அதே மாதிரி இன்ஃப்ளேமபிள் நிறைய நாடுகள்ல அது இன்ஃப்ளேமபிளாவும் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க.
ஸோ வெஸ்டர்ன் சஹாரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ வெஸ்டர்ன் சஹாரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், பாலஸ்தீன், சைப்ரஸ், இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பார்டர் வரையறேன் அப்படின்னு சொல்லி பார்டர் போயிருந்து 2 கண்ட்ரியை உருவாக்கிட்டாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன்ல ஒரு பார்டர் போட்டு பாதி இஸ்ரேலுக்கு பாதி பாலஸ்தீனுக்கு, இந்தியாவுக்குள்ள ஒரு பார்டர் போட்டு ஒன்னு இந்தியா ஒன்னு பாகிஸ்தான். அதே மாதிரி வந்து வெஸ்டர்ன் சஹாரால மொரோக்கோக்கும் வெஸ்டர்ன் சஹாராக்கும் இன்னும் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. வெஸ்டர்ன் சஹாராங்கிற கண்ட்ரியவே நிறைய நாடுகள் ரெகக்னைஸ் பண்ணாம இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து சைப்ரஸ்ல வந்து கிரீஸ்க்கும் சைப்ரஸ்க்கும் இப்பயும் ரைவலரி போயிட்டு இருக்கு. இவங்க எல்லா இடத்துலயும் ஒரு கோடை போட்டு போயிட்டாங்க. நாட் ஓன்லி பிரிட்டிஷ், இன் ஜெனரல் எல்லாருமே. ஸோ மெஸ்ஸி லெகசி ஆஃப் கொலோனியலிசம். அதே மாதிரி வந்து ஃபியூசஸ் லிட் இன் தி கொலோனியல் எரா குட் இக்னைட் அகைன் அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் இன் தி ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கால ரொம்ப நாளா வந்து எத்தியோப்பியாவுக்கும் எரிட்டேரியாவுக்கும் இஷ்யூஸ் கம்மியா தான் இருந்துச்சு. இப்போ டக்குன்னு ஒரு இஷ்யூ வந்து இப்படி கொளுத்தி போட்டோன்னு பெருசாயிடுச்சு. இப்போ ரீசெண்டா நடக்கிற எத்தியோப்பியா எரிட்டேரியா குள்ள இருக்க கான்ஃபிளிக்ட், அவங்களுக்குள்ள இருக்க பார்டர் கான்ஃபிளிக்ட் ரொம்ப நாளா இல்ல, இப்போ திரும்ப ரீஇக்னைட் ஆயிருக்கு. இங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி இக்னிஷன்ல தான் போயிட்டு இருக்கு. இந்தியாலாம் வந்து இன்ஜின் ஓடிட்டு தான் இருக்கு. அங்க வந்து இன்ஜின் ஆஃப் ஆயிருந்தது, இப்போ கொளுத்தி போட்டோன்னு ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து இத்தியோப்பியா வெர்சஸ் டிக்ரே. இத்தியோப்பியாக்குள்ளேயே வந்து டிக்ரே அப்படிங்கிற ஒரு ரீஜன், they are against the central government there. ஸோ அது ஒரு சிவில் வாரா ரொம்ப நாளா சைலண்டா இருந்தது, திரும்ப இப்போ சிவில் வாரா எமர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு கான்ஃபிளிக்ட். தமிழ்ஸ் இன் ஸ்ரீலங்கா. ஸோ இந்த தமிழ்ஸ் இன்டென்ஜர்ட் லேபர்ஸா போயிட்டு அங்க அது வந்து பிரிட்டிஷ் சிலோன்ல வந்து தே கிரியேட்டட் பாலிசி. ஸோ அந்த பாலிசியில இருக்கிற ஒரு சில இஷ்யூஸ் உடைய ஆரிஜின்ஸ், வாட் எவர் சிவில் வார் விச் வாஸ் ஹேப்பனிங் இன் ஸ்ரீலங்கா, இட் ஹாஸ் தி ஆரிஜின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கொலோனியலிசம். ஸோ ஆல்ரெடி தமிழியன்ஸ் வேர் லிவிங் இன் ஸ்ரீலங்கா ஃபார் thousands of years. That is a different set of people, and those people taken by British இன்னொரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள் இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற ஒரு இஷ்யூ வந்து இட் வாஸ் கேன் பி ஸ்டீலிங் இன் ஸ்ரீலங்கா அண்ட் ஹிந்து முஸ்லிம் கான்ஃபிளிக்ட் இன் இந்தியா. இது எல்லாமே வந்து இக்னைட்டும் ஆயிருக்கு, எப்போ வேணாலும் இக்னைட் ஆகலாங்கிற மாதிரி இருக்கு. ஸோ 20 வருஷம் தமிழ் இஷ்யூ வாஸ் நாட் தேர் இன் ஸ்ரீலங்கா. 70s தான் ஆரம்பிக்குது அந்த ஒரு இக்னிஷனா. ஸோ அந்த மாதிரி வந்து டக்குன்னு இக்னைட் பத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகுது. இந்தியாவில் வந்து ஒரு 80s வரைக்கும் நார்மலா தான் போயிட்டு இருந்தது. 80ஸ்க்கு அப்புறமா 1980க்கு அப்புறமா தான் இது வந்து பத்திக்க ஆரம்பிச்சது. ஸோ தட் இஸ் ஹவு த கான்ஃபிளிக்ட் கோஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து கேர்லெஸ் ஆந்த்ரோபாலஜி. ஸோ அந்த மக்களை பத்தி படிக்கும்போது தே ஆர் கிரியேட்டட் ஆர்டிஃபிஷியல் கிளாசிபிகேஷன் விச் இஸ் நாட் தேர் எக்ஸிஸ்டிங் இன் தி ரியல் டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேர்லெஸ் ஆந்த்ரோபாலஜி நிறைய பண்ணியிருக்காங்க அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ஸ் வந்து. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பெல்ஜியன் வந்து ஹுட்டூஸ் அண்ட் துட்சிஸ் அப்படிங்கிற இந்த 2 பேரை வந்து தே கிளாசிஃபைடு. ரவாண்டால இருக்கிற ஒரே குரூப் ஆஃப் பீப்புளான்னு சொல்லப்படுறவங்கள வேற வேறங்கிற மாதிரி கிளாசிஃபை பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அதனாலே அவங்களுக்குள்ள ஒரு ரைவல்ரி மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. இதுல அதே மாதிரி வந்து இந்த பெல்ஜியன் கவர்மெண்ட் வந்து தே ஃபேவர்டு Tutsis, they created policy, divide and rule. இப்போ நம்ம டிவைட் அண்ட் ரூல்ல ஹிந்து முஸ்லீம் 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் நிறைய பார்க்கறோம்ல. ஸோ பிரிட்டிஷ் வந்து ஒரு சில ஏரியாஸ்கள்ல முஸ்லீம்ஸ்க்கு ஃபேவரபுளா இருந்து ஹிந்துஸ்க்கு டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க. ஒரு சில ஏரியால ஹிந்துஸ்க்கு ஃபேவரபுளா வந்து முஸ்லீம்க்கு டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டூட்சிஸ்ன்னு ஒன்று நீங்க வந்து அந்த இதுன்னு போயிடாதீங்க. டூட்சிஸ் ஹுட்டூஸ் அப்படிங்கிற அந்த 2 குரூப். ஸோ டூட்சிஸ்க்கு வந்து ஃபேவரபுளாகவும் ஹுட்டூஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் தே ஆர் கிரியேட்டிங் பாலிசிஸ். டிவைட் அண்ட் ரூல் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் தான் தெரியுது, இது இன்னொரு எக்ஸாம்பிள். ரவாண்டால தே கிரியேட்டட் திஸ் ஆர்டிஃபிஷியல் கிளாசிபிகேஷன். யாருன்னா பெல்ஜியம் பண்ணிருக்கு. அதே மாதிரி வந்து மார்ஷியல் ரேசஸ் இவங்க தான் வந்து போருக்கு சிறந்த வீரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் தான் போருக்காகவே பிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குறாங்க. இது என்ன, அது எப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போருக்காகவே பிறந்தவங்களா இருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் இன் பஞ்சாப் ஆர் பத்தான்ஸ் இன் தி நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ் ஆர் கூர்காஸ் ஆஃப் நேபாள், இவங்கெல்லாம் போரிடுறதுக்காகவே பிறந்தவங்களாம். அது எப்படி மார்ஷியல் ரேசஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாக்கி இந்த 3 கம்யூனிட்டிஸ் தான் வந்து தே ஆர் மேக்ஸிமம் ரெக்ரூட்டட் கம்யூனிட்டிஸ் இன் தி ஆர்மி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜி டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி அதோட இம்பாக்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட்னு சொல்லி நம்ம இந்தியாவில் என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாருமே குற்ற பரம்பரை அப்படிங்கிற அந்த குற்ற பரம்பரை இவங்க எல்லாருமே வந்து இந்த இனத்தை பிறந்தவங்க எல்லாருமே ரவுடிங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை உருவாக்கிட்டாங்க. தட்ஸ் a வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ த்ரூ அவுட் இந்தியா. இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஒரு சில குரூப்ஸை வந்து தே செட் தே ஆர் பார்ன் கிரிமினல்ஸ். அது எப்படி ஒருத்தரால் பார்ன் கிரிமினலா இருக்க முடியும்? ஸோ தட் இஸ் தி கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் ஆந்த்ரோபாலஜியோட இம்பாக்ட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு வரைக்கும் இதோட இம்பாக்ட் வந்து லைக் வி ஹேட் அ சிஸ்டம் வேர் a group of community people they should daily come to police station and put sign அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த தீரன் படத்துலயும் வந்து they would have shown a brief background of criminal tribes act. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து they are again creating கேர்லெஸ் ஆந்த்ரோபாலஜி. கேர்லெஸ் ஆந்த்ரோபாலஜி இன்னொரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வந்து நம்ம ஊரே இருக்கு. அது சசி தரூர் எழுதல, அவாய்ட் பண்ணிக்கலாம்னு. ஆரியன் டிராவிடியன் கிளாசிபிகேஷன். ஸோ ஆரியன் லாங்குவேஜஸ், டிராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது லிங்குவிஸ்டிக் டிவைட். ஸோ ஆரியன் ஆல் தி நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் தே பிலாங் டு இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் அண்ட் ஆல் தி டிராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்றது புரோட்டோ தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ்ல இருந்து வந்த ஒரு அவுட்கம். நான் ஃப்ளோ முடிச்சிடுறேன்.
ஸோ இந்த இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அதே டிராவிடியன் லாங்குவேஜஸ் சவுத்தில் டெவலப் ஆன லாங்குவேஜஸ். இது வந்து ஒரு நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ லிங்குவிஸ்டிக் கிளாசிஃபிகேஷனை ரேஷியல் கிளாசிஃபிகேஷனா மாத்தினது சரியா, அது வந்து கரெக்டா தப்பா அப்படிங்கிற டிபேட் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ வெதர் டிராவிடியன் ஆரியன் அந்த டிவைட் அப்படிங்கிறது வந்து லிங்குவிஸ்டிக் டிவைட், இந்த லிங்குவிஸ்டிக் டிவைடை வந்து ரேஷியல் டிவைடா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இருக்கு. ஸோ அந்த ரேஷியல் டிவைடுக்கான அனாலிசிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி பிக் டிபேட் ஸ்டில். ஏன்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் anthropologists they have proved that it's a divide, ஒரு group of anthropologists they have said that it is not. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிராவிடியன் ஆரியன் ரேஷியல் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது சரியான டிவைடா தப்பான டிவைடாங்கிற ஒரு டிபேட்டே போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேர்லெஸ் ஆந்த்ரோபாலஜி வந்து they have done during the colonial times. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின். பட் லிங்குவிஸ்டிக் கிளாசிபிகேஷன் ட்ரூ தான், பட் ரேஷியலுங்கிறத இட்ஸ் அன் இஷ்யூ. ஸோ அந்த மாதிரி வந்து கேர்லெஸ் ஆந்த்ரோபாலஜிஸ் ஹஸ் பீன் கிரியேட்டட். தட் இஸ் ஒன் டைமென்ஷன். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் கொலோனியல் ஹிஸ்டரி. ஸோ ஒரே நாட்டில் இருக்கிற ஒரே ஏரியாவை ரெண்டு கொலோனியல் ரீஜன் வந்து பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டாங்க. அப்படி பிரிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிவைட் இருக்கு. இப்போ என்டையர் தமிழ்நாடா இருக்கு, ஏன் பாண்டிச்சேரி மட்டும் யூனியன் டெரிட்டரியா இருக்கு? அவங்களும் தமிழர்கள் தானே, நம்ம தமிழர்கள் தான், ஆனா தமிழ்நாட்டில் இல்லாம ஒரு யூனியன் டெரிட்டரியா இருக்காங்க. ஏன்னா தட் இஸ் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி ஒரே குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ள ரெண்டு பிரிவினை உருவாக்குனது தமிழ்நாடு பாண்டிச்சேரி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து டிஃபரன்சியேஷன் வந்து சொமாலிலாண்ட், சொமாலியாவை வந்து சொமாலிலாண்ட். அதே மாதிரி வந்து எரிட்ரியா came from Ethiopia. Somaliland came from Somalia. சொமாலியால இருந்து பிரேக் ஆகி தான் சொமாலிலாண்ட்னு ஒரு நாடு வருது. இத்தியோப்பியால இருந்து பிரேக் ஆகி தான் எரிட்ரியாங்கிற ஒரு நாடு வருது. அண்ட் யுகோஸ்லோவியா வாஸ் broken into many pieces. ஓகே, ஸோ யுகோஸ்லோவியா அப்படிங்கிற கண்ட்ரி வந்து broken into many pieces. எதனாலனா ஜெர்மன் ஸ்பீக்கிங் ரீஜனும் நான் ஜெர்மன் ஸ்பீக்கிங் ரீஜனும் பிரிஞ்சது. ஸோ ஒரே ரீஜன்ல இருக்கிற மக்களை வந்து வேற வேற கொலோனியல் மாஸ்டர்ஸ் ரூல் பண்ணதுனால அது வேற வேற கண்ட்ரியா மாறி இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பீப்புள் ஆர் டிவைடட் அமாங் தி கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் ஆர்குமெண்ட். நேஷன்ஹுட் பிகம்ஸ் அ எலூசிவ் லோஷன். ஸோ இப்போ இன்னொரு விஷயம், இந்த மாதிரி பிரிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நேஷன் உருவாக்குறது கஷ்டமா இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த நாட்டிலும் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த நாட்டிலும் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த குரூப் ஆஃப் பீப்புளை இந்த நாட்டோட சேர்த்து ஒரு நேஷன்ஹுட்டை பில்ட் பண்ணணும். அதுக்கு அந்த ஒரு நாட்டு தலைவர்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த நாட்டுல அதே குரூப்பை வேற நேஷன் அப்படின்னு சொல்லி தே ஷுட் மேக் அ ஸ்டோரி அண்ட் தே ஷுட் கிரியேட் அ நேஷன்ஹுட். ஸோ அந்த நேஷன்ஹுட் அப்படிங்கிற அந்த உருவாக்குற அந்த டிபேட்லயே வந்து தே ஆர் கிரியேட்டிங் ப்ராப்ளம் அண்ட் தட் இஸ் வெரி சென்சிட்டிவ். ஸோ இதனால என்ன ஆயிடுதுன்னா நேச்சுரல் நேஷன் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்கு. ஆன் வாட் பேசிஸ் நேஷன் கேன் பி ஃபார்ம்ட் அப்படின்னு. லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல ஃபார்ம் ஆகலாம், அதே மாதிரி வந்து சம்டைம்ஸ் வந்து எத்தனிக் ஆர் ட்ரைபல் பேசிஸ்ல ஃபார்ம் ஆகும், ஆர் சம்டைம்ஸ் வந்து ரிலீஜியன் பேசிஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாம they are having எதுவுமே இல்லாம கூட ஃபார்ம் ஆகிற நேஷன்ஸ் நிறைய இருக்கு. இந்தியா இஸ் an exception. யூனிட் நம்மளோட ஸ்டோரிஸ் டிஃபரெண்ட். ஐம் டாக்கிங் அபவுட் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால வந்து பிரிட்டிஷும் பிரான்ஸ் எப்படி லைன் போடுவீங்க, அந்த மேப்பை பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் பாருங்க. இப்படி ஸ்ட்ரெயிட் லைனா போட்டு இவங்க வந்து மேப்ல வந்து நம்ம ராட் கிளிஃப் மாதிரி அவங்க வந்து they would have divided the country on a map, not on the ground. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, ஒரே குரூப் ஆஃப் பீப்புளை வேற வேற நேஷன் உணர வைக்கணும். அப்படி ஒரு டைமென்ஷன்ல அந்த நேஷன் பில்டர்ஸ் தே ஆர் சஃபரிங். ஸோ நாளைக்கு என்ன ஆயிடுதுன்னா இட் இஸ் ஈஸிலி கேன் லீட் டு சிவில் வார். அந்த நேஷன்ஹுட்ங்கிற நோஷன் வந்து ஒரு கிரியேட்டட் நோஷனா இருக்கு, நாட் அ நேச்சுரல் நோஷன் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ் ஆர் ரிலீஜன் ஆர் சம்திங். ஸோ அப்படி இருக்கிறதுனால அந்த கிரியேட்டட் நோஷனா இருக்கிறதுனால ஒரு சிவில் வாரால ஈஸியா அதை பிரேக் பண்ண முடியும் அந்த கிரியேட்டட் நோஷன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஹேப்பன் இன் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் தே டிடன்ட் ஃபார்ம் ஆஸ் அ சிங்கிள் நேஷன் அண்ட் சிவில் வார் ஈஸிலி broke தி நேஷன்ஹுட். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஈஸிலி சிவில் வாரா இருக்கு. இப்போ அதே மாதிரி வந்து டேக் தி பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒரே கண்ட்ரியா, உங்களுக்கு புரியுதா? தே ஆர் கிரியேட்டிங் நியூ கண்ட்ரி கால் பாகிஸ்தான். ஒரு பாகிஸ்தான் இங்கே, இன்னொரு பாகிஸ்தான் இங்கேயா? ஐயோ என்னையா இது? இந்த மாதிரி வந்து இப்போ அந்த பாகிஸ்தானுங்கிற கண்ட்ரி வந்து டில் 1971 1947ல இருந்து 1971ல how difficult it would have been for the rulers of Pakistan to rule such a country. இப்படிப்பட்ட கண்ட்ரிஸ்லாம் உலகத்துல எங்காவது உருவாகுமா? பிரிட்டிஷால மட்டும்தான் உருவாக்க முடியும். ஸோ that is the problem is they are creating and that is easily leading to civil war. Now we are having two countries. So in the mari nationhood building it's a very big challenge. Nationhood becomes an elusive notion. Easy civil wars, boundaries drawn in the colonial times even if unchanged after independence still create enormous problems of national unity. It is happening a lot in Africa. Civil conflicts along the ethnic or regional lines challenge the nation building with the colonial drawn boundaries. So இது colonial drawn boundaries தான், இது எங்களோட நேச்சுரல் பவுண்டரி இல்லை அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் ஈஸியா வந்துருது. So all these things are coming. So இங்க பாருங்க, where colonial construction force desperate peoples together by arbitrariness of a colonial map maker's pen. இந்த colonial map maker penல அவர் கிரியேட் பண்ண டிஃபரன்ஸ்னால ரெண்டு நாடுகள் உருவாகுது.
உங்களுக்கு புரியுதா? ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ் கோயிங். ஸ்டேட் ஃபெயிலியர் இன் தி போஸ்ட் கொலோனியல் எரா. ஸோ இது வந்து அடுத்த முக்கியமான விஷயம். இந்த கொலோனியல் மாஸ்டர்ஸ் ஃப்ரீடம் கொடுத்துட்டு போன பிறகு, அப்படி போன பிறகு எத்தனை நாடுகள் சர்வைவ் ஆச்சு? இப்போ இந்தியா வி ஹேட் அ வெரி குட் ஃபவுண்டிங் லீடர்ஸ் ஹூ கிரியேட்டட் அ வெரி ஸ்ட்ராங் நேஷன் விச் இஸ் எக்ஸிஸ்டிங் டில் டுடே. பட் இந்த மாதிரியான லீடர்ஸ் வந்து லைக் வி ஹேட் நேருவியன் கவர்மெண்ட் மாதிரியான ஒரு கவர்மெண்ட் எல்லா நாடுகளுக்கும் அமையல. தட் இஸ் அ ப்ராப்ளம். சி வாட் ஹேப்பன் டு பாகிஸ்தான், சி வாட் ஹேப்பன் இன் ஸ்ரீலங்கா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நெய்பர்ஹுட்லயே வி ஆர் சீயிங் தி ஃபெயிலியர். சி வாட் ஹேப்பன் இன் மியான்மர். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் ஃபெயிலியர் இன் தி போஸ்ட் கொலோனியல் எரா டியூ டு unprepared newly independent states and inability to govern. So லைபீரியா, சொமாலியா மாதிரி நாடுகள் ஸ்டில்ஸ் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு எமர்ஜ் ஆஸ் அ நேஷன். இன்னைக்கு வரைக்கும் லைபீரியா வந்து ஒரு ஸ்டேபிள் நேஷனா இல்ல, சொமாலியாங்கிறது ஒரு ஸ்டேபிள் நேஷனாவே இல்லைல்ல. ஸோ இன்னைக்கு வந்து சொமாலியாவை 2-3 ப்ராக்சி கவர்மெண்ட்ஸ் தே ஆர் ரூலிங், வேற வேற இடத்துல பேரலல் கவர்மெண்ட்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரு கன்ஃபியூஷன்ல தே ஆர் கோயிங் அப்படின்னு தே ஆர் டெல்லிங். ஸோ ஒரு நல்ல நாடை வந்து கெடுத்துட்டு ஒரு ஃபெயிலியர் நாடா மாத்திட்டு போயிட்டாங்க. அவங்களால இப்போ திரும்ப ஒரு நாடாவே எந்திரிக்க முடியல அப்படிங்கிறது தான் வந்து. ஸோ வி ரோஸ், வி ஆர் ஆல்சோ அ வெரி பேட் ஸ்டேட் இன் 1947. வி ரோஸ் டு பிகம் அ வெரி இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி நவ், பட் நாட் லைபீரியா அண்ட் சொமாலியா. தட் இஸ் தி இஷ்யூ. uneven development of infrastructure, that is another important இது. ஸோ இந்த கொலோனியல் மாஸ்டர்ஸ்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க? டேக் தி ரயில்வேஸ் ஆஃப் இந்தியா. ரயில்வேஸ் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் டு டிரான்ஸ்போர்ட் தி கூட்ஸ் ஃபார் தி மில்ஸ் இன் தி மான்செஸ்டர். மான்செஸ்டருக்கு என்னென்ன கூட்ஸ் வேணுமோ அந்த கூட்ஸ் எங்கேருந்து கிடைக்குதோ அந்த கூட்ஸை வாங்குறதுக்காகவும், மான்செஸ்டர்ல இருந்து வர கூட்ஸை வந்து இந்தியாவுக்குள்ள விற்கிறதுக்காகவும் ஒரு டிரான்ஸ்போர்ட் ரூட்டா தான் ட்ரெயின் கட்டப்படுது. ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அங்கதான் ட்ரெயின்ஸ் கட்டுறாங்களே தவிர ட்ரெயின் ஆஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புளா கட்டல, ட்ரெயின் ஆஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸா தான் கட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில ஏரியாக்கள்ல ரயில்வே ரூட்ஸ் இருக்கு, ஒரு சில ஏரியாக்கள்ல ரயில்வே ரூட்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் டிவைடட் இன்டு 2 பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ், அப்புறமா வந்து லைக் பிரிட்டிஷ் பிரசிடென்சிஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். பிரிட்டிஷ் பிரசிடென்சிஸ்ல வி ஆர் ஹேவிங் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பட் திஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல இருந்த இந்த பிரின்சஸ் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் தி பிரின்சஸ் ஹூ ஆர் தேர் இன் தி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தே ரூல்ட் தேர் ரீஜன்ஸ் pathetically. ஓகே, பிரிட்டிஷை விட மோசமா ரூல் பண்ணாங்க. லைக் டேக் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹைதராபாதா இருக்கட்டும், ஒரு குவாலியரா இருக்கட்டும். இப்போ இருக்கிற இந்த நிறைய ஏரியாஸ் வந்து இட் கிரியேட்டட் திஸ் ப்ராப்ளம். ஸோ அதனால வந்து இப்போ தெலுங்கானா மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று உருவாகி, இப்போ ஏன் வந்து தெலுங்கு பேசுற மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஸ்டேட்டை உருவாக்கலாம்னு உருவாக்குறாங்க. அது ஏன் இப்போ தெலுங்கானா ஆந்திர பிரதேசா பிரிஞ்சிச்சு? So what is that unique identity of Telangana? Unique identity of the Telangana is the backwardness. Why that backwardness came to Telangana? Because of it was under the Nizam's rule of Hyderabad and not under the direct British administration. The rest of the Andhra Pradesh was part of Madras presidencies under British rule. So and the divide in the Telugu people எதனால வந்துச்சு? Again because of the colonialism தான். So அதனால தெலுங்கானா அப்படிங்கிற இந்த ரீஜனே வந்து it is backward. Of course, Hyderabad developed only because it was a state capital after 1950. 1950க்கு அப்புறம் 53க்கு அப்புறமா டெவலப் ஆனது தான் ஹைதராபாத். நாட் பிஃபோர் 1953க்கு முன்னாடி இந்த ஹைதராபாத் இஸ் நாட் அ டெவலப்ட் ரீஜன். ஸோ இப்போ எக்ஸப்ட் ஃபார் ஹைதராபாத் தட் என்டையர் தெலுங்கானா இஸ் அ பேக்வர்ட் ரீஜன். அதுக்கான காரணமே என்னதுன்னா historical unequal spread of development that led to the Telangana movement and they are having a separate state. So இந்த மாதிரி uneven development of infrastructure, government priorities skewed the benefits of the colonialists. அதனால வந்து நிறைய neglected regions உருவாக்கிட்டாங்க within the single country. ஸோ அது வந்து இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை உருவாக்குது அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் கொலோனைசேஷன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வேர்ல்டு ஹிஸ்டரியை பெருசா பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். இன்னொன்று நம்ம வெஸ்டர்ன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னு ஒன்று பண்ணிருப்போம். ஞாபகம் இருக்கா? 62nd எடிஷன். வெஸ்டர்ன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ல 8 இம்பார்ட்டன்ட் வெஸ்டர்ன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் who participated in the Indian freedom movement, the foreigners. ஸோ ஆனி பெசன்ட் மாதிரி வேற யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அது வந்து சம் 62nd எடிஷன்லேயே ஏதோ இருக்கு, 63rd எடிஷன்லேயே கேன் கோன் சி. அந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எடிட்டோரியல் பண்றோம். ஸோ கிளியரா இது படிக்கும்போது எத்தனை பேருக்கு இது ரெலவெண்ட்னு தோணுச்சு? சிலபஸ்ல நமக்கு இருக்குன்னு தோணுச்சு. அதுதான் we have to think. நம்ம ஏன்னா வேர்ல்டு ஹிஸ்டரி இஸ் நெக்லெக்டட் ஏரியால. ஸோ வேர்ல்டு ஹிஸ்டரியை வந்து நம்ம கேள்வியே வராதனால அதை பத்தி பேசுறதே இல்லைல்ல. நம்ம யாருமே வேர்ல்டு ஹிஸ்டரியை பத்தி பேசுறதே இல்லை, ஏன்னா கொஸ்டின் வராததுனால. ஸோ தட் இஸ் தி ரீசன். அண்ட் லாஸ்ட் எடிட்டோரியல் இஸ் அபவுட் தி, இந்த போட்டோவே சூப்பரா இருந்தது. எனக்கு இந்த போட்டோவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ரக்கட் லுக் ஃபார் தி உமனோட போட்டோஸ் வந்து போடுறது இல்லைன்னா உமன் ஆர் சாஃப்ட், மென்மையானவர்கள் அப்படின்னு தான் போடுவாங்க. இது நல்லா இருந்தது அந்த போட்டோவே. கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் மாதிரி, உமன்ஸ் ஆஃப் பஞ்சாயத் இல்லைன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆஃப் வசிப்பூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல வந்து இந்த போட்டோ இருந்தது. ஸோ ரிசர்வேஷன் ஆஃப் உமன் இன் பாலிடிக்ஸ் இஸ் தி மோஸ்ட் கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ், வெதர் வி நீட் திஸ் ரிசர்வேஷன் ஆர் நாட். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு. ஸோ வாட் இஸ் திஸ் ரிசர்வேஷன் ஆஃப் உமன் இன் பாலிடிக்ஸ் அப்படின்னா,
ரிசர்வேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தி நம்பர் ஆஃப் சீட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பார்லிமெண்ட்ல only 14% of seats are women. Like for example, we are having 545 seats in Lok Sabha and only 78 are women. அதே மாதிரி வந்து 245 in Rajya Sabha and 24 are women. புரியுதா? தமிழ்நாட்டில் we are having 39 and only 3 are women, which is less than 10%. உங்களுக்கு புரியுதா? 3 பேர் தானே நம்ம எம்பி. So this is the state with respect to the women representation in the parliament, women participation in the politics. So women participation in the politics வந்து it is a very big issue. So 50% of the population is represented only by 14% of the people in the parliament. Correct? 50% of the population is represented by 14% of people. So இந்த disparity சரி பண்றதுக்காக தான் they are talking about the reservation of women in politics. So here we are not talking about the reservation given in the government exams or in the educational institutions. Reservation ஒன்னு அந்த கன்ஃபியூஷன் குள்ள வராதீங்க. ஸோ அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல இங்க ரிசர்வேஷன் நம்ம எதை பத்தி பேசுறோம்னா ரிசர்வேஷன் இன் தி பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஸோ இன்னொரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டிஎன்பிஎஸ்சி, அதை பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணல. So we are discussing about reservation of women in the Lok Sabha, Rajya Sabha and State Legislative Assembly and Panchayat. அங்க அவங்களுக்கு 33% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கறதா கொஸ்டின், அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். So 50% of population represented by 14 people. So அதை சரி பண்ணணும்ல, அதான் ரிசர்வேஷன். So why reservations came? A group of people are disproportionately represented. A small group of people are represented hugely and huge group of people are represented small. அப்படிங்கிற அந்த disproportionate representation of people இருந்ததுனால தான் we brought reservations in politics, in employment, in education. மூணுத்துலயும் ரிசர்வேஷன் கொண்டு வந்தோம். ஸோ அந்த ரிசர்வேஷன்னால தான் we started giving. ஸோ பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா we are having reservation for SC STs. SC STஸ்க்கு we are still having reservations in the politics. ஸோ ஒரு தொகுதியை வந்து ரிசர்வ்டு தொகுதி அப்படின்னு சொல்லி அங்க அந்த SC சேர்ந்த பேர் இல்லைன்னா ST சேர்ந்தவங்க மட்டும் தான் நிற்க முடியும் அப்படின்னு கொடுத்த பிறகு ஸோ தட் டிபேட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி பூனா பேக்ட். அந்த பூனா பேக்ட்ல வரைக்கும் போகும். செப்பரேட் எலக்ட்ரேட்ஸா போகணுமா இல்ல ஜாயிண்ட் எலக்ட்ரேட்ஸ் வித் ரிசர்வ்ட் சீட்ஸா போகணுமா அப்படிங்கிற டிபேட், தட்ஸ் a different thing. ஸோ பிட்வீன் அம்பேத்கர் அண்ட் காந்தி. ஸோ அந்த இப்போ அதோட விளைவா we are having reserved seats with joint electorate. ஸோ அந்த விஷயத்துல வந்து இந்த மாதிரி வந்து இப்போ ஏன் வந்து SC STஸ்க்கு ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறோம்? பிகாஸ் பவர் ஸ்ட்ரக்சர்ஸ்ல அவங்கள ஒரு பார்ட்டா நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தே ஷுட் பி ரெப்ரசென்டட் பேஸ்ட் ஆன் தேர் ப்ரொபோர்ஷனாலிட்டி ஆஃப் தேர் பாப்புலேஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ அது ரொம்ப அபிசிமலி லோவா இருந்த காரணத்தினால வி brought ரிசர்வேஷன்ஸ் ஃபார் தெம். அதை விட அபிசிமலி லோவா தானே இது இருக்கு உமன் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது. 50% ஆஃப் தி பாப்புலேஷன், பட் அவங்க ரெப்ரசன்டேஷன் இல்லாம இருக்கு. ஸோ இதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் லெட் அஸ் பிரிங் 33% ரிசர்வேஷன் ஃபார் உமன் இன் லோக் சபா, ராஜ்யசபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ் அப்படிங்கிற இந்த மூவ்மெண்ட் வந்து ஆரம்பிக்குது. இது கான்ஸ்டியூட் அசம்பிளியில பேசும்போது இப்போ ஃபர்ஸ்ட் இது பெரிய பிரச்சனைங்க. நம்ம யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸே அப்போ ஒரு பெரிய சாதனை, உமன் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தது. உங்களுக்கு புரியுதா? அப்படி இருக்கும்போது கான்ஸ்டியூட் அசம்பிளி couldn't have imagined all these things. ஏன்னா அப்போ நம்ம உமன் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்ததான் சாதனையா பேசிட்டு இருந்தோம். ஸோ தட் இஸ் தி கேஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூட் அசம்பிளி. அதுக்கப்புறமா வந்து 1970s தான் வந்து இந்த இஷ்யூஸ் பத்தி தே ஆர் ஸ்டார்டிங் டு டாக். ஸோ அது 70ஸ்க்கு அப்புறமா பேச ஆரம்பிச்சு அதோட ஃபர்ஸ்ட் எஃபெக்டா என்ன வரும்னா, சரி எடுத்த உடனே நம்ம ஞானி ஆக முடியாது, ஃபர்ஸ்ட் சோனிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த டயலாக் உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க. பாய்ஸ் படத்தோட எடுத்த உடனே நம்ம லோக்சபாக்கு போறதுக்கு முன்னாடி பஞ்சாயத்துல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துல என்ன பண்ணுவாங்க, பஞ்சாயத்துல 33% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அங்க 50% கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. சரி பஞ்சாயத்துல கொடுத்துட்டோமே, அதோட அடுத்த ஸ்டெப்பா 1995ல கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து they would have started. So now we'll see about the history. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் ஃபிகர்ஸ் பார்த்துருவோம், ஏன்னா அது எக்ஸ்பிளைனர். ஃபேக்ட்ஸ் ஃபிகர்ஸ், அப்புறமா வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிசர்வேஷன்ஸ், அப்புறமா ஃபைனலா வந்து ரிசர்வேஷன் பில், அதுல இருக்க ப்ராப்ளம். இது மூணு தான் வந்து we are going to see. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்ட். இது வந்து UN Womenல இருந்து எடுத்த டேட்டா. ஓகே, ஸோ யூ கேன் ரைட் UN Women அக்கார்டிங் டு UN Women. அவங்களோட வெப்சைட்ல இருந்து எடுத்தது தான். As of January 23, ஸோ லேட்டஸ்ட் டேட்டா, 31 countries-ல 34 women serve as the head of the states and head of the government. அதுல வந்து 19 countries-ல head of the state வந்து இட்ஸ் டோக்கனிசம் தான். ஸோ ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் பத்தி ஐம் ஜஸ்ட் டாக்கிங். ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்னா லைக் பிரைம் மினிஸ்டர் ஆகுறது, ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்னா லைக் பிரசிடென்ட். 19 countries-ல தான் எலெக்டடா வந்திருக்காங்க உமன். லைக் வி ஹேட் ஜெசிகா, ஆர் வி ஹேட் ஜெசிகா ஆர்டரன் ஆஃப் நியூசிலாந்து. நீங்க அந்த படம் ஜெசிகா நினைச்சிருப்பீங்க. அப்புறமா வி ஹேட் ரீசென்ட்லி ஸ்காட்லாண்டோட லீடர் கூட ஷீ ரிசைன்ட். ஸோ 19 countries ஆர் ஹேவிங் இட். ஃபர்ஸ்ட் டைம் UN கம்பைல்டு டேட்டா. இதுல வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ்ல வேர்ல்டு வைட் வந்து 22%. வேர்ல்டு வைட் கேபினெட் மினிஸ்டர்ஸ்ல எத்தனை உமன் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டால 22% இருக்காங்க.
அதே மாதிரி வந்து ஆனா 22% இருந்தாலும் there are only 13 countries which is having 50% of women in the cabinet role. Only 13 countries, 1-3. இது ஒரு டேட்டா. இல்ல அடுத்து பாருங்க, இதுதான் வந்து gendered role. 5 most commonly held portfolios by women cabinet minister என்னதுன்னா women ministry of women. So of course ministry of women வந்து womenக்கு தான் கொடுக்கணும். Ministry of family and child. ஓகே, அதுக்கப்புறமா சோஷியல் இன்க்ளூஷன், டெவலப்மெண்ட், சோஷியல் ப்ரொடெக்ஷன், சோஷியல் செக்யூரிட்டி, இண்டிஜினஸ் அண்ட் மைனாரிட்டி அஃபேர்ஸ். ஓகே, நாட் அ ஃபினான்ஸ் மினிஸ்டர். நான் இந்தியா பத்தி சொல்ல ஜென்ரலா சொல்றேன். நாட் அ ஃபினான்ஸ் மினிஸ்டர், நாட் அ டிஃபென்ஸ் மினிஸ்டர், நாட் அன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். சி நம்ம இது மூணுத்துலயும் விமன் வந்திருக்கும். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் அபவுட் தி வேர்ல்டு. ஓகே, ஸோ முக்கியமான கேபினெட் பர்த்ல நாட் அ ஹோம் மினிஸ்டர். ஸோ இந்த மாதிரியான முக்கியமான பர்த்ல வந்து உமன் இல்லாம இந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் உமன், மினிஸ்ட்ரி ஆஃப் அங்கன்வாடிஸ், இந்த மாதிரி வந்து தே ஆர் கிவிங் தி ஜெண்டர்ட் ரோல்ஸ். 26% of the parliaments are having the women. World oda average வந்து 26. India oda number is 14. We are below the world average. World averageல பார்லிமெண்ட்ல 26 women இருக்காங்கன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட்ல 14 தான் இருக்கும். This 14 is the highest ever achieved by India in the 70 years. So அது வந்து in the 2019 Lok Sabha is the highest ever women represented. 78 women select ஆனது is the highest. And 2019 Lok Sabha electionல இன்னொரு significant என்ன அப்படின்னா number of votersல we had almost 50-50. number of voters who voted இருக்குல்ல அந்த டேட்டால 50% men 50% women அப்படின்னு 50-50 we reached for the first time. அதே மாதிரி வந்து அது ஒரு அச்சீவ்மெண்டா அந்த 2019ல. இன்னொரு விஷயம் என்னதுன்னா 79 women, but that is very very less than the world average. நம்ம வேர்ல்ட் ஆவரேஜ் கிட்ட கூட இல்ல. So that is one important thing. So வேர்ல்ட்ல வந்து ஹையஸ்டா இருக்கிறது ரவாண்டால 61, கியூபால 53, நிக்கர்குவால 52. This is the top 3 countries, and நியூசிலாந்துல 50. They almost reached 50. So that is the country case here. So local self governmentல தான் நிறைய representations இருக்கு, but expanding participation. So Beijing Declaration and Platform for Action. So UN women கீழ வந்த Beijing Declarationல women's political representation increase பண்ணணும் அப்படின்னு இது this was a previous year prelims question. 2015லயோ 16லயோ வந்துச்சு. Beijing Declaration is related to what? Women. அதான் கொஸ்டின். இப்படிதான் அவங்க கேட்பாங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா ஜெண்டர் கோட்டாஸ் கொடுத்ததுனால தான் நிறைய இடத்துல ரெப்ரஸன்டேஷன் சப்ஸ்டான்ஷியலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பீஜிங் டிக்ளரேஷன்ல யூஎன் உமனே சொல்றாங்க. அக்கார்டிங் டு யூஎன் உமன் யூ கேன் கோட். யூஎன் உமன் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த மாதிரி உமன் ரிசர்வேஷன் கொடுத்ததுனால உமன் ரெப்ரஸன்டேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்து யூ கேன் ரைட் இன் தி ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி பஞ்சாயத் யூஎன் உமன் வந்து இந்தியாவில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ரிசர்ச் பண்ணி they have said a very important thing. இந்தியாவுடைய பஞ்சாயத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது உமன் பஞ்சாயத் பொசிஷன்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஏரியாஸ்லாம் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங்ஸை யூஎன் உமன் சொல்றாங்க. எங்க இந்தியாவில் இருக்க பஞ்சாயத்து ராஜ்ல அதுல ஒரு வார்த்தை இருக்கும், ஈவன் தோ தே ஆர் ப்ராக்சிஸ். நம்ம ஊர் பஞ்சாயத்து உமன் எல்லாமே ப்ராக்சிஸ் தான். நம்ம அதை வந்து இட்ஸ் ஓப்பன் ட்ரூத், பிக் எலிஃபென்ட் இன் தி ரூம். அதுதான் என்னதுன்னா எங்கெங்கெல்லாம் உமன் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துல சொல்லிடுறோமோ என்ன பண்ணிடுவாரு அந்த மாவட்ட செயலாளர் ஒய்ஃப் கிட்ட கூட கேட்க மாட்டாரு, போட்டு விடு அவங்க பேரை அப்படின்னு போட்டு விட்டுருவாங்க. ஆனா வேலையெல்லாம் இவர் தான் பார்ப்பாரு, ஆனா அவங்க மீட்டிங் மட்டும் அவங்க போய் உட்காருவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி உமன் representation in 73 and 74 are proxy husband or proxy fathers or proxy brothers. இவங்க 3 பேர் தான், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்படி ப்ராக்சிஸ் அவங்க யூஎன்ல சொன்ன வேர்டு என்னன்னா அப்படி ப்ராக்சிஸா இருந்தாலும் அந்த உமன் இருக்கிற ரீஜன்ஸ்ல மோர் உமன் சென்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பத்தியும் அதே மாதிரி உமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் உடைய இம்ப்ளிமெண்டேஷன் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நார்வேல எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, முனிசிபல் கவுன்சில்ஸ் சைல்டு கேர் கவரேஜ் வந்து அதிகமா இருக்கு அந்த ரீஜன்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ரைட்டிங்ல இது வந்து பாயிண்ட், எஸ்ஏ ரைட்டிங்ல ஒரு எக்ஸாம்பிள், எத்திக்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். அதுக்கு தான் நான் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா சொல்றேன், யூஎன் உமனை வச்சு எழுதுங்க அப்படின்னு. உங்களுக்கு புரியுதா? ஸோ அதே மாதிரி வந்து உமன் டெமான்ஸ்ட்ரேட் தி பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஒர்க்கிங் அக்ராஸ் தி பார்ட்டி லைன்ஸ் த்ரூ பார்லிமெண்டரி உமன் காக்கசஸ். ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த மாதிரி உமன் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க, அவங்களுக்குள்ள அந்த கொலாபரேஷன் இஸ் நான் பார்ட்டிசன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த நான் பார்ட்டிசன் பேஸ்டு கம்யூனிகேஷன்ஸை வந்து உமன் ஈஸியா டெவலப் பண்றதுனால பொலிட்டிக்கலி இட் இஸ் வெரி அட்வான்டேஜஸ் டு பிரிங் டவுன் தி இஷ்யூஸ் பிட்வீன் தி பார்ட்டிஸ். மென்குள்ள அந்த ஈகோஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தே ஆர் பிரிங்கிங் இன். ஸோ அந்த மாதிரி வந்து தே ஆர் டாக்கிங் அபவுட் திஸ். ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் எலிமினேஷன் ஆஃப் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ், பேரண்டல் லீவ், சைல்ட் கேர் பென்ஷன்ஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி லாஸ், எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கன்சென்சஸ் பில்டர்ஸா இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பேண்டமிக்ல வந்து தேர் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்.
women-led countries performed better with respect to containing COVID-19 pandemic than countries led by men அப்படிங்கிறது இட்ஸ் an open statement which was நீங்க வந்து இதுல நான் சொன்னதை அப்படியே டைப் பண்ணுங்க நியூஸ் ஆர்டிகல் வரும். ஐ forgot the நியூஸ் ஆர்டிகல் எங்க இருக்குன்னு நம்ம இந்த குரூப்ல கூட போட்டிருந்தாங்க மீம்ஸ் குரூப்ல. ஸோ அந்த ஆர்டிகல் எடுத்து படிங்க. லைக் அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் நியூசிலாந்து அகைன். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸாம்பிள்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் டேட்டா. ஸோ இதனால வந்து நம்ம என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன். இந்த ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன்ல தான் ஒரு முக்கியமான ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் இருக்குன்னா, லேட் ஆனாலும் பரவாயில்ல வெல் டிஸ்கஸ். ஏன்னா ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடா நிறைய நல்ல கண்டென்ட் இருந்தது. ஸோ இது வந்து டெக்ஸ்ட் கான்டெக்ட்ல இருந்துச்சு. ஸோ 1931ல இது அப்படியே வந்து ஹிந்துவோட காப்பி பேஸ்ட் தான். ஓகே, த இஷ்யூ ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் உமன் இன் பாலிடிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யாருன்னா பேகம், ஷானவாஸ் அண்ட் சரோஜினி நாயுடு. They wrote to British Prime Minister in 1931 during the second round table conference. Second round table conferenceல women representatives அவங்க ரெண்டு பேர் தான் போறாங்க. யாரை ரெப்ரசென்ட் பண்ணி போறாங்க? நேஷனல் உமன் கான்ஃபரன்ஸ் ஒன்று வருதுல. ஸோ நேஷனல் உமன் கான்ஃபரன்ஸ் அண்ட் இன்னொன்று இருந்ததுல உமன் ஆல் இண்டியா உமன் உமன் கவுன்சில், ஆல் இண்டியா உமன் கவுன்சில் ரெண்டு ஒன்று வந்து ஆனி பெசன்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க, இன்னொன்று மார்கரெட் சிஸ்டர்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. கரெக்டா? அது எதுன்னு பாத்துக்கோங்க. சி பிலிம்ஸ்ல போன வாட்டி வந்து they asked the question regarding what அந்த 1897ல வந்து ஒரு கேஸ், என்ன கேஸ் அது? ரக்மாபாய் கேஸ். ரக்மாபாய் கேஸ்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுல 2021ல. அந்த என்னடா ரக்மாபாய் கேஸ்னு எதோ கேக்குறீங்க, பட் யூ குட் ஹவ் கெஸ்ட் இட் ஈஸிலி த்ரூ ஆன்சர்ஸ். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரக்மாபாய் கேஸ் எதை சம்பந்தப்பட்டது அப்படிங்கறத கொஸ்டின். ஆப்ஷன்ல என்ன இருந்தது அப்படின்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு ஏஜ் ஆஃப் கன்சென்ட் அண்ட் டைவர்ஸ் ரைட்ஸ். அதை பத்தி தான் ஒரு கேஸ். அது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் டைவர்ஸ் கேஸ் இன் தி பிரிட்டிஷ் இந்தியன் ஹிஸ்டரி. ஸோ அது பிலிம்ஸ் ஒரு கொஸ்டினா கேட்டாங்க. அந்த மாதிரி ரேண்டம் நேம்ஸ் கொடுத்து ஒரு கொஸ்டின் வரும்போது மாடர்ன் இந்தியாவில் இப்போ கை வைக்காத மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இவங்க ரெண்டு பேர் யாரோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்னா, அந்த நேஷனல் உமன் கான்ஃபரன்ஸும் ஆல் இண்டியா உமன் காங்கிரஸ் கவுன்சிலோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸா போறாங்க. எது ஆனி பெசன்ட் ஆரம்பிச்சது, எது மார்கரெட் கசின்ஸ் ஆரம்பிச்சதுன்னு பாருங்க. ஒன்னுத்துல வந்து கமலாதேவி சட்டோபாத்தியாவும் மெம்பரா இருந்திருப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து தர்மாம்பால் அவங்களும் இருந்திருப்பாங்க. கரெக்டா? டிஎன்பிசி படிச்சதுனால தெரியுது. ஸோ அதனால வந்து நம்ம ஊர்ல இருக்க நிறைய பேரோட பேர் வந்து டிஎன்பிசி படிக்கும் போது தான் தெரியுது. ஸோ இவங்க ரெண்டு பேர் லெட்டர் எழுதுறாங்க, நீங்க வந்து உமன் ரெப்ரஸன்டேஷன் அதிகப்படுத்துறதுக்கு. அவங்க லெட்டர்ல மெயின் எய்மே என்னன்னா, எங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுங்கங்கிற மாதிரி தான். உங்களுக்கு புரியுதா? கிவ் அஸ் ஓட்டிங் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட். உமன் ரெப்ரஸன்டேஷன் அதிகப்படுத்துங்க, ஓட்டிங் ரைட்ஸ் கொடுங்க. ஏன்னா அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வாஸ் அபவுட் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோட ஃபீச்சர்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட கொண்டு வரும்போது எங்க உமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்து எங்களோட ரெப்ரஸன்டேஷன் அதிகப்படுத்துங்கன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் தி ஆரிஜின் பாயிண்ட். இந்த பேகம் ஷானவாஸ் பத்தி படிங்க, சரோஜினி நாயுடு பத்தி படிங்க. அந்த ரெண்டு உமன் ஆர்கனைசேஷன், ஒன் ஸ்டார்டட் இன் 1917, another one was started in 1927. எதுங்கிறது இப்ப டக்குன்னு எனக்கு மறந்துச்சு. என்னது உமன் கான்ஃபரன்ஸ் 27, அப்புறம் அது மார்கரெட் கசின்ஸ். 17ல ஆரம்பிச்சது ஆனி பெசன்ட். ஸோ அது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உமன் ரிசர்வேஷன் வாஸ் ரிஜெக்டட் இன் தி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி. அதெல்லாம் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற இது உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு. தட் வாஸ் தி சிச்சுவேஷன். நெக்ஸ்ட் வந்து வி ஆல்வேஸ் ஹேட் men who have fought and struggled for the country's freedom to power. So rights of the women also will be guaranteed when these men are coming to the constituent assembly அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சாங்க. பட் அது நடக்கல. 1971ல கமிட்டி ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் அப்படிங்கிற அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது, இந்த கமிட்டி தான் என்ன சொன்னாங்க, நம்ம எடுத்த உடனே லோக்சபாக்கு போக வேணாம், லோக்கல் பாடிஸ் தான் ஆரம்பிக்கலாம். இதுவே பிலிம்ஸ் கொஸ்டினா வரும். கமிட்டி ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் 1971 commented on declining political representation of women in India. Majority of the community. ஸோ இது வந்து குரோனாலஜிலையும் கேட்கலாம். கமிட்டி ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் கேவ் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் 1971 அப்படிங்கிறது குரோனாலஜியா இருக்கும். ஆனா அது கூட அடுத்த ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னா, பங்களாதேஷ் லிபரேஷன் வார் இருக்கும். ஐயோ, அப்பதான் மந்த் இது வந்து டிசம்பர், அது வந்து ஜனவரியா அப்படின்னு கூட ஒரு வாட்டி கேள்வி வந்தது. ஒரே வருஷத்துல நடந்த ரெண்டு விஷயத்தை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, 1973 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து தே ஸ்டார்டட் கிவிங் ரெப்ரஸன்டேஷன் ஃபார் உமன் இந்த பஞ்சாயத்து. நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் கொடுத்துருப்பாங்க 80sலயே. அப்புறமா தான் வந்து நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் ஃபார் உமன். ஸோ நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் ஃபார் உமன் இன் 1988. This is another important thing which you have to study. ஏன்னா GS1ல இருக்கு. ஸோ இட் ப்ரொவைடட் தட் தி உமன்ஸ் ரைட் வந்து பஞ்சாயத்துல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் எல்லா லெவலையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் ஃபார் உமன், அப்புறமா கமிட்டி ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். இந்த ரெண்டு கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்ல 4 நாள் படிச்சு வச்சுக்கோங்க. வே ஃபார்வர்டில் அடிச்சு விடுறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகேவா? ஸோ எங்க வேணா எழுதலாம். அது 1992ல 73rd and 74th வருது. அதுல வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம், 33% ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோம். அதை ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து டாப் அப் பண்ணி 50 ஆக்கிட்டாங்க. லைக் நம்ம ஊர் இன்க்ளூடிங் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், கேரளா,
they made it to 50 also. That is the first thing. ஸோ இது கொண்டு வந்தோடனே அடுத்து என்ன பண்றாங்க, சரி அப்படியே நம்ம 1996 ஒரு பில்லை கொண்டு வந்து லோக்சபாலையும் 33 ஆக்கிடலாம் அப்படின்னு கொண்டு வரும்போது என்ன ஆகுது, 81st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், பட் இட் வாஸ் நெவர் அப்ரூவ்ட் இன் தி லோக்சபா. The bill failed to get approval in the House and was referred to the parliamentary committee, which submitted its report. 1998 தான் வந்து again they brought another bill and that was again defeated. 1998 அப்போ லா மினிஸ்டர் வந்து தம்பிதுரை, நம்ம இப்போ இருக்க தம்பிதுரை தான். அப்போ அவரை வாஜ்பாய் கவர்மெண்டோட கோஆலியேஷன்ல அப்போ கொண்டு வந்திருப்பாரு. அது ஒரு 3 மாசத்துலேயே வந்திருக்கும். 99ல திரும்ப டிஎம்கே கூட்டணியா வந்திருக்கும். 98ல ஏடிஎம்கே கூட்டணி பிஜேபி கூட, 99ல டிஎம்கே கூட்டணி பிஜேபி கூட. ஸோ அது 98ல. அப்போ 2008ல வந்து ஸோ இது முடிஞ்சிச்சு. அதுக்குள்ள வந்து அந்த கவர்மெண்ட் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஐ திங்க் ஸோ தேர் வாஸ் அ பிலிம்ஸ் கொஸ்டின், திஸ் பில் வாஸ் பாஸ்ட் இன் லோக்சபா பட் வாஸ் டினைட் இன் ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருந்தாங்க ஏதோ ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின்ல. அந்த மாதிரி ஒரு நினைவு எனக்கு ஏதோ இருக்காது. எந்த கொஸ்டின்ங்கிறதா மறந்துட்டேன். நம்ம எல்லா வருஷமும் பாக்குறதுனால கன்ஃபியூசிங்கா இருக்கு. இது பிலிம்ஸ்ல பார்த்தோமா விஷன்ல பார்த்தோம் அப்படிங்கிற டவுட் இருக்கு. பட் இது ஒரு ஸ்டேட்மெண்டா நான் பார்த்தேன். திஸ் பில் வாஸ் பாஸ்ட் இன் லோக்சபா அண்ட் டினைட் இன் ராஜ்யசபா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருந்தது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இந்த ஏரியாவை படிச்சுக்கோங்க. இது அப்படியே இந்து டெக்ஸ்ட் கான்டெக்ட் வந்து காப்பி பேஸ்ட் தான். 1988ல என்ன ஆச்சு, 2008ல கவர்மெண்ட் டேபிள் த பில் இன் ராஜ்யசபா அண்ட் இட் வாஸ் பாஸ்ட் 186-1 அப்படின்னு. அந்த 1 யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு போனேன் நான், யார் அந்த 1 அப்படின்னு. பட் அது வந்து அனானிமஸ் ஓட்டிங்கிறதுனால நமக்கு தெரியல அந்த 1 யாருன்னு. பட் அப்போ எதிர்ப்பு தெரிவிச்சது யாருன்னா சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன் சமாஜ் வாக்ட் அவுட், அப்புறமா வந்து இது ஜேடியு ஜனதா தள் யுனைடெட், இவங்க எல்லாருமே அப்போஸ் பண்ணாங்க. பட் காங்கிரஸ் பிஜேபி போத் சப்போர்ட்டட். இந்த 186ல வந்து காங்கிரஸ் இருக்கு, பிஜேபி இருக்கு. பட் இந்த இதர சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து அதை அப்போஸ் பண்ணாங்க. ஸோ தட் வாஸ் 2008. பட் இங்க பாருங்க, ராஜ்யசபால பாஸ் ஆயிடுச்சு. லோக்சபால பாஸ் ஆச்சுன்னா காங்கிரஸ் கொடுத்த ஆதரவை நாங்க வாபஸ் வாங்கிடுவோம்னு சமாஜ்வாதி பார்ட்டி சொல்லுது. லோக்சபால இன்ட்ரடியூஸே பண்ணல, அப்படியே ராஜ்யசபால பாஸ் ஆயிடுச்சு, அப்படியே நின்றுச்சு. ராஜ்யசபால முடிஞ்ச உடனே வெளியே வந்துருச்சு. ஸோ அதனால வந்து தட் இஸ் ஹவ் இட் கோஸ். ராஜ்யசபால பாஸ் ஆக, லோக்சபால பாஸ் ஆகாது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்திருக்கு 14% ஆஃப் தி உமன் ஆர் இன் தி லோக்சபா. இது ஷேர் ஆயிருக்குல்ல. ஓகே, அடுத்து அந்த பிரச்சனை வேற. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா 2008ல கொண்டு வந்த அந்த பில், 2008ல கொண்டு வந்த அந்த பில் வந்து 108th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் ராஜ்யசபா. ஸோ இட் வாஸ் ரெஃபர்ட் டு ஸ்டாண்டிங் கமிட்டி. பட் அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறமா வந்து லோக்சபால போன பிறகு இட் வாஸ் நெவர் பாஸ்ட். So in 2008, government tabled a bill in Rajya Sabha. It was passed on March 9th, 2010. However, the bill was never taken up for consideration in Lok Sabha and lapsed with the resolution of 15th Lok Sabha. So this bill got lapsed. புதுசா தான் கொண்டு வரணும். ஸோ அந்த லேப்ஸ் ரூல்ஸ் எல்லாம் பிலிம்ஸ் மேட்டர்ல படிங்க. ஸோ இப்போ இந்த பில்லோட ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த பில்லுல 3 ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வராங்க. 1/3 of the seats will be given to the women in Lok Sabha and state legislative assemblies. ரெண்டுத்தையும் கொண்டு வராங்க. The allocation of the reserved seat shall be determined by such authority prescribed by parliament அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி அது யாரா இருக்கும், டீலிமிட்டேஷன் கமிஷனா இருக்கும், அவ்வளவுதான். 1/3 of the total number of seats is reserved for scheduled castes. ஸோ அந்த 1/3 சீட்ஸ்ல உமன்ல ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கும் உள்ள வந்து we are having horizontal reservation. ஓகே, பட் நாட் ஃபார் ஓபிசிஸ். ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த கமிட்டி வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம்னு சொன்னாங்க. பட் ஒன்லி ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் we brought. இந்த ரிசர்வ் சீட்ஸ் மேபி இப்போ SC/STக்கு நம்ம ரிசர்வ் தொகுதியை முடிவு பண்ணும்போது எதை வச்சு பண்றோம், பாப்புலேஷன் வச்சு பண்றோம். எந்தெந்த ஏரியால SC/ST பாப்புலேஷன் அதிகமா இருக்கோ அதை ரிசர்வ்டுன்னு சொல்லிடலாம். ஸோ அதுல ஒரு இதுல உமனுக்கு எதை வச்சு சொல்ல முடியும், எல்லா இடத்துலயும் 50 தானே. உங்களுக்கு புரியுதா? அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல வந்து செக்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கு. பட் வாட் ஐம் டெல்லிங் இஸ் எதுக்கு எந்த தொகுதி வில் பி உமன் ரிசர்வேஷன் தொகுதி. ஸோ SC/STக்கு இட் வாஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை. பட் உமனுக்கு எந்த தொகுதினே தெரியல. ஸோ ரேண்டமா தான் we have to pick and give it in the rotation. இன்னைக்கு வந்து மத்திய சென்னை, அடுத்த நாள் வட சென்னை, இன்னொரு நாள் வந்து தென் சென்னை, அதுக்கப்புறமா வந்து ஒரு தொகுதியா போகும் அப்படியே. ஸோ the reserve seats may be allotted by the rotation of the different constituencies. ஸோ இந்த ரொட்டேஷன்ல எந்த தொகுதின்னு முடிவு பண்ணும்போது அப்போ ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். எந்த தொகுதின்னு முடிவு பண்ணும்போது ஒரு கட்சி வந்து அப்போஸ் பண்ணுவோம். ஐயோ நான் இங்க ஜெயிக்க போறேன், இங்க போய் ரிசர்வ். இது இந்த லைனே வந்து ஏன் பொலிட்டிக்கல் வில்லே இல்ல அப்படின்னா, ஏன்னா எந்த அரசியல் கட்சிகளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதை பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா we are not giving seats based on the merit, we are giving seats based on the money. எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி சீட்டு தராங்க, யார் அதிக பணம் கொடுக்குறா, யார்கிட்ட அதிக ரவுடிங்க இருக்காங்க, இந்த 2 கிரைட்டீரியா வச்சுதான் சீட்ஸ் ஆர் பீங் அலோகேட்டட். அப்புறம் குடும்பத்துல இருக்கிற
அத்தை, மாமன், பேரன், சித்தப்பன், பெரியப்பன், பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர். இந்த 3 தான் வந்து கிரைட்டீரியா. ஒன்னு ஃபேமிலி மெம்பரா இருக்கணும், இல்ல அரசியல் கட்சியோட சீனியர் மெம்பருடைய ஃபேமிலியா இருக்கணும், இல்லனா வந்து பணம் நிறைய இருக்கணும், இல்லனா வந்து ஒரு ஜாதி சங்க தலைவரா இருக்கணும், இல்லனா வந்து ரவுடிங்க நிறைய வச்சிருக்கணும். திஸ் இஸ் தி கிரைட்டீரியா. சோ இதுல உமன் எதை வச்சு தருது? சோ அப்படி இருக்கிற அந்த 14% ஆஃப் உமன் யாரு அப்படிங்கிற அடுத்த கட்ட அனாலிசிஸ் கொண்டு போய் பாருங்க. தே ஆர் ஃபேமிலி. Most of the cases it is family, not all. Many individual women இருக்காங்க, but most of the casesல political familyல இருக்கிற women got whatever women who are there in that 14% are from some sort of political family. So in the PRS, so whenever you are reading, always the best source to refer is PRS. PRSல வந்து you will be seeing the features, அதுல இருக்க issues என்னென்ன. So இந்த issues வந்து we'll discuss. ஸோ இதுல வந்து நிறைய இஷ்யூஸ் சொல்றதுனால இப்போ என்ன இஷ்யூஸ் வருதுன்னா ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எந்த தொகுதியை செலக்ட் பண்றதுங்கிறதே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இருக்கும். அதுல ரொட்டேஷன்ல போகும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் தி சீட். இப்போ வந்து மத்திய சென்னை, இப்போ நம்ம இருக்கிற தொகுதி மத்திய சென்னை. இந்த மத்திய சென்னை தொகுதி வந்து உமன் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு உமன் எம்பி ஜெயிச்சிடுறாங்க. அடுத்த அந்த உமன் எம்பி பெஸ்டா செயல்பட்டுறாங்க. அடுத்த எலெக்ஷன்ல இந்த தொகுதி ரிசர்வ்டா இல்லைன்னு வேற ஒரு தொகுதி ரிசர்வ்டா போயிடுது அப்படின்னா, இந்த தொகுதியில திரும்ப வந்து வெதர் ஷி வில் பி கிவன் சீட், தட் சேம் உமன் வெதர் ஷி வில் பி கிவன் சீட் அப்படிங்கிற கொஸ்டினா இருக்கு. இப்போ எம்பிஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, they will perform well in that 5 years so that they want to be re-elected next year. That's how democracy works. ஸோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணாலும் அடுத்த வருஷம் இதே தொகுதியில் எனக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி தட் இஸ் ஆக்டிங். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் ரோட் பிளாக்ஸ் இருக்கு. அதனால ஆல்டர்னேட்டிவ்ஸா என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, reservation of seats கொடுக்கிறதுக்கு பதிலா let us bring in a law which says that political parties must give seats to women அப்படின்னு. பொலிட்டிக்கல் பார்ட்டி 39 தொகுதி தராங்கன்னா அதுல பாதி தொகுதி உமனுக்கு தரணும். லைக் ஒன் ஃபேமஸ் பொலிட்டிக்கல் நம்ம ஊர்ல வந்து அண்ணன் வந்து கொடுத்தார். அண்ணன் வந்து இப்ப கொடுக்க முடியும். அண்ணன் சிஎம் ஆகி ஒரு 5 வருடங்கள் கழிச்சு அப்புறம் கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. எல்லாரும் ஆரம்ப காலத்துல கொடுக்கலாம். பட் தட்ஸ் வெரி ஹியூஜ் வெல்கம். அட்லீஸ்ட் கேவ்ல 234ல 118 சீட்ஸ் ஃபார் உமன் கொடுத்தது வந்து ஹிஸ்டாரிக்கல் அண்ட் நன் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வுட் ஹவ் டன் தட். ஸோ அந்த இதுல வந்து அந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஷுட் பி வெல்கம்டு. ஸோ அந்த மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, half of the seat should be given to பொலிட்டிக்கல் பார்ட்டி. சீட்ஸ் கொடுக்கும் போதே உமனுக்கு ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு. சீட்ஸ்க்கு நம்ம ரிசர்வ் பண்றதுக்கு பதிலாக பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ரூல் கொண்டு வரலாம். ஸோ நீ வந்து 40 எம்பியை செலக்ட் பண்ணும்போது 20 உமனுக்கு கூட இல்லை அட்லீஸ்ட் 15 உமன், அந்த 33% உமனுக்கு நீ கொடுக்கணும் அப்படிங்கிறது இருந்தா அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்ன தருவாங்க, எந்த தொகுதியில தோக்க போறோமோ அந்த தொகுதியில கொடுத்துருவாங்க. தட்ஸ் ஹவ் தி மென் இன் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வில் திங்க். இந்த தொகுதியில் நம்மளால ஜெயிக்க முடியாதா, சரி அங்க அந்த அம்மா நிறுத்திடு அப்படின்வாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் பாலிடிக்ஸ் கோஸ். இன்னொன்னு என்னதுன்னா, மல்டி மெம்பர் கான்ஸ்டிடியூன்சி அப்படிங்கிற கான்செப்ட் சொல்றாங்க. மல்டி மெம்பர் கான்ஸ்டிடியூன்சி என்னதுன்னா, ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்கு 2 எம்பி இருப்பாங்க. ஸோ 1961 வரைக்கும் எஸ்சி ரிசர்வேஷன் நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா, பெரிய பெரிய கான்ஸ்டிடியூன்சி எல்லாம் மல்டி மெம்பர் கான்ஸ்டிடியூன்சி ஆக்கி அப்படி இருப்பாங்க. ஒரே தொகுதியில 2 கேண்டிடேட், ஒரு வந்து ஓப்பன் கேண்டிடேட், இன்னொருத்தர் வந்து எஸ்சி கேண்டிடேட். ஸோ அந்த ஒரு தொகுதியை வந்து 2 பேர் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இது மூலமா என்ன ஆயிடுது, அந்த ஒரு தொகுதியில இருந்து 2 எம்பி போவாங்க. இது கூட வந்து ஒரு எஸ்சி எம்பியோ இல்லை எஸ்டி எம்பியோ போறாங்க அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் கான்ஸ்டிடியூன்சி பட் 2 ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. அந்த மாதிரி நம்ம உமன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் இருக்கு. பட் அப்படி கொடுக்கறது இன்எஃபெக்டிவ்ங்கிறதுனாலதான் நம்ம வந்து ரிசர்வ்டு 1961 வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி அது இன்எஃபெக்டிவா இருந்துச்சு. இந்த மாதிரி ரிசர்வேஷன்ல வந்து எம்பிஸ் எல்லாம் they were not taken seriously அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிகல் இஷ்யூஸ் நிறைய இருந்ததுனாலதான் we moved on this reservation after 1961. 1961 அப்புறமா ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூன்சி அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வரும். அது அப்போயே ஃபெயிலியர்னு தெரிஞ்சோன்னா அதை எப்படி உமன் பண்ண முடியும்? அதே மாதிரி ஒரு தொகுதி ஜாயிண்ட் தொகுதினா இங்க ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி we are telling that woman should be a companion behind a male or under a male அப்படிங்கிற மாதிரி தான் திரும்ப வருது. And again that won't be effective அப்படிங்கிற மாதிரி இருக்கு. That's not an effective solution. But alternative methods அப்படின்னு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி சொல்லியிருக்காங்க. ஏன்னா லைக் எப்படி வந்து இந்த பில்லை பாஸ் பண்ணாம தள்ளி போடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். ஸோ இதுல முக்கியமான டேட்டா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, quotas in political parties have worked better than quotas in parliament. ஸோ கண்ட்ரிஸ் வித் ரெப்ரஸன்டேஷன் இங்க காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கோட்டாஸ் இன் பார்ட்டிஸ்ல எஸ் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. ஸ்வீடன், அர்ஜென்டினா, நார்வேல they are having a rule that political parties must give seats to women அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. So rather than giving reservation for the women in the seats, let us ask the political party to do the reform in how the politics is working அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா சொல்லுது. ஸோ இந்த இதுல பிஆர்எஸ்ல ஸோ இந்த சார்ட்டை காட்டுறதுக்காக சொல்றது. ஸோ ஸ்வீடன், அர்ஜென்டினா, நார்வேல they are having reservation in political parties that this much percentage of seats should be given to women அப்படின்னு. So that is the political based reforms are better.
ஸோ அதே மாதிரி வந்து இந்த டியூவல் மெம்பர் கான்ஸ்டிடியூன்சியில் இருக்க அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது வந்து தேவோட கிவன். படிச்சாலே உங்களுக்கு புரியும், ஆல் ஆர் ஜென்ரிக் பாயிண்ட்ஸ் தான். ஸோ டியூவல் மெம்பர் கான்ஸ்டிடியூன்சிஸ் வந்து லைக் லார்ஜ் கான்ஸ்டிடியூன்சிஸ் தான் நம்ம அது பண்ண முடியும். பிளஸ் தட் வாஸ் நாட் எஃபெக்டிவ் அப்படிங்கிறதே வந்து சொல்லியிருப்பாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு சொன்னா they will give the seats to those seats where they are weak or where they were not having prospects to win அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய டேட்டா பார்த்தீங்கன்னா 14% ஆஃப் தி உமன் தான் வந்து ஆர் இன் லோக்சபா. அதுல அடுத்த டேட்டா பார்த்தீங்கன்னா ஒன்லி 9% ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் who stood in election are women. 8049 கேண்டிடேட் 2019 எலெக்ஷன்ல நின்னாங்க. அதுல 9% தான் உமன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேட்டா. ஆன்சர் ரைட்டிங் எழுதும்போது நிறைய டேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த டேட்டா வந்து பார்லிமெண்ட்ல 14.4% தான் உமன். இந்தியா இஸ் ஹேவிங் லெசர் ரெப்ரஸன்டேஷன் than நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ். ஸோ தட் இஸ் another important thing. நேஷனல் ஆவரேஜ் ஃபார் ஸ்டேட் அசம்பிளிஸ், பார்லிமெண்ட்ல 14, ஸ்டேட் அசம்பிளியில அதை விட கம்மி 8. நம்மளோட நேஷனல் ஆவரேஜ் வந்து ஸ்டேட் அசம்பிளிஸ்ல லெஜிஸ்லேச்சர்ல 8 தான் இருக்கு. 15% ஆர் ரெப்ரஸன்டட் ஒன்லி இன் தி 8%. குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்ல இந்தியாவோட ரேங்கிங் வந்து 48ல தான் இருக்கு. அதுல பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ரேங்கிங்ல வந்து தே ஆர் மெஷரிங் தி பர்சன்டேஜ் ஆஃப் தி உமன் இன் பார்லிமெண்ட் அண்ட் இன் மினிஸ்டீரியல் பொசிஷன். எத்தனை பேர் பார்லிமெண்ட்ல இருக்காங்க, எத்தனை பேர் மினிஸ்டரா இருக்காங்கிறதா ஒரு கிரைட்டீரியா இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். யார் ரிலீஸ் பண்றா? வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம். பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், எக்கனாமிக் அட்டைன்மெண்ட், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் 4 இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ அதுல வந்து we are 48 வித் ரெஸ்பெக்ட். இது வந்து ஜெண்டர். அந்த பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன்ல தான் 48. ஓகே. Iceland is first and Bangladesh is 9th. We are 48. So Bangladesh is ahead of us in global gender gap report with respect to political empowerment. Only for political empowerment. So இதனால என்ன ஆகுதுன்னா women's rights, self representation and self determination is curtailed. So women are not represented well. So அதனால தான் laws are not women centric or women centric laws, women centric policy makingலாம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது we are seeing. 73rd and 74th Amendment Act வந்து it shattered the myth, that social myth. என்ன social mythனா that women cannot see இந்த மாதிரி ruling and இந்த மாதிரி ruling is the role of men and not for women அப்படிங்கிற மாதிரி ஒரு social stereotype and myth இருக்கு. அந்த myth was shattered in 73rd and 74th Amendment and various, and this pandemic also is another example which said that இதுல என்ன myth முக்கியமா பிரேக் ஆயிருக்குன்னா women representatives are more accessible to people than men. இந்த women representatives இருக்காங்க பஞ்சாயத்து மெம்பர்ஸ், அவங்க வந்து they are more accessible to the common man people than men. That is one important thing. அதே மாதிரி they controlled the liquor issue and alcoholism in the rural areas control பண்றதுல they have taken many steps. They invested in the public goods such as drinking water related விஷயங்கள். So drinking water வீட்ல யார் எடுத்துட்டு வரா? women are subjected to bring drinking water. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க மெம்பர் ஆன பிறகு பைப்பு போடலாயா அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. நம்ம அவ்வளவு தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வரோம். ஸோ women related issues வந்து ஒரு women லீடர் ஆகும்போது தான் it is being addressed. Other women so அதே மாதிரி வந்து they helped other women to express themselves better. They reduced the corruption, prioritized the nutrition outcomes and changed the development agenda at the grassroots level. அப்படிங்கிறது 73rd 74th Amendment Act உடைய பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ்ல they have said. UN women நம்ம பார்த்தோம்ல, அக்கார்டிங் டு UN women போட்டு எழுதுங்க. ஓகே. எஸ்தர் டஃப்லோட இன்னொரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அண்ட் ராஜஸ்தான்ல வந்து while women leaders were rubber stamps of their husbands or fathers or brothers தான், பட் இருந்தாலும் they invested a lot of things. இதுதான் UN women, இது வந்து எஸ்தர் டஃப்லோடது. invested a lot in the goods that was important for the interest of women. அவங்க ரப்பர் ஸ்டாம்பா இருந்தாலும் they focused on women centric things அப்படின்னு சொல்றாங்க வெஸ்ட் பெங்கால்லையும் ராஜஸ்தான்லயும். So that is one thing. So that is a criticism with respect to நம்ம 73rd Amendmentல இந்த ப்ராக்சியா நடக்கிறதுங்கிறது வந்து it's a criticism which we write. So that is one thing. India has high percentage of crime rates against women and low participation of women in the workforce, low nutrition levels and skewed sex ratio. இதனால தான் வந்து ஜெண்டர் ரிலேட்டடா நமக்கு இருக்கு. women workforce participation is 24 odd. அப்புறமா வந்து low nutrition levels, so 50% of the women are anemic. அதே மாதிரி வந்து skewed sex ratio, நம்ம sex ratio வந்து child sex ratio வந்து 919 தான் இருக்கு 2011 சென்சஸ்ல. ஜெனரல் வந்து 946 தான் இருக்கு. நிறைய ஸ்டேட்ஸ்ல 800ல தான் இருக்கு. ஹிமாச்சல், ஹரியானா மாதிரியான ஸ்டேட்ஸ்லாம். To address these challenges, it is argued that more women should be there in the decision making அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். Currently 14 states have 50 to 58% representation in panchayats. Jharkhand is the highest with 58% women. Panchayat representationல they became 58% representation. ஏன்னா 50% representation for women வந்துருச்சு. So the representation increased to 58 in followed by in Jharkhand. So it is another important statistics.
ஸோ நீட் இதான் வந்து நீட் அண்ட் வாட் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ஸ் தி வில் பி பெட்டர் ரெப்ரசென்டட். அதோட பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் பார்க்குறோம். இதுதான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே யூ கேன் கோட் யூ அண்ட் உமனோட எக்ஸாம்பிள், எஸ்தர் தஃப்லோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் வாட் இஸ் த நீட் அப்படிங்கிறது வி கேன் ரைட். ஸோ தட் இஸ் தி திங். ஸோ இஃப் உமன் ஆர் கமிங் மோர் உமன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வில் பி அட்ரஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இதுல இஷ்யூஸும் இருக்கு, இதுல நிறைய கிரிட்டிசிசம்ஸும் எழுப்புறாங்க. ஸோ நம்ம ஆன்சர் ரைட்டிங்காக இது கொண்டு வர கூடாது அப்படிங்கிறது கிரிட்டிசிசமே கிடையாது. கொண்டு வரதுக்கு தடையா என்னென்ன இருக்குங்கிறதா கிரிட்டிசிசம். ஸோ கிரிட்டிசிசம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். இதை கொண்டு வரக்கூடாதுன்னு நான் வந்து இஷ்யூஸ் சொல்லலை, உங்களுக்கு புரியுதா? இது ஏன் வேணும் ஏன் வேணாம்னு நான் சொல்லலை. இது ஏன் வேணும், வேணுங்கிறதுக்கு தடையா என்ன இருக்கு அதுதான் இஷ்யூ. கிளியரா? ஸோ யூ ஹேவ் டு பி கிளியர். It diverts attention from the core issues of inner party democracy, criminalization of politics and money and muscle power. நம்ம பாலிடிக்ஸ்ல சீட் கிடைக்கிறது இஸ் ஒன்லி யாரெல்லாம் எம்பி எம்எல்ஏ யாராங்க? எம்பி எம்எல்ஏல நிறைய பேர் வந்து எல்லாம் கிரிமினல்ஸ் தான். புதுப்பேட்டை படம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அது உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு நம்ம பாலிடிக்ஸ்ல ஃபுல்லா கிரிமினல்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இன்னர் பார்ட்டி டெமோக்ரஸி, கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் மணி அண்ட் மசில் பவர் இருக்கும்போது இந்த மாதிரியான நீட்ஸ்ல வச்சுதான் அரசியல் கட்சிகள்ல சீட்டு தரப்படுது. உங்களுக்கு புரியுதா? இவங்க படிச்சிருக்காங்களா, இவங்களுக்கு நாலேஜ் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, மக்கள் பணியில ஈடுபடுறவங்களா, மக்களோட ரெப்ரஸன்டேட்டிவான்னு இல்ல. ஸோ இதுக்குள்ள உமன் வரதில்லை, ஏன்னா உமன் கிட்ட மணி பவர் இல்லை, மசில் பவர் இல்லை. ஸோ தட் இஸ் இஷ்யூ. ஸோ தட் இஸ் தி டைரக்ட் இஷ்யூ. ரொட்டேஷன் ஆஃப் ரிசர்வ்ட் கான்ஸ்டிடியூன்சி இஸ் ஆக்டிங் அஸ் an incentive for MP. கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் நீங்க தைரியமா எழுதலாம், ஏன்னா that's a issue with respect to India's politics. It's not criticizing someone. That is the reality. So rotationல இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா the re-election இல்ல அப்படிங்கிற issue. Political parties may assign women candidates to constituencies where the representation is limited. அவங்களோட representation limited, where they might lose, so அங்க சீட்டு கொடுத்துருவாங்க. அந்த இஷ்யூ இருக்கு. Opponents of reservations argue that the idea rounds counter the principle of equality. ஸோ இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்கறதுனால உமன் லோவர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எம்பசைஸ் ஆகுது அப்படின்னு அந்த இந்து ஆர்டிகல் எழுதிருந்தது. அதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ரிசர்வேஷன் கொடுத்தாதான் அவங்களுக்கு வர்றதுனாலே ஆட்டோமேட்டிக்கா இட் ரீஇன்ஃபோர்சஸ் தி திங் தட் தே ஆர் கமிங், தே ஆர் நாட் பேஸ்ட் ஆன் தி மெரிட், ஸோ இட் இஸ் லோவர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற அந்த பர்செப்ஷன் கிரியேட் ஆயிருக்குல்ல ஆன்டி ரிசர்வேஷன் மூமெண்ட்ஸ்னால. ஸோ அந்த பர்செப்ஷன் வந்து இட் இஸ் அகைன் ஸ்ட்ரென்தன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலி ஆப்போனன்ட் ஆஃப் ரிசர்வேஷன் தே ஆர் அப்போசிங் திஸ் ஆல்சோ. Women are not homogeneous community like caste group. So womenக்குள்ள இப்போ ரிசர்வேஷன் கொடுத்தோம்னா அதுக்குள்ள உமன் ஆஸ் அ ஹோல் கொடுக்கணுமா? ஏன்னா இதுல வந்து நீங்க இன்டர் செக்ஷுவாலிட்டி கொடுக்கணும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல போகும்போது என்டையர் உமன் ஆஸ் அ சிங்கிள் கம்யூனிட்டியா பார்த்துட்டு 33 கொடுக்கணுமா, இல்லை அதுக்குள்ள SC ST OBCக்கு தனியா பிரிச்சு கொடுக்கணுமா அப்படிங்கிற இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா ஒரு கேஸ்ட் குரூப்புக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் வேற மாதிரி டைமென்ஷன் இருக்கு. பட் என்டையர் உமன் ஆஸ் அ சிங்கிள் காம்பனண்டா ட்ரீட் பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சோஷியாலஜிக்கலி. ஸோ அந்த இஷ்யூஸ் தான் இங்க சொல்றாங்க. சாய்ஸ் ஆஃப் வோட்டர்ஸ் இஸ் மினிமைஸ்ட். ஸோ அப்படிங்கிறது இன்னொன்று சொல்றாங்க. ஏன்னா வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் மென் கேண்டிடேட்க்கு வந்து சீட்டு வந்து மறுக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்து ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க, அதனால நான் போடுறேன். உங்களுக்கு புரியுதா? பொட்டன்ஷியல் மென் கேண்டிடேட் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து சீட்டு மறுக்கப்படலாம். யார் வந்தாலும் என்ன நடக்க போகுது நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் தி திங். ஸோ இதுல இருக்க இன்னொரு முக்கியமான கிரிட்டிசம் என்ன? ப்ராக்சிஸ். ப்ராக்சி இஸ் தி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ப்ராக்சி ஹஸ்பண்ட், ப்ராக்சி இதெல்லாம் வந்து பதி என்னது, ஐயோ பதி சர்பஞ்ச் பத்தி இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. ஏன் சர்பஞ்ச் பத்தி இஷ்யூ நான் சொல்றேன் தெரியுமா? ஒரு வாட்டி வந்து காப் பஞ்சாயத்து அப்படிங்கறதான் கொஸ்டின். காப் பஞ்சாயத் ஆர் இன்க்ரீசிங் இன் இந்தியா, ஹவு வி கேன் பி கர்வ்ட் அப்படின்னு கேட்கலாம். காப் பஞ்சாயத்துனா என்னன்னு என்டையர் நார்த் இந்தியாவுக்கும் தெரியும். நமக்கு தெரியுமா? நமக்கு கட்ட பஞ்சாயத்துனா தான் என்னன்னு தெரியும். உங்களுக்கு புரியுதா? இல்லைன்னா இந்த கேஸ்ட் பேஸ்டு இதெல்லாம் நடக்குதுல பஞ்சாயத்துகள், ஊரை விட்டு ஒதுக்கா அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதான் காப் பஞ்சாயத்து. அந்த மாதிரி காப் பஞ்சாயத்து வந்து வெதர் இட் இஸ் டேக்கிங் அவே தி பவர் அப்படிங்கிற மாதிரி அந்த இஷ்யூஸ் பத்தி இருந்தது. ஸோ நிறைய பேர் சவுத் இந்தியாவில் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியல. இந்த ஹிந்தி வேர்டு பேஸ்டு வச்சு அந்த கொஸ்டின் கேட்டதுனால நிறைய ஸ்கீம்ஸோட பேர் ஹிந்தியில இருக்குல்ல, ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு அது என்ன ஸ்கீம்னு அப்படியே தெரிஞ்சிடும். நமக்கு தான் அந்த இதை வந்து மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து நாளைக்கு வந்து சர்பஞ்ச் பத்தி இஷ்யூ இன் இந்தியா அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சர்பஞ்ச் பத்தியா? நமக்கு ஹோமியோபதி மாதிரி இது ஏதோ ஒரு இண்டிஜினஸ் மெடிசன் போல கேட்கிறான். ஓ தளபதி கூட போறீங்களா? So Sweden, Norway and Argentina மாதிரி providing reservation for women candidates within the political parties can be a good alternative அப்படிங்கிற சஜஸ்ட் பண்றாங்க. dual constituency சஜஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? So these are all the things. So இன்னும் முடியல, இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்கு.
ஸோ ஆன் ரிசர்வேஷன் ஆஃப் தி உமன் இந்த இஷ்யூஸ்ல வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிசர்வேஷனுடைய நீட் என்ன அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃபைனலாக ஒரு முக்கியமான டைமென்ஷன் நான் ஒரு அவுட்லுக் வந்து ஐ ஜஸ்ட் கிவ். ஸோ உமன் ரிசர்வேஷன் இன் பாலிடிக்ஸ். ஸோ ஒருத்தருக்கு ரிசர்வேஷன் தரலாமா வேணாமாங்கிறது எதை வச்சு முடிவு பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு பேஸ்ட் ஆன் தி ரெப்ரசன்டேஷன். அவங்க ரெப்ரசன்டடா இருக்கிறாங்களா இல்லையா, அதாவது கல்வியில எத்தனை சதவீதம் அவங்க ரெப்ரசன்டடா இருக்காங்க, வேலை வாய்ப்பு அரசாங்க வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல எத்தனை சதவீதம் அவங்க ரெப்ரசன்டடா இருக்கிறாங்க, அவங்களோட கம்யூனிட்டி ப்ரொபோர்ஷனேட்டா இருக்காங்களா, இல்லைன்னா வந்து பாலிடிக்ஸ்ல லோக்சபா ராஜ்யசபால ரெப்ரசன்டடா இருக்காங்க. ஸோ யூ நீட் அ டேட்டா. அந்த டேட்டால if there is a misrepresentation 15% 50% represented by 14, it's a testimony which says that why reservation should be given. உங்களுக்கு புரியுதா? 50% மக்கள் is represented only by 14 அப்படிங்கிறது தான் இட்ஸ் தி ஆன்சர். ஸோ டேட்டா. ஸோ டேட்டா இஸ் கிளியர். இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி இஷ்யூல வந்து இப்போ உமன் ரிசர்வேஷன் கொண்டு வரும்போது தட் பிகேம் வெரி பிக் கான்ட்ரவர்சி பிகாஸ் ஆஃப் தி ஃபால்ட்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சர்டன் திங்ஸ் பை தி கமிஷன். ஸோ அதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சியில் உமனுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த டிபேட்டை வந்து அவங்க வந்து ரிசர்வேஷன் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த டேட்டாவை கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட லிஸ்ட் எடுத்துக்கணும். லிஸ்ட் எடுத்துக்கிட்டு எத்தனை உமன் இருக்காங்க குரூப் ஒன்ல இந்தியா இப்போதைக்கு இப்போ பிரசண்டா குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸ்ல ஹவு மெனி மென் ஹவு மெனி உமன் அப்படிங்கிற அந்த டேட்டாவை காட்டிட்டா இந்த ரிசர்வேஷன் வேணுமா வேணாமாங்கிற டிபேட் சிம்பிளா முடிஞ்சிடும். அதுக்கு ஒரு கிளியர் டேட்டாவே வந்து we are not able to get குரூப் ஒன் லெவலோ குரூப் டூ லெவலோ குரூப் ஃபோர் லெவலோ அப்படின்ட்டாலே அந்த இஷ்யூ முடிஞ்சிருக்கும். தட் இஸ் டிஃபரெண்ட் திங். இப்போ பாலிடிக்ஸ்ல கிளியரா இருக்குல்ல, 50% represented by 14 which is less than the world average which is 26 அப்படிங்கிறது இட்ஸ் டெஸ்டிமோனி டு சே தட் why reservation should be given அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ சிம்பிளா சொல்றேன், எஸ்சி ரிசர்வேஷன் இஸ் அ வெரி பிக் பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஓகே, ஓபிசி மண்டல் பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு கொழுந்து விட்டு எரியிற இஷ்யூ. கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன்ஸ் நம்ம கொடுக்கறதுல பர்சன்டேஜஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா 70 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நீட் இருக்கிறதுனால கேஸ்ட் சென்சஸ்லாம் தேவைன்னு சொல்லி சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ்னு ஒன்று போட்டோம். பட் கேஸ்ட் டேட்டா இஸ் நாட் ரிசீவ், நோ ரிஃபார்ம் இஸ் பீங் டன். ஏன்னா ரிஃபார்ம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கு அதிக பர்சன்டேஜ், ஒரு கம்யூனிட்டிக்கு கம்மி பர்சன்டேஜ், ஒரு கம்யூனிட்டி ஓபிசியே இல்லை ஒரு கம்யூனிட்டி ஓபிசி அப்படிங்கிற முடிவு எடுத்தா என்ன ஆகும்? நீதான் தைரியமான ஆளாச்சு பண்ணு, அவ்வளவுதான், நாடே பத்திக்கும். வேணா we saw what happened in the during the mandal time 89 90 91 என்ன ஆச்சுங்கிறது கண்ட்ரி ஹிஸ்டரி வில் சே. ஸோ அப்படி இருக்கும்போது ரிசர்வேஷன்ல கை வச்சா நம்மளால எலெக்ஷனே ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு பயம் இருக்கு. காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன்ல, எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன்ல, ஓபிசி ரிசர்வேஷன்ல அப்படின்னு இடபிள்யூஎஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுனால நம்மளால ஒரு சில ஏரியால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹோப் இருக்கு. அதனால they are giving. ஸோ இந்த மாதிரி எல்லா ரிசர்வேஷன்ஸ்க்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஓட் பேங்க் இருக்கு. கை வச்சா ஒரு மூவ்மெண்ட் நடக்குது. அந்த பயத்தினாலதான் பொலிட்டிஷியன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உமனுக்கு ரிசர்வேஷன் இன்னும் ஏன் கொடுக்கல? ஏன்னா அது ஒரு ஓட் பேங்காவே மதிக்கிறது இல்ல. புரிஞ்சுச்சா? ஏன் யாரும் போராட்டம் நடக்கல? இப்ப நாளையில இருந்து ரிசர்வேஷன் கிடையாதுன்னா என்ன ஆகும்? நாளையில இருந்து ரிசர்வேஷன்ஸ் இல்ல அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னா என்ன ஆகும்? நாளை ஆனா உமன் ரிசர்வேஷன் ஏன் இன்ன வரைக்கும் கொண்டு வரல? ஏன் ஒரு அரசியல் கட்சி முடிவு எடுக்கல? ஏன்னா political mobilization has not happened because women have been passive voters. They are listening to their husband and voting, they are listening to their brothers and voting, and they are not at all considered to be a vote bank at all. Why there is no political movements like SC, STs or OBCs who got reservation? உமனுக்கான மூவ்மெண்ட்டே இன்னும் உருவாகல. ஏன்னா கிராஸ் ரூட் லெவல்ஸ்ல உமனுக்கான அவேர்னஸே இன்னும் கிரியேட் பண்ணப்படல. With the literacy data, the education attainment data, and the labor force participation data itself is a clear testimony of this issue. There is no political movement happening. So political movements உருவாக்கப்படல. இப்போ இவங்களுக்கு ரிசர்வேஷன் எடுத்தா போராட்டம் நடக்கும்னு பயம் இருக்கிற பொலிட்டிஷியனுக்கு உமன் வந்து ஒரு ஓட் பேங்காவே தெரியல. தட் இஸ் தி ரியாலிட்டி அண்ட் தட் சப்ஸ்டான்ஷியேட்ஸ் வை உமன் ஷுட் பி கிவன் ரிசர்வேஷன். உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ல ஒரு ஆர்குமெண்ட் புரிஞ்சுச்சா? தட் இஸ் தி மெயின் ஆர்குமெண்ட் ஹியர். அடுத்து வந்து என்ட்ரி பேரியர் இன் பாலிடிக்ஸ். ஸோ பாலிடிக்ஸ் வந்து நம்ம 3 டைமென்ஷன்ல ஆல்ரெடி ஒரு எடிட்டோரியல்ல பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் டு பார்ட்டிசிபேட் இன் தி எலெக்ஷன், voting ரைட்ஸ். ரெண்டாவது வந்து ரைட் டு பி பார்ட் ஆஃப் தி in the election, to take part in the election, to get seats in the political party, அப்புறம் representation in the political party. ஸோ இதான் political representation நம்ம 3 டைமென்ஷன். ஒன்னு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியில மெம்பரா இருக்கிறது, இன்னொன்னு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு சீட் வாங்குறது, எம்எல்ஏ எம்பி சீட்டு, இன்னொன்னு ஓட்டு போடுறது. இந்தியாவில வந்து ஓட்டு போடுறது மட்டும் கொடுத்துட்டு நம்ம பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அப்படிங்கிறது ஒரு அச்சீவ்மெண்டா. அப்போ அச்சீவ்மெண்ட் தான். அப்கோர்ஸ் யூஎஸ்ஏவே கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் அதை மட்டும் தான் பண்ணிருக்கோம். இந்த மிச்ச 2 ஏரியாவை நம்ம கண்டுக்கவே இல்லை. தட் இஸ் தி இஷ்யூ. தேர் வாஸ் நோ பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன் வித் ரெஸ்பெக்ட் டு ரெப்ரசன்டேஷன் இன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இட் செல்ஃப் அண்ட் ரெப்ரசன்டேஷன் அட் தி வித் ரெஸ்பெக்ட் டு சீட்ஸ். அது ஏன் நடக்கல அப்படின்னா
ஆல்வேஸ் தே ஆர் சீன் அஸ் அ பாசிவ் திங். ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்னா ஒன்லி தே ஆர் கமிங் இன் டு தி மெயின் ஸ்ட்ரீம். ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் ஒரு ரெவல்யூஷனா வந்தது தான் இந்த 73rd and 74th அமெண்ட்மெண்ட் மூலமா கிராஸ் ரூட் லெவல்ஸ்ல when we created leaders அவங்க தான் வளர்ந்து மேல வரணும் அப்படிங்கிற ஐடியால தான் 73rd 74 அமெண்ட்மெண்ட் it opened up and that led to the legitimacy for the 50% reservation there and we brought self-help groups. செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூவ்மெண்ட்ஸ் அந்த ரெவல்யூஷன் கொண்டு வந்தது அதுக்கு தான். எஜுகேஷன் எல்லா இடத்துலையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாதான் கிராஸ் ரூட் லெவலில் உமன் வில் பி we have seen the improvement 1947ல இருந்த உமன் எம்பவர்மெண்ட் இப்போ இருக்க எம்பவர்மெண்ட் இட்ஸ் ஹியூஜ். பட் தட் இஸ் தி லெவல் விச் ஹவ் அட்டைன்ட் நவ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா மாற்றப்படல, உமன் ஒரு ஓட் இண்டிவிஜுவல் ஓட் பேங்கா கருதப்படல. ஆல்வேஸ் தேர் சீன் அஸ் ப்ராக்சி. ஹஸ்பண்ட் என்ன போடுறாரோ தானே இவங்களுக்கு போட போறாங்க. ரேர்லி ஒரு ஃபேமிலியில தான் இந்த கோடி படத்துல வர மாதிரி கப்புள்ஸே வேற வேற கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா இதுலயுமே அது நடக்கிறது இல்லை. ஸோ அந்த தட் இஸ் தி ரியாலிட்டி. தே ஆர் நாட் அட் ஆல் கன்சிடர்ட் டு பி ஓட் பேங்க். தட் இஸ் தி pathetic கண்டிஷன் ஆஃப் உமன் விச் இஸ் எக்ஸிஸ்டிங் ஃபார் 3000 years. ஸோ என்ட்ரி பேரியர் இன் பாலிடிக்ஸ் இருக்கு. ஸோ உமன் கிட்ட மணி பவர் இல்லை, மசில் பவர் இல்லை, பணபலமும் ஆள் பலமும் இருந்தால்தான் யூ கேன் என்டர் இன் டு தி பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆனதுனால பாலிடிக்ஸ்லேயே என்ட்ரி பேரியர் இருக்கு. இவங்கள்ட்ட பணமும் இல்லை, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல 24 தான், இப்போதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டில் அ லாங் வே டு கோ. எந்த மாதிரி இருந்தாலும் அகைன் தே வில் பி சப்ஜுகேட்டட். அகைன் இந்த பில்லை கொண்டு வர இடத்துல இருக்கிறது எல்லாம் மென்னா இருக்காங்க. ஸோ தட் இஸ் another இஷ்யூ. அண்ட் கிரிமினலைசேஷன். ஸோ கிரிமினலைசேஷன்லையும் மென்னு தான் அதிகமா இருக்காங்க. ஸோ மென்னு நிறைய கிரிமினல்ஸா இருக்கிறதுனால நமக்கு ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருது டு பிகம் அ பொலிட்டிஷியன் அப்படின்னு. அப்சல்யூட் ஓப்பன், தட் இஸ் தி ஹார்ஷ் ட்ரூத். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உமனுக்கு இப்போ 33% ரிசர்வேஷன் கொடுத்துட்டா இது சொல்யூஷனா அப்படின்னா கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான். அப்படி கொடுத்தாலும் we will have the at the to begin with. இப்போ என்ன கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கன்னா, பஞ்சாயத்துல கொடுத்தோமே எல்லாம் டம்மி தானே இருக்கு, எல்லாம் வந்து ப்ராக்சி ஹஸ்பண்ட் ஆர் ப்ராக்சி ஒய்ஃப் ஆர் ப்ராக்சி பிரதர் ஆர் ப்ராக்சி ஃபாதர் தானே இருக்காங்க அப்படிங்கிற கிரிட்டிசிசம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த பஞ்சாயத்துல முனிசிபாலிட்டிஸ்ல வந்து உமன் எல்லாரையும் வந்திருக்கோம். பட் அட்லீஸ்ட் உமன் வந்திருக்காங்களே, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஸோ இங்க வந்து we are having good thing, இங்க we are having something, இங்க வந்து we are having nothing. ஓகே, ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். அந்த ஆஸ்பெக்ட்ல தான் we have to give reservations. ஓகே, பட் தட் இஸ் நாட் குட் திங். த லாங் டேர்ம் குட் திங் என்ன அப்படின்னா கிராஸ் ரூட்ஸ் லெவல் எம்பவர்மெண்ட் பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சோஷியலி. இந்த மாதிரி எம்பவர்மெண்ட்ஸ் நடக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும், அப்போதான் அது நடக்கும். பட் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த சம்திங் கொடுத்து ஏன் ஒரு ஃபிளாட் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்டர் கிரிட்டிசிசம் இருப்பாங்க. நம்ம இந்த குட் திங்காக தானே எய்ம் பண்ணலாம், இந்த குட் திங்காக ஒர்க் பண்ணலாம். ஏன் இந்த சம்திங் ரிசர்வேஷன் மாதிரியான இந்த சம்திங், ரிசர்வேஷன் இஸ் நாட் எண்ட், தட் இஸ் வாட் யூ ஆர் சீயிங்ல. ரிசர்வேஷன் இஸ் ஜஸ்ட் மீன்ஸ் டு அட்டைன் சம் குட் திங், ஈக்குவாலிட்டி அப்படின்னு பாக்குறோம். பட் இந்த ரிசர்வேஷனுங்கிறது இங்க இல்லைன்னா இந்த குட் திங்கே நடக்காது. ஏன்னா இந்த குட் திங் பண்றதுக்காக ஸ்டெப்ஸே யாரும் எடுக்க மாட்டாங்க. இந்த குட் திங்காக யாருமே ஸ்டெப்ஸ் எடுக்காததுனாலதான் நம்ம சம்திங் கொடுத்து இதைவாது நம்ம பெட்டரா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் இந்த சம்திங் இஸ் பெட்டர் தென் குட் திங் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சம்திங் கொடுப்போம், குட் திங்கை நோக்கி ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறதா இட்ஸ் கோயிங் டு பி தி சொல்யூஷன். இட் அப்ளைஸ் டு எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன். ஸோ இதுல பேத்தட்டிக்கா நீங்க உணர வேண்டியது என்ன அப்படின்னா இதுதான். ஏன் அரசியல்வாதிகளுக்கு பயம் இல்லை? இதுக்கான கேள்வி யோசிங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வை உமன் எம்பவர்மெண்ட் இஸ் நீடட் அப்படிங்கிறது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேர் வந்து இந்த மிசோஜினிஸ்ட் பீப்புள் தே வில் ஆர்கியூ, இதெல்லாம் ஏன் கொடுக்கணும், உமன்லாம் வந்துட்டாங்கன்னு. இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இன்னும் ஏன் பயம் இல்ல? எம்எஸ்பியை தூக்கணும்னா பயம் இருக்குல்ல, தூக்க சொல்லுங்க எம்எஸ்பியை பார்க்கலாம். ரிசர்வேஷன் மேல கை வைக்க சொல்லுங்க பார்க்கலாம், பயம் இருக்குல்ல. ஆனா ஏன் இங்க பயம் இல்லை? ஏன்னா யூ ஆர் நாட் அட் ஆல் ஓட் பேங்க். That's how the reality is, and that is the conclusion for this. So that's why reservation should be given. So with this, we'll wind up the 5 editorials of the week. Thank you. So we'll meet next week with another set of 5 editorials.